வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம மிஸ்டர் மேட் மேகம் மான்ஹாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்துருப்போம்னா, நம்ம ஜியோங் இருக்கான்ல, அவன் அந்த கூ பாய்சனை எடுக்கிறதுக்காக போயிருப்பான். ஸோ இந்த கூ பாய்சன்ல தான் அதிகப்படியான டெத் கீ இருக்குன்னு ஏற்கனவே நம்ம ப்ளூ ஸ்பிரிட் சொல்லியிருக்கோம். ஸோ இதோட சென்டருக்கு போனா இன்னும் அதிகமா கிடைக்கும்னு சொல்லிட்டு அதோட சென்டருக்குள்ளேயும் போக ட்ரை பண்ணுவா, அதுவும் ப்ளூ ஸ்பிரிட்டோட உதவியோட. அப்படி உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல இருக்கிற இந்த கூ பாய்சன் சுத்தி இருக்கிற எல்லா வெஞ்ச்ஃபுல் ஸ்பிரிட்ஸையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். திரும்பியும் இந்த கூ பாய்சன் நம்ம ஹீரோவை பார்த்த உடனே உயிரோட இருக்கிற ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக வரும். நம்ம ஹீரோவை முழுங்கிரும். அப்படி முழுங்கினதும் நம்ம ஹீரோ அது கூட சண்டை போடுவான். இருந்தாலும் அதுக்குள்ள போன உடனே நம்ம ஹீரோவுக்கு அந்த கூ பாய்சனோட பழைய பாஸ்ட் தெரிய வரும். ஸோ அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் முடிச்சு அதை மொத்தமா கன்சியூம் பண்ணிட்டு மெல்லையும் வந்துருவான். திரும்பியும் எக்ஸ்ட்ரா இருந்த கீயை அந்த கூ பாய்சன்டே கொடுத்து அதோட மண்டவோடி கிட்ட கொடுத்து அதை தன்னோட ஃபெமிலியர் ஸ்பிரிட்டா மாத்திடுவான். இப்ப இதை ஃபெமிலியர் ஸ்பிரிட்டா மாத்தினதுக்கு அப்புறம் இவன்ட்ட டைம் இல்லாத காரணத்தினால நேரா கிளம்பி போய் இந்த செகண்ட் ரேல முடிக்கணும் அப்படின்றதுக்காக வருவான். அங்க போய் பார்த்தா அங்க இவனுக்கு தேவையான எல்லாமே ஒரே இடத்துல கூடி இருக்கும். இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம். இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் நம்ம ஹீரோவும் சொல்லுவான், எனக்கு தேவையான எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு போல அப்படின்னு. இப்ப இதை பார்த்த உடனே அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணல அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த டாட்டூ மண்டையனும் கத்துவான், மான்ஸ்டர் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அவளை உடனே கொல்லு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. ஆக்சுவலா அவன் கண்ணுக்கு அந்த செயின்ஸ் தெரியாது. அதனால ஏதாவது ஒரு காரணத்தினாலயோ இந்த மான்ஸ்டர் மூவ் ஆகாம இருக்கு அப்படின்னு நினைப்பான். இப்ப மோக்யூச்சுனுக்கும் இதே டவுட் இருக்கும். இருந்தாலும் இப்ப இதுக்கான நேரம் கிடையாது. இப்ப இருக்கிற நேரத்துல போய் மோஹா பொண்ணை காப்பாத்திரலான்னு சொல்லி எப்படியோ போய் அந்த பொண்ணை காப்பாத்தி வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருவான். அப்ப அந்த பொண்ணு சொல்லும், இது ஒரு செயின்ஸ் கட்டி போட்டிருக்கு, ஒரு சின்ன பொண்ணு தான் இந்த செயின்ஸை கண்ட்ரோல் பண்றா அப்படின்னு. ஆனா மோக்யூச்சுன் என்ன நினைப்பானா, மோஹ்வா உனக்கு என்ன ஹாலுசினேட் ஆக ஆரம்பிச்சிருச்சா, மயக்கம் போட்டுறாத, நீ மட்டும் மயக்கம் போட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு. ஆக்சுவலா அந்த பொண்ணு சாகர நிலைமையில இருந்ததுனால ஏதோ பவர் மாதிரி கிடைச்சிருக்கு போல. அதனாலதான் அந்த பொண்ணால இந்த செயின்ஸையும் நம்ம கியூசாகாவையும் பார்க்க முடியுது. இப்ப இந்த ஒரு விஷயத்த நம்ம கியூசாகாவும் கவனிச்சுட்டு நம்ம ஜியோங்க பார்த்து சொல்லும், மாஸ்டர் அந்த பொண்ணுக்கு எனக்கு நான் தெரியறேன்னு நினைக்கிறேன், அதனாலதான் அந்த பொண்ணு என்னை பார்த்துட்டே போகுது அப்படின்னு. நம்ம ஹீரோவும் அப்படியான்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். இப்ப இன்னும் ஆக்ரோஷம் ஆயிடும் இந்த சிமேமோரியோ. அந்த ஆக்ரோஷத்துல அது மூவ் ஆகணும் ட்ரை பண்ணி அந்த செயின்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ண ட்ரை பண்ணும். ஒரு கட்டத்துல அந்த செயின்ஸையும் கட் பண்ணிரும். இப்ப டாட்டூ மண்டையனும் சந்தோஷம் ஆயிடுவா, அவ்வளவுதான் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, போய் அவங்க எல்லாரையும் கொன்றுன்னு சொல்லும் போது அதை கொல்றதுக்காக மேல இருந்து ஜம்ப் பண்ணி வந்து அதோட மூஞ்சி மேலேயே ஒரே மிதி. நம்ம ஹீரோ மிதிச்ச மிதியில அந்த சிமேமோரியோ மொத்தமா படுத்துக்கிறோம். இப்ப அதோட மேல் தாடையை பிடிச்சு, நீ ஆரம்பத்துல இருந்து என் வழியில வந்துகிட்டே இருந்த, இப்படி நீ குறுக்க வந்ததுக்கு அதுக்கான விலையை நீ கொடுக்க வேணாமா, இப்ப எடுத்துக்கிறேன்னு சொல்லி அதோட தாடைய மொத்தமா பிடிச்சி கிழிக்க ஆரம்பிச்சிருவான். அப்படியே கிழிச்சு பிச்சு போட்டுருவான். இதை பார்த்ததும் எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கும். முக்கியமா அந்த டாட்டூ மண்டையனுக்கு. ரொம்ப நேரமா போய் கொல்லுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால, இப்ப அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இப்ப இதே இடத்துல நம்ம நின்னோம் நம்ம தான் சாக போறோம் அப்படின்னு. உடனே இந்த இடத்துல இருந்து ஓடணும்னு எல்லாரையும் ஓட சொல்லுவான். அப்ப கரெக்டா திரும்பி எல்லாரையும் கட்டி போடுன்னு ஒரு வாய்ஸ் கேட்கும். கேட்ட உடனே எல்லா பக்கம் இருந்த செயின்ஸ் எல்லாரையுமே கட்டி போட்டுரும். அதோட யாராலையுமே அசையவே முடியாது. இப்ப எல்லாரும் அதிர்ச்சியில இருப்பானுங்க, ஏன் தங்களால அசைய முடியல, என்னாச்சு அப்படின்னு. ஏன்னா அவனுங்க கண்ணுக்கு செயின்ஸ் தெரியாதுல்ல. இப்ப உடனே நம்ம ஹீரோவும் இவனுங்க பக்கத்துல இப்ப போய் பிளாக்ஸை பார்ப்போமா அப்படின்னு கேட்டுட்டு நேரா மோக்யூச்சனோட குரூப்புக்கு தான் போவான். இப்ப நம்ம ஹீரோவும் அந்த மோக்யூச்சனோட பிளாக்ல போய் பார்ப்பான். பார்த்தா அந்த பிளாக்ல அவன் ஏற்கனவே படிச்ச விஷயங்கள் தான் இருக்கும். அதை பார்த்த உடனே இதுலயும் பெருசா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அதை உடைச்சிருவான். இதை பார்த்ததும் மோக்யூச்சனுக்கு கோவம் அவன் பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சிருவான். ஆனா அதை பத்தி பெருசா கண்டுக்காம நம்ம ஹீரோ அப்படியே அடுத்த டீமுக்கு வருவான். இப்ப டாட்டூ மண்டையனும் கேட்பா, என்ன எங்களுடைய உடைக்க போறியா, நீ அங்க என்ன பாத்தியோ அதே விஷயங்கள் தான் இந்த பிளாக்ல இருக்கும், ஆனா நீ மத்த பிளாக தேடுற எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நான் வேணா அதை சொல்றேன், ஏன்னா மத்த பிளாக்ல என்ன எழுதி இருந்துச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அதை சொன்னேன்னா நீ எனக்காக என்னோட டீம்ல சேரணும் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா எப்படி இருந்தாலும் உனக்கு ஒரு டீம் தேவைதானே அப்படின்னு. எப்படி இருந்தாலும் ஒரு பிளாக்ல 8 பேர் நின்றுதான் ஆகணும். ஸோ நம்ம ஹீரோக்கு ஒரு டீம் தேவை, இல்லைன்னா அவனால செகண்ட் ட்ரையல்ல பாஸ் ஆக முடியாது. இப்ப இதை தான் இந்த டாட்டூ மண்டையனும் சொல்லுவான். ஆனா டாட்டூ மண்டையனோட குரூப்ல இருக்கிறவனுங்க எல்லாரும் இதை ஒன்னும் அவ்வளவு நல்ல விஷயமா எடுத்துக்க மாட்டானுங்க. ஏற்கனவே அவனுங்க டீம்ல 8 பேர் இருப்பானுங்க. ஏங்க ஏற்கனவே 8 பேர் இருக்கும் போது நீ என்ன முட்டாள்தனமா இப்படி ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு அவனுங்க கேட்கும் போது இப்ப டாட்டூ மண்டையனும் சொல்லுவான், அப்புறம் என்ன எல்லாரையும் மொத்தமா சாக சொல்றீங்களா, நீங்க எல்லாரும் வாயை மூடுங்க, நான் வேணா ஒரு ஆளை கிக் பண்ணிடுறேன், நீ என் டீம்ல சேர்ந்துருன்னு நம்ம ஹீரோவையும் பார்த்து சொல்லுவான். ஆனா அதை பத்தி எல்லாம் பெருசா கண்டுக்காம பின்னாடி போய் பார்ப்பான். பார்த்தா அங்க ஒருத்தன் அந்த பிளாக்ல இருக்க அந்த பீஸை மறைச்சு வச்சிருப்பான். அதை எடுத்துட்டு இன்னொரு பீஸ் கிடைச்சிருச்சே அப்படின்னு சொல்லுவான். இப்பதான் இந்த டாட்டூ மண்டையன் யோசிப்பான், அடச்ச
அவன் அந்த பீஸை மெமரைஸ் பண்ண முடியாதுன்றதுனால அதை ஒளிச்சு வச்சிருந்தான். இப்ப அது எங்களே வந்து திருப்பி பாதிச்சிருச்சே. ஆ ஆ, அந்த பீஸ் தான் அது. அந்த பீஸை வேணா நான் உன்கிட்ட தரேனே. அந்த பீஸை வச்சுட்டு நீ என் டீம்ல வந்து சேர்ந்துறே அப்படின்னு கேட்பான். நம்ம ஹீரோ உடனே அதை பார்த்துட்டு, என்னது, நான் உன் டீம்ல வந்து சேரணுமா? இது என்னோட பீஸ் தானே, என்னோட பீஸை நானே வச்சிருக்கேன், அப்புறம் எதுக்கு நான் உன் டீம்ல வந்து சேரணும் அப்படின்னு கேட்பான். அது மட்டும் கிடையாது, இங்க ஒரு பிளாக் இருக்கே, இதுவும் என்னோடதுதான். அநேகமா ட்ரையல்ல தோக்க போறோம் அப்படின்ற ஒரு பயம் வந்ததுனால நீ ரொம்ப குழப்பத்துல இருக்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இப்படியா பேசுறியோ அப்படின்னு கேட்பான். இப்ப அவனால சுத்தமா இதை ஏத்துக்கவே முடியாது. இன்னொரு பக்கம் நம்ம மோக்யூச்சன் கத்த ஆரம்பிச்சிருவான். அவனை நம்பவே நம்பாத, என்னைக்கு இருந்தாலும் அவன் உனக்கே முதுகுல குத்தணும்னு தான் நினைப்பான். அவனை விட்டுரு, என்கிட்ட இன்னொரு ஒரு பிளாக் இருக்கு, மோஹாரான் கொண்டு வந்தது, அந்த பிளாக நான் வச்சிருக்கேன், அதனால எங்க கூட வந்து சேர்ந்துரு அப்படின்னு மோக்யூச்சுன்னு சொல்லுவான். இன்னொரு பக்கம் டாட்டு மண்டையனும், இல்ல அவன் பேச்ச கேட்காத, நான் தான் இந்த பிளாக வச்சிருக்கேன், எனக்கு மத்ததுல என்ன இருக்கு அப்படின்றது தெரியும், உன்னைய மாதிரி ஒரு லூசர் கூட சேர்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ட்ரையல்ல செகண்ட் வந்தேன், ஏன் கூட சேரலான்னு இந்த பக்கம் இவன் கத்துவான். மோக்யூச்சுன் உடனே, நான் தானே உன்னோட ஹாஃப் பிரதர், என்னதான் நம்ம அவ்வளவா பேசிக்கலனாலும் அந்த ரத்த சம்பந்தம் இருக்கதான் செய்யும், அதனால ஏன் கூட வந்துருன்னு மாத்தி மாத்தி கத்திக்கிட்டே இருப்பானுங்க. இன்னொரு பக்கம் சூரியனும் உதயமாக ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம ஹீரோ, போதும் போதும் போதும், எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, நீங்க எல்லாருமே உங்களோட டீம்ல என்னை எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க, எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு, உங்க எல்லாரோட டீம்ல இருக்கணும்னு எனக்கும் ஆசைதான், ஆனா ரூல்ஸ் அதுக்கு அனுமதிக்காது. அதே நேரத்துல நான் ஒருத்தவங்க பக்கத்துல போயிட்டு இன்னொருத்தவங்க பக்கம் போகாம இருந்தேன்னா அது அவ்வளவு நல்லா இருக்காதுல்ல, அப்படி ஒரு தலைப்பட்சமா நான் நடந்துக்க கூடாது, அதுக்கு பதிலா இதை பண்ணுவோன்னு சொல்லி அவனுங்களோட செயின்ஸ் எல்லாத்தையும் கழட்டி விட்டுருவான். இப்ப எல்லாரையும் பார்த்து சொல்லுவான், நீங்க எல்லாரும் சாகிற வரைக்கும் சண்டை போடுங்க, மிச்சம் 7 பேர் மட்டும் இருந்தா போதும், அந்த 7 பேரை நான் என்னோட டீம்ல எடுத்துக்கிறேன், என்ன ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்பான். இதை பார்த்ததும் யாருக்கும் என்ன நடக்குதுன்னே புரியாது. இவனுங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்திருப்பானுங்க, எங்க இருந்தோ வந்த ஒருத்தன் திடீர்னு மொத்தத்தையும் மாத்தி இவங்க எல்லாரையும் சாக்கிற வரைக்கும் சண்டை போட்டுக்க சொல்லுவான். இவனுங்களும் வேற வழியே இல்லாம எல்லாரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்க ஆரம்பிச்சிருவானுங்க. எல்லா பக்கமும் சண்டை போயிட்டு இருக்கும். இப்ப அந்த டாட்டூ மண்டையனை பார்த்து நம்ம ஹீரோ சொல்லுவான், பரவாயில்ல, நீ உண்மையிலே நல்லா சண்டை போட்ட, வெல்டன் அப்படின்னு. இதை பார்த்துட்டு அந்த டாட்டூ மண்டையனுக்கு கோபம் ஏறும். நான் உன்னை சும்மா விட மாட்டேன், என்னையே அவமானப்படுத்திட்டியா மோக்யோங்வான், என்ன ஆனாலும் சரி நான் கண்டிப்பா உன்னை கொல்லுவேன், என்ன ஆனாலும் சரின்னு அப்பவே முடிவு பண்ணிடுவான். இப்ப இன்னொரு பக்கம் இந்த ட்ரையல் முடிஞ்ச உடனே, ட்ரையல் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றதுக்காக ஒவ்வொரு பிளாக் இருந்த இடத்துக்கும் இந்த காட்ஸ் போக ஆரம்பிச்சிருவாங்க. ஒருவேளை பிளாக் வேற எங்கேயாவது போயிடுச்சுன்னா அதை செக் பண்ணி பாக்குறதுக்காகவும் அந்த மவுண்டைன் ஃபுல்லா தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம இந்த மோக்யோங்வான் இருக்கால, நம்ம ஹீரோ இருக்கிற குரூப்புக்கும் வருவானுங்க. வந்து பார்த்தா அவனுங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது, எல்லாரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஒருத்தன் மட்டும் ஒருத்தனை போட்டு அடிச்சு கொண்டுகிட்டே இருப்பான். அப்ப நம்ம மோக்யூஷன் அவனை போய் தடுத்து, போதுமா சாங் நிறுத்து, அவன் ஏற்கனவே செத்து போயிட்டான், இதுக்கப்புறமா நீ ஏன் அவனை அடிச்சுக்கிட்டே இருக்க, இனிமேல் வந்து அடிக்காத, ட்ரையலே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவான். அப்பையும் கேட்காம அவன் இல்ல சாகல அப்படின்னு அவன் சண்டை போடணும்னு நினைப்பான். இங்க என்ன நடக்குதுன்னு யாருக்கும் ஒண்ணுமே புரியாது. இப்ப இதை விட ஒரு பெரிய அதிர்ச்சியான தகவல் என்னன்னா, சிமேமோரியோ செத்து போச்சு. ஹண்டர் ஆஃப் த வீக் ஒரு அடல்ட்டா மாறிடுச்சுன்னு அந்த கண்ணு தெரியாத ஆளு சொல்லுவாரு. ஆரம்பத்துல அது ஒரு ஆமினஸ் பீஸ்டா மட்டும்தான் இருந்திருக்கும், இல்லைன்னா ஆமினஸ்ல இருந்து ஸ்ட்ரேஞ்ச்குள்ள லெவல்ல இருந்திருக்கும். ஆனா அந்த நைட் ஃபுல்லா அது நிறைய பேரை கொன்னு நிறைய பேரை சாப்பிட்டதுனாலே அது உண்மையிலேயே ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பீஸ்டா மாறிடுச்சு. இருந்தாலும் அதை யாரோ கொன்னுட்டாங்க. இதை தான் வேலி மாஸ்டரே ஒரு மாதிரி அதிர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இப்போ ஒரு காடை பார்த்து, இதை கொன்னால அவன்கிட்ட ஃபார்பிடன் பாத்லாக் இருக்கா இல்லையான்னு போய் செக் பண்ணிட்டு வான்னு சொல்லுவாரு. அந்த காடும் போய் செக் பண்ணி பார்த்துட்டு, இருக்கு சார் அப்படின்னு சொன்ன உடனே, சரி வா இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்லிடுவாரு. ஆனா சார் செக் பண்ண வேணாமான்னு கேட்கும்போது, இதுக்கு மேல என்ன செக் பண்ண போற, அவ்வளவுதான் எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சுல, வா கிளம்பலான்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு போயிருவாங்க. நம்ம ஹீரோவும் இப்ப ப்ளூ ஸ்பிரிட்டை பார்த்து சொல்லுவா, நம்ம மாட்டிக்கல போல, என்னோட மிடில் டாண்டியானும் இன்னும் ஓப்பன்ல தான் இருக்கு அப்படின்னு. உடனே ப்ளூ ஸ்பிரிட்டும் சொல்லும், அந்த ஃபார்பிடன் பாத்லாக்கு உன்னோட கீ பாட்சி எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிடுச்சு, இருந்தாலும் மிடில் டாண்டியான பிளாக் பண்ணவே இல்லை, எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு, மற்றவங்களுக்குலாம் இதை பத்தி தெரிஞ்சிச்சுன்னா உண்மையிலே ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க, இருந்தாலும் நீ இனிமேல் தான் ஜாக்கிரதையா இருக்கணும், ஏன்னா இப்ப அந்த வேலி மாஸ்டருக்கு உன் மேல ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு, அவரு ரொம்ப ரொம்ப ஸ்கில்டான ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டா இருக்கணும், அட்லீஸ்ட் அந்த பிளேட் கிங் லெவல்லையாவது இருக்கணும், ஸோ கொஞ்சம் கவனமாயிரு, ஏன்னா நீ ரொம்ப ஸ்பெஷலா இருந்தினாலும் அதுவே உனக்கு நிறைய பிரச்சனைகளை கூட்டிட்டு வரும், அதனால இனிமேல் நீ என்ன பண்ண போறியோ அதை நீ கவனமா பண்ணணும், நீயாவே போய் பிரச்சனையில மாட்டிக்காதன்னு சொல்லும். நம்ம ஹீரோ இது எல்லாத்தையும் கேட்டுட்டு, அப்படியா யோசிச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவான். இப்ப இந்த ட்ரையல்ல ஜெயிச்சவங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்து வைப்பாங்க. யார் யாரெல்லாம் பாஸ் ஆயிருக்காங்க, யார் யாரெல்லாம் உயிரோட இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ப்பாங்க. ஆக்சுவலா நாவல்ல இந்த செகண்ட் ட்ரையலோட எண்டிங் இருக்குல்ல,
இதுல இன்னும் கொஞ்சம் டீடைல்டா காட்டியிருப்பாங்க. ஒரு சில சின்ன சின்ன டீடைல்ஸை இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் அதோட சேர்த்து கேட்கறதுக்கு இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா இதை மிஸ் பண்ணிட்டாங்க. சோ அதை நான் சொல்றேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா கேளுங்க. இல்லைன்னா தாராளமா இந்த ஒரு பாட்டை ஸ்கிப் பண்ணிருங்க. அடுத்து ஒரு நிமிஷத்துக்காவது ஸ்கிப் பண்ணிருங்க. ஆக்சுவலா நாவல்ல என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஹீரோ இதே மாதிரி ஃப்ரேம்குள்ள வருவான். உள்ள வந்த உடனே எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் சிமேமோரியாவை கட்டி போடுவான். அதையும் அவுத்துட்டு வந்த உடனே அதை கொன்றுவான். இதே மாதிரி கிழிச்சு கொன்றுவான். இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கும். இப்ப நேரா போய் ஒரு பக்கம் மோக்யூச்சனோட அதே பிளாக உடைச்சதுக்கு அப்புறம் இதே மாதிரி அந்த ஸ்கார்லெட் டெத் வேலியில இருக்கிறவனோட பிளாக் கிட்டையும் வருவான். அவனோட பிளாக உடைக்க மாட்டான். அதுக்கு பதிலா அந்த பிளாக அப்படியே கையோட அசால்ட்டா தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சிருவான். இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா அவனுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிளாக தூக்கிட்டு வருவானுங்க. ஏன்னா ஏற்கனவே அதுக்கு கீழே ரொம்ப ஹெவியான ஒரு மெட்டல் பால் இருக்கு. 2 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வந்திருப்பானுங்க. நான் இதுக்கு முன்னாடி சாப்டர்ல ஒரு பிக்சர்லையும் காட்டியிருப்பேன். ஆனா நம்ம ஹீரோ அதை அசால்ட்டா ஒத்த கையில அப்படியே தூக்கிட்டு வந்து வச்சிருவான். இதை பார்த்துட்டு இவனுக்கு எங்க இருந்து இவ்வளோ ஸ்ட்ரென்த் வருது? கீயையும் பிளாக் பண்ணதுக்கு அப்புறம் இவ்வளோ ஸ்ட்ரென்த்தை ஒருத்தரால எக்ஸர்ட் பண்ண முடியுமான்னு அவனுங்களுக்கே அதிர்ச்சியா இருக்கும். இப்ப நம்ம ஹீரோ எல்லார்கிட்டையும் சொல்லுவான், உங்களுக்குள்ள சாகிற அளவுக்கு அடிச்சுக்கோங்க. யார் மிச்சம் இருக்கீங்களோ அந்த 7 பேரை நான் என்னோட டீம்ல எடுத்துக்கிறேன்னு. இப்ப எல்லாரோட செயின்ஸையும் அவுத்து விட்டோன்னே ஃபர்ஸ்ட் யாரும் சண்டையே போட மாட்டானுங்க. எல்லாரும் ஒரு மாதிரி அதிர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருப்பானுங்க. மோக்யூச்சன் அப்பையும் பேச ட்ரை பண்ணுவான். நான் உன்னோட தம்பி தான். என்ன இருந்தாலும் நான் உன்கிட்ட பேசினது இல்ல. ஆனா இப்படிலாம் நீ பண்ணணுமா? ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னு கேட்பான். ஆனா மோக்யூச்சனோட பேச்ச அவன் கண்டுக்கவே மாட்டான். இப்ப சண்டே யார் தெரியுமா ஆரம்பா? ஸ்கார்லெட் வேலியில இருக்கிற அந்த டாட்டூ மண்டைய. அவன் தான் முதல்ல அவனோட டீம்ல இருக்கிற ஒருத்தனை கொல்ல ஆரம்பிப்பான். அதை பார்த்துட்டு இன்னொருத்தனும் கேட்பான், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னு. உன் டீம்ல இருக்கிற ஒருத்தனையே கொல்லணுமான்னு கேட்கும்போது, இல்லைன்னா நம்ம எல்லாரையும் அவன் கொன்றுவான். அதனால இதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லி அவனும் அப்படியே கொல்ல ஆரம்பிச்ச உடனே எல்லா பக்கமும் சண்டை பிடிச்சுக்கிறோம். எல்லாரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு கட்டத்துல இந்த டெத் வேலியில இருக்கிறவன் அந்த மோகுவா பொண்ணை டார்கெட் பண்ணுவான். எதுக்காக இந்த பொண்ணை டார்கெட் பண்ணுவான் அப்படின்னா, ஏற்கனவே இந்த பொண்ணு சிமேமோரியாவால அட்டாக் வாங்கியிருக்கு. இந்த பொண்ணால இப்ப ஒழுங்கா நடக்க கூட முடியல. ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த பொண்ணை இப்ப கொன்னுட்டோம், ஒரு காம்படிஷனை நம்ம முடிச்சிடலாம். சோ இந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த பொண்ணை டார்கெட் பண்ணுவா. ஆனா இந்த பொண்ணை காப்பாத்துறது நம்ம மோக்யூச்சன் தான். நம்ம மோக்யூச்சனோ இவன் கிட்ட பேசி இதை புரிய வைக்கலாம் ட்ரை பண்ணுவான், இந்த பொண்ணை கொல்ல வேணான்னு. ஆனா இவன் என்ன சொல்லுவானா, இந்த பொண்ணை மட்டும் கொன்னுட்டோம்னா நமக்கு தான் நல்லது. நீ ஏன் பக்கம் வந்துரு, நம்ம 2 பேர் சேர்ந்து இந்த பொண்ணை கொன்றுவோம். இத்தோட எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஒரு காம்படிஷனே இல்லாம போயிடும்னு மோக்யூச்சன்ட்ட பேச ட்ரை பண்ணுவான். ஆனா மோக்யூச்சன் அதை கேட்க மாட்டான். இவனுங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டை போகும். ஒரு கட்டத்துல நம்ம மோக்யூச்சனை அடிச்சு போட்டுட்டு இந்த டாட்டூ மண்டைய மோகா பொண்ணு பக்கத்துல வந்துருவா. அந்த பொண்ணை அடிச்சு கொல்லலான்னு போறப்ப கரெக்டா திரும்பியும் வந்து அவனை சேஞ்ச் பிடிக்கும். இன்னும் நிறைய பேரையும் வந்து சேஞ்ச் பிடிக்கும். இதை பார்த்துட்டு உடனே அவன் திரும்பி பார்ப்பான் நம்ம ஹீரோவை. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ சொன்ன மாதிரி தானே நாங்க பண்றோம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்லுவான், நம்ம டீமுக்கு தான் தேவையான 7 பேர் கிடைச்சிட்டாங்களே, இனிமேலும் இந்த சண்டையை கண்டினியூ பண்ணி என்ன ஆக போகுது, அதனால போதும், சண்டையை நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். சோ சண்டையை எப்ப ஆரம்பிக்கணும், சண்டையை எப்ப நிப்பாட்டணும்னு எல்லாமே நம்ம ஹீரோவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். இதுதான் அந்த டெத் வேலி மண்டையனுக்கு ரொம்ப ரொம்ப அவமானமா இருக்கும். இதனாலதான் நம்ம ஹீரோவை கண்டிப்பா கொன்னே தீரணும்னு இன்னும் கொலவெறியோட சுத்துவான். சோ இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன டீடைல்ஸ் தான் அதுல மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன். சோ இப்ப எல்லாரையும் ஒன்னா கூட்டியிருப்பாங்க. மொத்தம் 259 பேர் இந்த ட்ரையல்ல இருந்து வெளில வந்திருப்பாங்க. இந்த மவுண்டன்ல இருந்து கூட்டிட்டு வரப்பட்டவங்க. சோ இதுல 59 பேரு எந்த விதமான பிளாகையும் கண்டுபிடிக்காம சும்மா சர்வே மட்டும் ஆயிருப்பாங்க. சோ அவங்க எல்லாரையும் தனியா பிரிச்சிருவாங்க. அவங்க எல்லாரையும் வெளில கொண்டு போயிருவாங்க. மிச்சம் இருக்கிறது 200 பேரு. இந்த 200 பேர்ல 80 பேருக்கு மட்டும்தான் கிட்டத்தட்ட இந்த பிளாக்ல இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதே தெரிய வந்திருக்கும். ஆக்சுவலா அந்த பிளாக்ல ஒன்னு எழுதியிருந்தாங்கல்ல, அது 80 பேருக்கு மட்டும்தான் தெரியும். சோ அந்த 80 பேரை தனியா பிரிச்சுட்டு மிச்சம் இருக்கிற 120 பேரையும் லோ ரேங்கிங் மெம்பர்ஸா மாத்திருவாங்க. ஹெவன் அர்த் அசோசியேஷன்லயே நீங்க லோ ரேங்கிங் மெம்பர்ஸா இருக்கலாம் அப்படின்னு. இதை கேட்டோன்னே ஒரு சில பேருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு அட்லீஸ்ட் லோ ரேங்கிங்காவது இருந்தோமே, இந்த ட்ரையல்ல இருந்து தப்பிச்சா போதும்னு சொல்லி ஒரு சில பேருக்கு நிம்மதியாவும் இருக்கும். இப்ப மிச்சம் இருக்கிற 80 பேரையும் ஒன்னா சேர்த்திருப்பாங்க. இப்ப நம்ம டெத் வேலி மண்டையை யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப இது ஒன்றும் என்னோட பிசினஸ் கிடையாது, எல்லாரும் வருத்தப்படுறாங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் நடக்க போறதுதான் முக்கியமே. அடுத்து அதை முடிவு பண்ணுவாங்க. இந்த செகண்ட் ட்ரையலோட ஃபர்ஸ்ட் பிளேஸ் கண்டிப்பா இந்த மோ கியோங்வானை நான் இதுல பீட் பண்ணியே தீருவேன். இந்த தடவை நான் தான் ஃபர்ஸ்ட் வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு ஆர்வத்துல உட்கார்ந்துருப்பான். இப்ப இந்த வேலி மாஸ்டரும் அடுத்து செகண்ட் ட்ரையல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்ததுக்கான அந்த ஒரு பேட்சை எடுத்துருவாரு. எடுத்துட்டு இப்ப இதை யாருக்கு கொடுக்கலாம், இந்த தடவை டாப்ல வந்தவங்களை எப்படி டிசைட் பண்றது, யாரு இந்த டெக்னிக்கை கண்டுபிடிச்சாங்க, இல்ல அது எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா, இல்ல இது எல்லாத்தையுமே பார்த்தவங்க யாரு அப்படின்னு பெஸ்டா ஏதாவது யோசிச்சுக்கலாமா அப்படின்னு அவரும் பேசிக்கிட்டு இருப்பாரு. இப்போ உடனே டாட்டூ மண்டையன் கையை தூக்கி, நீங்க
அந்த டெக்னிக்கை பத்தி எது கேட்டாலும் என்னால சொல்ல முடியும். நீங்க என்ன கேள்வி வேணாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லுவான். இப்போ உடனே அவருக்கும் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். சரி, அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணு, அது என்ன டெக்னிக்னு சொல்லு அப்படின்னு. அவன் உடனே சொல்லுவான், அது ஒரு ஸ்வாட் டெக்னிக், அதுவும் லைட்னஸ் ஸ்பீடுக்காக. ஸோ இது வேரிய சுச்சுவேஷன்ல அடாப்ட் பண்றதுக்காக இருக்கும். இது ஒரு டார்கெட்டோட 3 வைட்டலான பாயிண்ட்ஸ்ல தான் வந்து அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டதும் அவருக்கும் உண்மையிலேயே பரவாயில்ல, இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லயும் நீ இவ்வளோ ரியலைஸ் பண்ணிட்டியா, உண்மையிலே பெருமையா தான் இருக்கு. இது மட்டும் கிடையாது, ஏற்கனவே நீ அந்த ட்ரையல்ல சண்டை போட வேண்டியது இருந்துச்சு, அது இல்லாம ஒரு சிவேமோரியோவும் உங்களை துரத்திட்டு இருந்துருச்சு. இருந்தாலும் இது எல்லாத்தையும் நீ பண்ணியிருக்க அப்படின்னா உண்மையிலே ஒரு இம்ப்ரெசிவான விஷயம் தான். இதை உனக்கே கொடுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இப்போ உடனே இவனும் நம்ம ஹீரோவை பார்த்து, பாத்தியா, என்ன இருந்தாலும் நீ நிறைய ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி அந்த ட்ரையல்ல என்னை தோக்கடிச்சிட்ட. ஆனா மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்னு வரப்ப நான் உன்னை விட எப்பயுமே சிறந்தவனா தான் இருப்பேன். மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு டேலண்ட்கான வால், இந்த ஒரு வாலை உன்னால தாண்டவே முடியாது. நீ சாதாரண ஒரு ஆளு, உன்னோட ஃபியூச்சரும் அவ்வளோதான். இப்ப இந்த ட்ரையலோட டாப் ட்ரைனி நான் தான் அப்படின்னு அவன் நினைக்கும் போது இப்ப அவரும் பேச வருவாரு. அப்போ உடனே நம்ம ஹீரோ கையை தூக்கி, அது வெறும் ஒரு ஸ்வாட் டெக்னிக் கிடையாது, அது ஒரு ஸ்வாட் ஃபார்மேஷன் தானே அப்படின்னு கேட்பான். இதை கேட்டதும் எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா யாருமே அதை ஸ்வாட் ஃபார்மேஷனா பார்த்துருக்கவே மாட்டாங்க. இப்போ உடனே இவரும் கேட்பாரு, எதனால உனக்கு அந்த ஐடியா வந்துச்சுன்னு. ஏன்னா அந்த மூவ்ஸ் எல்லாமே பேசிக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ட்ரூவா இருந்துச்சு. அதுவும் இல்லாம ஒவ்வொன்றும் எந்த ஒரு ரெப்படேஷனும் ஓவர்லாப்பும் இல்லாம பர்ஃபெக்டா உருவாகி இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா இது ஒரு ஸ்வாட் ஃபார்மேஷனா தான் இருக்கணும்னு நம்ம ஹீரோவும் சொல்லுவான். ஆனா இந்த ஒரு விஷயத்த டாட்டூ மண்டையும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். ஏன்னா இதை பார்த்ததுக்கே ஸ்வாட் ஃபார்மேஷன் டெக்னிக்னு கண்டுபிடிக்கணும்னா அவங்க வேலி மாஸ்டர் அளவுக்கு ஸ்கில்டா இருக்கணும். ஏன்னா ஸ்வாட் ஃபார்மேஷன் டெக்னிக்ன்றது வெறும் ஒருத்தர் மட்டும் பண்ற ஒரு டெக்னிக் கிடையாது. அது லிட்டரலா ஒரு ஃபார்மேஷன், நிறைய பேர் ஒன்னா சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான் இது. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒவ்வொருத்தரும் தனித்தனியா என்னென்ன மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியலனா கண்டிப்பா இது ஒரு ஃபார்மேஷன் டெக்னிக்னா அவங்களால முடிவு பண்ணவே முடியாது. அப்ப இதை பார்த்ததுக்கே, அதாவது வெறும் படிச்சு பார்த்ததுக்கே இது ஒரு ஃபார்மேஷன் டெக்னிக்னு முடிவு பண்ணணும்னா தனித்தனியா ஒவ்வொருத்தரும் என்னென்ன டெக்னிக்கை பண்ணுவாங்கன்றத அவன் மைண்டுக்குள்ள பிளே பண்ணியிருக்கணும். அப்படி ஒரு விஷயத்த இவங்க ஸ்கில்டா இல்லைன்னா பண்ணவே முடியாது. அப்படி இவன் ஒருவேளை ஸ்கில்டான ஆள் இல்லைன்னா லிட்டரலா இவன் ஒரு ஓவர்வெல்மிங்கான ஜீனியஸ், என்னால தாண்டவே முடியாத அளவுக்கு ஒரு ரீச்ல இருக்கிற ஒரு ஜீனியஸ் அப்படின்னு இவன் யோசிப்பான். இப்ப இதை பார்த்த உடனே தான் அவனுக்கு இன்னும் அதிர்ச்சியா இருக்கும். இப்ப இந்த வேலி மாஸ்டருக்கும் கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். சரி, இவனை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போமான்னு கேட்டு மொத்தம் எத்தனை பேர் இருந்தா இந்த ஒரு ஃபார்மேஷன் டெக்னிக்கா பண்ண முடியும்னு கேட்பாரு. நம்ம ஹீரோ உடனே 8 அப்படின்னு சொல்லுவான். ஸோ 8 பேர் தான் இந்த பிளாக் பக்கத்துல நின்று ஆளுங்க. எக்ஸாக்டா 8 இருக்கணும்னு இவர் தான் சொன்னாரு. இதே சொன்ன உடனே அவருக்குமே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். இப்ப நம்ம ஹீரோவும் சொல்லுவான், 8 இருக்கலாம், 16 இருக்கலாம், 32 இருக்கலாம். ஆனா அதுக்கு மேல போனா பொசிஷன் எல்லாமே ஓவர்லாப் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ அதுக்கு மேல மேக்சிமமா அதுக்கு மேல கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிடுவான். இதை கேட்டதும் ஹாஹான்னு சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. அவருக்கு உண்மையிலே ஆச்சரியமா இருக்கும். இப்போ உடனே சிரிச்சுட்டு அந்த பேட்சை பார்த்து, இந்த தடவையும் இந்த பேட்ச்க்கு டிசர்வான ஆளு நீதான், இந்தா செகண்ட் ட்ரையலோட டாப் ட்ரைனியும் நீதான் அப்படின்னு சொல்லிடுவாரு. இதை கேட்டுட்டு எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கும். டாட்டூ மண்டையெல்லாம் லிட்டரலா கோவத்துல இருப்பான். இப்போ உடனே நம்ம ஹீரோவும் அந்த பேட்சை வாங்கிட்டு, ப்ளூ ஸ்பிரிட் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவான். ஆக்சுவலா ப்ளூ ஸ்பிரிட் என்னென்னலாம் சொன்னிச்சோ அதை அப்படியே நம்ம ஹீரோ வெளில சொல்லியிருப்பானே தவிர அவனா எதையுமே யோசிச்சிருக்க மாட்டான். இப்போ உடனே இந்த வேலி மாஸ்டர் சொல்லுவாரு, உங்க எல்லாருக்கும் நான் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன், நீங்க 80 பேருமே செகண்ட் ட்ரையல்ல பாஸ் ஆயிட்டீங்க. இனிமேல் நீங்க எல்லாருமே இன்டர்மீடியட் மார்ஷியல் ஆர்டிஸ்டா இருப்பீங்க. இப்ப உங்களுக்கு தேர்ட் ட்ரையல் என்ன அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஹெவன் அண்ட் எர்த் 8 இன்ஸ்கிரிப்ட்ஸ் ஃபார்மேஷன். இதுதான் நீங்க அந்த பிளாக்ல பார்த்த அந்த ஸ்வாட் ஃபார்மேஷன் டெக்னிக்கோட பேரு. இந்த ஒரு டெக்னிக்கை மொத்தம் 8 புள்ளிகள் அதை பேஸ் பண்ணி உருவாக்குற ஒரு ஷேப்பை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு டெக்னிக்கையும் உருவாக்கியிருப்பாங்க. இதை உருவாக்குனது இதுக்கு முன்னாடி இருந்த ஹெவன் எர்த் அசோசியேஷனோட லீடர். இதுக்கு மினிமமா 8 பேரும் மேக்சிமமா 32 பேரும் தேவைப்படுவாங்க. உங்க எல்லாருக்கும் ஏற்கனவே இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தேர்ட் ட்ரையலை நீங்க இந்த ஸ்வாட் ஃபார்மேஷன் டெக்னிக்கை சக்சஸ்ஃபுல்லா ஃபார்ம் பண்ணணும். நீங்க எல்லாரும் 8 பேர் கொண்ட ஒரு குரூப்பை மறுபடியும் உருவாக்கணும். அதுல குரூப் லீடரா ஒருத்தரை நீங்க முடிவு பண்ணணும். ஸோ குரூப் லீடரா முடிவு பண்ற ஆளு இந்த ட்ரையல்ல என்ன ரிசல்ட் வந்தாலும் சரி அவரு அடுத்த ட்ரையலுக்கு போயிருவாங்க. ஸோ அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்க எல்லாருக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு நாள் டைம் தருவோம். அதுக்குள்ளேயும் உங்க குரூப்பை முடிவு பண்ணிருங்க. அந்த குரூப்புக்கு ஒரு லீடரை முடிவு பண்ணிருங்க. இனிமேல் யாரும் யாரையும் கொல்லக்கூடாது, அவ்வளவுதான் சொல்லிட்டு அவர் போயிடுவாரு. இவனுங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா ஒரு நாளுக்குள்ள ஒரு குரூப்பை செலக்ட் பண்ணணும், அதுக்கும் குரூப் லீடரை வேற தேர்ந்தெடுக்கணும். எல்லாருக்குமே இப்ப குரூப் லீடரா ஆகணும்னு ஆசை இருக்கும்ல. ஏன்னா அடுத்த ட்ரையலுக்கு போகணும்னு கண்டிப்பா எல்லாருக்குமே ஆசை இருக்கும். என்ன பண்றதுன்னு அவனுங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. ஆக்சுவலா ட்ரையல்ல பாஸ் ஆகிறவங்க போயிடலாம். அதே நேரத்துல குரூப் லீடரா இருந்தா அவங்க ட்ரையல்ல தோத்து போனாலும் அவங்க குரூப் தோத்து போனாலும் அப்பையும் அவங்க போயிடலாம்.
ஸோ அப்படிதான் அதை சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் எல்லாருக்கும் குரூப் லீடரா மாறணும்னு ஆசை. இப்போ உடனே வேலி மாஸ்டர் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லுவாரு. ஆமா, இனிமேல் நீங்க இந்த ஃபார்பிடன் பாத்லாக்க போட்டிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது எல்லாரோட உடம்புல இருந்து இப்ப ரிமூவ் ஆயிடும் அப்படின்னு. இப்ப இதை கேட்டதும் எல்லாருக்குமே உண்மையிலே சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இன்டர்னல் எனர்ஜி இல்லாம ஒரு 2 ட்ரையல அவனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டானுங்க. ஸோ இனிமேல் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கும் போது நம்ம டாட்டு மண்டையனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவன் டைரக்டா ஹீரோவை திரும்பி பார்த்து, மோக்யோங் வான், இனிமேல் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ என்ன ட்ரிக்கு, என்ன ஸ்ட்ரேஞ்சான பவர்ஸை வேணாலும் யூஸ் பண்ணிட்டு போ. ஆனா இன்டர்னல் எனர்ஜி எனக்கு திரும்பி வந்துருச்சுன்னா நீ எல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது. நீ எல்லாம் என்னோட கால் தூசிக்கு சமம். நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ என் காலில் விழுந்து கெஞ்சுவ அப்படின்னு சொல்லுவான். இப்ப நம்மளுக்கு இந்த ஹெவன் எர்த் அசோசியேஷனோட அவுட்டர் பார்ட்ஸ் காட்டுவாங்க. இங்க ரெட் ஃபேவர் பெவிலியன் ஒன்று இருக்கும். ஸோ இந்த ரெட் ஃபேவர் பெவிலியன் எதை பத்தினதுன்னா, ஸோ எல்லாரும் சரக்கு அடிச்சுக்கிட்டு மியூசிக்லாம் கேட்டுக்கிட்டு ஜாலியா இருக்கிறதுக்கான ஒரு இடம். இந்த இடத்துல தான் நம்ம கோச்சான் இருப்பாப்புல. என்னாச்சு அப்படின்னா, நம்ம கோச்சானு மோக்யோவான கண்டுபிடிச்சே ஆகணும், நம்ம ஹீரோவை எப்படியாவது தேடியே ஆகணும்னு சொல்லி அங்கிருந்து வந்து 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 இப்படிதான் சீக்கிரட்டா உள்ள வந்திருக்கான். அவன் ஆக்சுவலா இங்க இருக்கிற அந்த செக்யூரிட்டி கிட்ட காசு கொடுத்து எப்படியாவது உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பான். ஆனா அந்த செக்யூரிட்டி அந்த காசையும் வாங்கிட்டு, எனக்கு புரியுது, நீ உனக்கு வயசாயிடுச்சு, அதனால இனிமேல் எந்த பையனும் கிடைக்காது, அதனால உள்ள போகணும்னு நினைக்கிற, உள்ள போய் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற, அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா அதை நான் பண்ணேன், என்னைய மொத்தமா தலையை வெட்டி போட்டுருவானுங்க. அதனால நான் வேணா உனக்கு இன்னொரு வழி சொல்றேன். இங்க ரெட் ஃபேவர் பெவிலியன் ஒன்று இருக்கு, அங்க போய் நீ சேர்ந்துக்கோ. அங்க போனீங்கன்னா கண்டிப்பா உனக்கு ஏதாவது ஒரு மாப்பிளை கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம கோச்சானை இங்க அமுச்சு வச்சிருக்காப்புல. நம்ம கோச்சானோ என்னடா மாப்பிளையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கோச்சான் இப்ப இருக்கிறது ஹாச்சேரியனோட உடம்புல. சோ அதை யூஸ் பண்ணி நம்ம கோச்சான் உள்ள வந்துட்டான். ஆனா இங்க வந்த உடனே நம்ம கோச்சானுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். இப்ப அவனும் என்னடா பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சரி, இப்போ மேபி போயிட்டு நம்ம மோக்யோங்வானே எல்லாத்தையும் தூக்கி போட்டு போய் தேடிடலாமா, அவர் கூடவே போய் இருந்துக்கலாமான்னு யோசிப்பான். இருந்தாலும் வேற வழி கிடையாதுன்னு அவன் பாட்டுக்கு மேக்கப் போட்டுக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்தோட ஓனரும் வரும். அந்தமா வந்துட்டு, என்ன நீ இன்னும் ரெடி ஆகாம இருக்க, நீ ரெடியாகு, கண்டிப்பா உனக்கு யாராவது ஒருத்தவங்க கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. உடனே நம்ம கோச்சான் கற்பனை பண்ணி பார்ப்பான். என்னது, ஐயோ என்னடா பண்றது, இதெல்லாம் ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு அவனுக்கே ஒரு மாதிரி வருத்தமா இருக்கும். இருந்தாலும் கோச்சானோட தலைவிதி அவ்வளவுதான். பேயா மாறினாலும் கஷ்டப்படணும்னு அவன் தலையில எழுதி இருக்கு. இப்ப நம்மளுக்கு டாட்டு மண்டையனை காட்டுவாங்க. அவன் உடனே அவன் உடம்பெல்லாம் அப்படியே ஃபிளெக்ஸ் பண்ணிட்டு இப்ப உடனே கிளம்பலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். எப்படி எங்க தான் கிளம்புறான் அப்படின்னா, இந்த ஃபார்பிடன் பாத்லாக்க எடுக்கும் போது நம்ம ஹீரோவோட உடம்புல இருக்கிற கீ எவ்வளவு இருக்கு அப்படின்றத இந்த டாட்டு மடைய சென்ஸ் பண்ணியிருப்பான். அப்ப அவனோட உடம்புல இருந்து வந்தது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அளவுக்கான கீ மட்டும்தான். சே, இவன் வெறும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் தானா, ஆனா நான் ட்ரூ பீக்ல இருக்கேன், அவனை விட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. அதுவும் இல்லாம அவனால என்னைய ஒண்ணுமே பண்ண முடியாது. மேபி அவனுக்கு ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை பத்தி ஓரளவு தெரிஞ்சிருக்கலாம், ஆனா என்னோட இன்டர்னல் எனர்ஜி தான் அதிகம். இப்ப என்னோட கீயை சர்க்குலேட் பண்ண முடிஞ்சதே போதும். மற்றவங்க எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க, ஆனா எனக்கு ரெஸ்ட் எல்லாம் தேவையில்ல. நேரா போய் அவனை தேடி போக போறேன். அவன் கண்டிப்பா இப்ப என் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு கதவை ஓபன் பண்ணுவான். ஒரு சந்தோஷத்தோட அவனை கொல்லதானே கூடாது, மத்தபடி என்ன வேணாலும் பண்ணால, இனிமேல் அவனால தப்பிக்கவே முடியாதுன்னு அவன் கதவை ஓபன் பண்ணுவான். அவன் முன்னாடி வந்து ஒரு முகம் தெரியும். இப்போ உடனே நம்ம ஹீரோ அவனை பார்த்து சொல்லுவான், பரவாயில்லையே, உனக்கும் என்னோட ஐடியா தான் இருந்திருக்கு போல, நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தான் யோசிக்கிறோம் போலயே, உண்மையிலே ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லிட்டு அவனோட மூஞ்சியை பிடிச்சு நேரா உள்ள கொண்டு வந்து அவனை தரையில போட்டு அழுத்த ஆரம்பிச்சிருவான். அவனும் தப்பிக்கலாம் நினைச்சு தன்னோட கீயை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா ஹீரோவோட உடம்புல பட்ட உடனே அந்த கீ எல்லாமே டிஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிடும். என்னாச்சு, ஏன் டிஸ்போஸ் ஆகுதுன்னு அவன் நினைக்கும் போது நம்ம ஹீரோ உடனே அவனை பார்த்து சொல்லுவான், நான் நினைச்சதை விட நீ ரொம்ப வீக்கா இருக்க, ஆனா கவலைப்படாத, நீ எவ்வளோ வீக்கா இருந்தாலும் நான் கண்டிப்பா உன்னை என்னோட டீம்ல எடுத்துக்கிருவேன் அப்படின்னு. ஏன்னா நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி யோசிக்கிறோம்ல, ஒரே மாதிரி யோசிக்கிறவங்க ஒரே டீம்ல இருந்தா நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு டீமா இருக்க மாட்டோம், நீயே யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி அவனை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பான். எங்க அவன் யோசிக்கிறது, அவன் அடியை எப்படி பிளாக் பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருப்பான். அங்க நடக்கிறத பார்த்து எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோ இந்த டாட்டு மண்டையனை அடிச்சு அப்படியே இழுத்துட்டு போயிட்டு இருப்பான். இதை பார்த்து எல்லாருக்குமே ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கும். என்னாச்சு, இவன் அந்த டெத் வேலியை சேர்ந்தவனாச்சு, இவனை இந்த மாதிரி ஒரு ஆளை இவன் இவ்வளோ ஈஸியா அடிச்சு இப்படி இழுத்துட்டு போறானா, அதுவும் ஒரு காயம் கூட இல்லாமையா, எப்படி இது நடந்துச்சு, இவன் ஏற்கனவே டாப் ட்ரெயினியா வேற இருந்தான், இப்ப இவனையும் வேற அடிச்சிட்டான், யாருதாண்டா நீ அப்படின்னு எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கும். இப்ப உடனே நம்ம ஹீரோவும் சொல்லுவான், நான் நினைச்சதை விட இவன் ரொம்ப வீக்கா இருக்கான் அப்படின்னு. இவன் ட்ரூ பீக்ல இருக்கிற ஆளு தானே, ஆனா ஏன் இவ்வளவு வீக்கா இருக்கான்னு கேட்கும் போது நம்ம ப்ளூ ஸ்பிரிட் என்ன சொல்லுன்னா, அவன் வீக்கா இல்ல, நீ தான் ஸ்ட்ராங்கா மாறிட்ட அப்படின்னு. ஆக்சுவலா நீ நார்மலா ஸ்ட்ராங்கா மாறின அப்படின்னா உனக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும்.
ஆனா நீ ரொம்ப வேகமா ரொம்ப சீக்கிரமா ஸ்ட்ராங்கா மாறுற. அந்த ஒரு காரணத்தினாலதான் நீ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கன்னு உனக்கே தெரியல. நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லி இப்ப ப்ளூ ஸ்பிரிட்டும் சொல்லும். ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல எல்லாருமே தேர்ட் ரேட்டா தான் இருப்பாங்க. சோ அதுக்கு அடுத்து தான் செகண்ட் ரேட்டா மாறுவாங்க. செகண்ட் ரேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ரேட். சோ இதுல நிறைய மார்ஷியல் ஆர்டிஸ்ட் இந்த ஒரு பாயிண்ட்லயே ஸ்டாப் ஆயிருவாங்க. இதுக்கப்புறமா பொட்டன்ஷியல் இருக்கிற மார்ஷியல் ஆர்டிஸ்ட் தான் அடுத்து பீக் லெவலுக்கு போவாங்க. ஆனா பீக்கும் சாதாரணம் கிடையாது. பீக்ல மொத்தம் 3 லெவல் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் இயர்லி பீக், அடுத்து ட்ரூ பீக், அடுத்து அல்டிமேட் பீக். இப்ப இதுக்கு அடுத்து இன்னும் ஸ்ட்ராங்கா மாறுறவங்க, இன்னும் பொட்டன்ஷியல் இருக்கிறவங்க சுப்ரீம் பீக்குக்கு போவாங்க. நம்ம மோக்ஸ்வாடோட அந்த மேனரோட மாஸ்டர் இருந்தார்ல, அவரு இந்த சுப்ரீம் பீக்ல இருக்கிறவர் தான். ஆனா அவரும் இந்த சுப்ரீம் பீக்லயே எண்ட்ல இல்ல, இயர்லி சுப்ரீம் பீக்ல தான் இருப்பாரு. சோ இதுலயும் எல்லாரும் ஒரே லெவல்ல இருக்க மாட்டாங்க. இந்த சுப்ரீம் பீக்லயுமே மொத்தம் 3 லெவல் இருக்கு. நம்ம மேனர் மாஸ்டர் இயர்லி சுப்ரீம் பீக்னா, நம்ம பிளேட் கிங்கும் இந்த வேலி மாஸ்டரும் அல்டிமேட் சுப்ரீம் பீக்கை சேர்ந்தவங்க. சோ இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப டேலண்டடான மார்ஷியல் மாஸ்டர்ஸ் ரீச் பண்ணக்கூடிய லெவல் அப்படின்னு ப்ளூ ஸ்பிரிட் சொல்லும். இப்ப இதுக்கு அடுத்த லெவல் இருக்கான்னு கேட்கும்போது இருக்கு. அதுதான் எவல்யூஷனரி ரியல்ம்னு சொல்லுவாங்க. இந்த எவல்யூஷனரி ரியல்ம்ன்றது ஹியூமன் லிமிட்ஸ் எல்லாம் தாண்டினது. அதை ரீச் பண்றவங்க கிட்டத்தட்ட அவங்களால மொத்த ஓஷனையுமே ஸ்பிளிட் பண்ணக்கூடிய அளவுக்கு பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த டாட்டூ மண்டையன் ட்ரூ பீக்லயும் நம்ம ஹீரோ அல்டிமேட் பீக்லயும் இருக்கிறவங்க. ரெண்டு பேருமே பீக்ல இருந்தாலும் ட்ரூ பீக்குக்கும் அல்டிமேட் பீக்குக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த ஒரு காரணத்தினாலதான் நம்ம ஹீரோவுக்கு இவன் ரொம்ப ரொம்ப வீக்கா தெரிஞ்சிருக்கான். இப்ப நம்ம ஹீரோவும் கேட்பான், ப்ளூ ஸ்பிரிட் நீ சாகிறதுக்கு முன்னாடி எந்த லெவல்ல இருந்த அப்படின்னு. உடனே ப்ளூ ஸ்பிரிட்டும் சொல்றதுக்கு பதிலா நீ போக போக தெரிஞ்சுக்கிருவ அப்படின்னு சொல்லிடும். ஓ இன்னமும் உனக்கு பாஸ்ட பத்தி பேச விருப்பம் இல்லையா? சரி, இந்த வெற்றி பேச்செல்லாம் விட்டுருவோம். இப்ப ஆரம்பிக்கலாமான்னு கேட்டு நம்ம ஹீரோ அடுத்து டீம் மெம்பர்ஸை சேர்க்கணும்ல, அதுக்கு முதல்ல இந்த மொட்டை தான் சரியான ஆள்னு சொல்லி மொட்டையை எழுப்புவான். ரொம்ப நேரமா மயக்கத்துல இருந்த நம்ம டாட்டூ மண்டையனும் எந்திரிச்சு நம்ம ஹீரோவை பார்த்த உடனே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுவான். டக்குனு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லுவான், இப்படி கோல மாதிரி எனர்ஜி டிசிபேட்டிங் பாய்சனை போய் யூஸ் பண்றிய அப்படின்னு. நம்ம ஹீரோவுக்கு அது என்னன்னே புரியாது. எனர்ஜி டிசிபேட்டிங் பாய்சனா அப்படின்னா என்னன்னு கேட்கும்போது நம்ம ப்ளூ ஸ்பிரிட் தான் சொல்லும். ஆக்சுவலா இந்த ஒரு பாய்சனை யூஸ் பண்ணா ஒருத்தவங்களோட இன்டர்னல் எனர்ஜியை அவங்களால டிசிபேட் பண்ண முடியும், அதாவது டிஸ்போஸ் பண்ண முடியும். நம்ம ஹீரோவோட டெத் கீயும் அதே ஒரு ப்ராப்பர்ட்டியை கொண்டதுதான். அந்த ஒரு காரணத்தினாலதான் அவனுக்கு நம்ம ஹீரோவோட கீயை பார்த்த உடனே அது எனர்ஜி டிசிபேட்டிங் பாய்சனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டான். ஆனா நம்ம ஹீரோவுக்கு அதை பத்தி தெரியாது. இப்பதான் அதை பத்தி கேள்விப்படுவான். இப்ப அதை சொன்னாலும் இந்த மொட்டை அதை நம்பவே மாட்டான். நீ என்னோட இன்டர்னல் எனர்ஜியை இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் என்கிட்ட நடிச்சினா அதை நான் நம்பவே நினைக்கிறியா அப்படின்னு சொல்லுவான். நீ நம்புறியா நம்பலையா அப்படின்றத பத்திலாம் எனக்கு கவலை இல்லை, நான் சொன்னேனே அதை பத்தி என்ன நினைக்கிறேன் நம்ம ஹீரோ கேட்பான். இப்பதான் இவனுக்கு ஞாபகம் வரும். ஆக்சுவலா இந்த மொட்டை அடி வாங்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான்ல, நம்ம 2 பேரும் ஒரே டீம்ல இருந்தோம்னா செமையா இருக்கும் அப்படின்னு. இப்ப அதை யோசிச்சு பார்த்துட்டு இப்ப இந்த மொட்டை என்ன நினைப்பானா, என்ன இருந்தாலும் சரி இவன் என்னை விட ஸ்ட்ராங்கான ஆளு, இவனை என்னால தோக்கடிக்க முடியாது. ஆனா இதுக்காக இவனோட டீம்ல எல்லாம் என்னால இருக்க முடியாது, செத்தா கூட இவனோட டீமுக்கு நான் வரவே மாட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்து முடியாதுன்னு சொல்லிடுவான். இது கேட்டதும் நம்ம ஜியோங்கும், என்ன ஒரு தைரியம், உண்மையிலே உன்னோட தைரியத்தை நான் பாராட்டுறேன், நீ என்னோட டீம்ல வந்திருந்தீனா உண்மையிலே நல்லா இருந்திருக்கும், சே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவான். உடனே இந்த மொட்டை இவன் கூட இனிமேல் பேசவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு நான் இங்க இருந்து கிளம்புறேன், இவனோட ரூம்ல கூட நான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கிளம்புவான். நம்ம ஹீரோ உடனே அவன் மேல கை வச்சு, எங்க போற, என்னோட ஆஃபரை வேணான்னு சொல்லிட்டு நீ அப்படியே போயிடலாம் நினைக்கிறியா என்ன, இப்படியே உன்னை போக விட மாட்டேன்னு சொல்லுவான். உடனே மொட்டை பயந்து போய், உனக்கு தெரியும் தானே மர்டர் பண்றது அலௌடு கிடையாது, நீ என்னைய கொல்ல முடியாதுன்னு சொல்லும் போது, ரிவீல் த வைல்டு ட்ரூத், ட்ரூத் டீப் ரூட்டட் அண்ட் ஓல்டு, ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே டீமனிக் மாங்க்கு பின்னாடி இருந்து வந்து மொட்டையை பொசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். உடனே இவனும் தன்னோட எனர்ஜியை யூஸ் பண்ணி டீமனிக் மாங்கை வெளியேற்றணும்னு நினைப்பான். ஆனா நம்ம ஹீரோ அவனோட வயிற்றுல ஒரே ஒரு பஞ்சு, அதுக்கு நான் விட மாட்டேன், நீ என்னோட ஆஃபர் வேணான்னு சொன்னதுனால எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்குன்னு உனக்கு தெரியலையா என்ன, அதனால உன்னோட பாடி எனக்கு வேணும், அதை கொடுத்துருன்னு சொல்லி டீமனிக் மாங்கை வச்சு பொசஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். கரெக்டா இந்த நேரத்துல ரூமுக்கு வெளில யாரோ வந்து நிப்பாங்க. இதை சென்ஸ் பண்ண உடனே நம்ம ஹீரோவும் யார் அது அப்படின்னு கேட்பான். உடனே வெளில இருந்து அந்த வாய்ஸ் சொல்லும், மோஹ்வா ஹவுஸை சேர்ந்த மோஹாராங் அப்படின்னு. மோஹ்வா ஹவுஸா, இது அந்த பொண்ணாச்சே, அந்த பொண்ணு இங்க என்ன பண்ணுதுன்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே திரும்பி நம்ம டீமனிக் மாங்கா ஆக்சுவலா அந்த இயோங்காவை திரும்பி பார்ப்பான். பார்த்தா நம்ம டீமனிக் மாங்க்கு ஃபுல்லா பொசஸ் பண்ணிடும். இப்ப டீமனிக் மாங்க்கும் ஊ அப்படின்னு தலையாட்ட உடனே நம்ம ஹீரோவும் உள்ளவா அப்படின்னு கூப்பிடுவான். இப்ப இந்த பொண்ணு உள்ள வரும். இப்ப பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இந்த டெத் வேலி மண்டே இங்க என்ன பண்றான்னு. நம்ம ஹீரோ உடனே சொல்லுவான், இவன் என்னோட டீம்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டான், அதனாலதான் இங்க வந்திருக்கான் அப்படின்னு. ஆனா இந்த பொண்ணு இல்ல, அது உண்மையான இயோங்கா கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும். இப்ப எல்லாருக்குமே இது அதிர்ச்சியா இருக்கும்.
நம்ம ஹீரோவுக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வரும். இந்த செகண்ட் ட்ரையல் நடக்கும்போது சோகா சொல்லியிருக்கோம்ல, மாஸ்டர் அந்த பொண்ணு கண்ணுக்கு நான் தெரியுறேன் அப்படின்னு. இப்ப நம்ம ஹீரோவுக்கு இது ஞாபகம் வந்துடும். உடனே நம்ம ஹீரோவும் சிரிக்க ஆரம்பிச்சு, எனக்கு தெரியும் உனக்கு இது எல்லாமே கண்ணுக்கு தெரியுது தானே, இப்ப திரும்பியும் ரிவீல் த வெயில்டு ட்ரூத், ட்ரூத் டீப் ரூட்டட் அண்ட் ஓல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே அடுத்து எல்லா பக்கம் இருந்து செயின்ஸ் வந்து இந்த பொண்ணை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த பொண்ணு இப்ப இந்த செயின்ஸ் அட்டாக் பண்ணிட்டு அந்த செயின்ஸ்ல இருந்து தப்பிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ உடனே ஹீரோ சொல்லுவான், நீ இதை பார்த்துட்டேன்றதுனால எனக்கு வேற வழியே கிடையாது, உன்னை அமைதியாக்கியே ஆகணும், இல்லைன்னா எனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு. இப்போ உடனே அந்த பொண்ணும் பதிலுக்கு நைஃப்ஸ் எல்லாம் த்ரோ பண்ணும். நம்ம ஹீரோ அதுல இருந்து அசால்ட்டா தப்பிச்சிருவான். இப்போ உடனே யூசாகாவும் வெளில வந்து, மாஸ்டர் அந்த பொண்ணோட பாடியை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும். இப்ப ப்ளூ ஸ்பிரிட் கேட்கும், ஏன்பா நீ ஆரம்பத்துல இருந்து ஆம்பளைன்னு சொன்னியே, எதுக்காக ஒரு பொண்ணோட பாடியை கேட்கறனோனே, அது வேற பிரச்சனை, இது வேற பிரச்சனை, எனக்கு அந்த பொண்ணோட பாடி வேணும்னோனே. இப்ப அந்த மோகவாவும் சொல்லும், வெயிட் பண்ணு, நான் ஒன்னும் இங்க சண்டை போடுறதுக்காக வரல அப்படின்னு. நான் இதுக்காக உன்னை நம்பணும் அப்படின்னு கேட்கும்போது, நான் இதை ஒரு விஷயத்த செக் பண்றதுக்கு தான் வந்தேன், நான் பார்த்தது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும். ஓ, தெரிஞ்சுக்கலான்னு வந்தியா, ஆனா நீ தெரிஞ்சுக்கிறதுக்கான விலை ரொம்ப அதிகம், அதை உன்னால தர முடியுமான்னு நம்ம ஹீரோ கேட்பான். அந்த பொண்ணும், முடியும், இப்ப எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நீ என்ன விலை கேட்டாலும் அதை நான் தரேன், எனக்கு உன்னோட பவர் வேணும், எனக்கு உதவி மட்டும் செய் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். என்னது, என்னோட பவர் வேணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, ஆமா, உனக்கு என்னோட பாடி தானே வேணும், அந்த பாடியை நான் தரேன், அதுக்கு பதிலா அந்த இன்விசிபிளா உன் பக்கத்துல ஒண்ணு இருக்கே அதோட பவர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும். இப்ப உன்னால இதை கேட்கவும் முடியுதான்னு நம்ம ஹீரோவுக்கு ஆச்சரியமா இருக்கும். நம்ம ப்ளூ ஸ்பிரிட் தான் சொல்லும், ஆக்சுவலா அந்த பொண்ணு கண்டிப்பா ஸ்பிரிச்சுவல் ஐயா ஓபன் பண்ணியிருக்கும் அப்படின்னு. அந்த பொண்ணு சாகர நிலைமையில இருந்துச்சுல அந்த சிமேமோரியோ கிட்ட, அப்ப அதிர்ச்சியில அந்த பொண்ணோட ஸ்பிரிச்சுவல் ஐ ஓபன் ஆயிருக்கும். அந்த ஒரு காரணத்தினாலதான் அந்த பொண்ணால இந்த செயின்ஸை பார்க்கவும் முடியுது, நம்ம யூசோஹா சொல்றத கேட்கவும் முடியுது. ஆனா அது நம்ம ஹீரோவோட டீமனிக் ஐ அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது. ஏன்னா நம்ம ஹீரோவால எல்லா ஸ்பிரிட்ஸையும் பார்க்க முடியும், அதுங்க கூட உரையாடவே முடியும். ஆனா அந்த மாதிரி கிடையாது. இப்ப இந்த பொண்ணால ப்ளூ ஸ்பிரிட் ஒன்ன சென்ஸ் பண்ண முடியல, டீமனிக் மாங்கையும் யூசோஹாவையும் மட்டும் தான் சென்ஸ் பண்ண முடியுது. ஏற்கனவே நம்ம ஷாமான் ஷோ கூட சொல்லியிருப்பார்ல, இருக்கிறதுலே கண்ணு தான் ஒரு ஷாமானுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு. அதே மாதிரிதான் இந்த பொண்ணு ஸ்பிரிச்சுவல் ஐயை ஓபன் பண்ணியிருக்கு. ஆனா இந்த பொண்ணால ப்ளூ ஸ்பிரிட் சென்ஸ் பண்ற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இன்னும் மாறல. ஸோ இப்போ உடனே நம்ம ஹீரோவும் கேட்பான், உனக்கு என்னோட ஹெல்ப் வேணும் தானே அப்படின்னு. ஆனா நான் எதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்ணணும், இப்ப நினைச்சா கூட நான் உன்னோட பாடியை ஈஸியா எடுத்துட முடியும், அதுக்கு பதிலா நானே ரொம்ப கஷ்டப்பட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணி அதனால எனக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்பான். இப்ப இந்த பொண்ணு உடனே, என்ன ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் குறைச்சி எடை போட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு பெரிய அட்டாக்கை யூஸ் பண்ணும். நம்ம ஹீரோ உடனே பின்னாடி வருவான். அப்பதான் நம்ம ஹீரோ கண்ணுக்கு அந்த இடத்துல நிறைய த்ரெட்ஸ் இருக்கிறது தெரிய வரும். இப்ப இந்த பொண்ணு சொல்லும், இப்போ உனக்கு புரியுதா, நான் நினைச்சேனா உன்னை உடனே கொன்ற முடியும் அப்படின்னு. ஹோ, இந்த மாதிரியான ஒரு ட்ரிக் நீ வச்சிருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். இப்ப இதை பார்த்ததும் ப்ளூ ஸ்பிரிட்டும், இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு, ஓ இது அந்த டெக்னிக் தானா, கண்டிப்பா இந்த பொண்ணு மர்டரஸ் கிங்கோட வம்சாவளியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும். இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவும், எனது மர்டரஸ் கிங்கா அப்படின்னு கேட்பான். இப்ப இந்த மர்டரஸ் கிங் அப்படின்ற வார்த்தையை சொன்ன உடனே மோகவாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடும். உடனே நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கும், உனக்கு எப்படி அவரை பத்தி தெரியும், யார் நீ அப்படின்னு. இப்ப உடனே ப்ளூ ஸ்பிரிட்டும் சொல்லும், கீன் ஷேடோ ஃப்ளையிங் பிளேட் ஆட்டையும் ஜாயின் பண்றேன் பார்த்ததுக்கு அப்புறம் மர்டரஸ் கிங் ஞாபகம் வராம இருந்தா எப்படி அப்படின்னு. இப்ப இதை அப்படியே நம்ம ஹீரோவும் அப்படியே ரிப்பீட் பண்ணுவான். இதை ரிப்பீட் பண்ண உடனே மோகவாவுக்கு இன்னும் அதிர்ச்சி ஆயிடும். ஆக்சுவலா இந்த மர்டரஸ் கிங் யார் அப்படின்னா, இவர் தான் இந்த மோகவாவோட செக்ட் இருக்குல்ல இதை உருவாக்குனவர். ஆக்சுவலா இவர் உருவாக்கும் போது இது ஒரு அசாசின் செக்டா தான் உருவாக்குனாரு. அவர் தான் இந்த டெக்னிக்கையுமே கண்டுபிடிச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் இது. இந்த ஒரு டெக்னிக்கை இந்த மோகவா ஹவுஸோட சக்சஸருக்கு மட்டும்தான் சொல்லி தருவாங்க. ஸோ இந்த ஒரு டெக்னிக்கை பத்தி வேற யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ உடனே இந்த பொண்ணு சொல்லும், நீ இப்ப உனக்கு இது எப்படி தெரியும் அப்படின்றதையும் என்கிட்ட சொல்லியே ஆகணும், இல்ல உன்னை நான் டார்ச்சர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஹீரோ அதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்க மாட்டான். கீழே இருக்கிற அந்த தரையை ஓங்கி அடிப்பான். அதை அடிச்ச உடனே அந்த பொண்ணு கொஞ்சம் ஸ்டேபிளா நிக்க முடியாம லைட்டா ஜெர்க் ஆயிரும். இந்த ஒரு சான்ஸை யூஸ் பண்ணி அந்த பொண்ணை நோக்கி வேக வேகமா அட்டாக் பண்றதுக்காக வருவான். அந்த பொண்ணும் தான் கிட்ட இருக்க ஹிடன் வெப்பன்ஸை த்ரோ பண்ணும். ஆனா அதுல இருந்து ஈஸியா தப்பிச்சு அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்காக வருவான். இதை சென்ஸ் பண்ண அந்த பொண்ணு மேலாப்ல ஜம்ப் பண்ணி நம்ம ஹீரோவை மேல இருந்து அவனோட தலையில அந்த கத்தியை குத்துறதுக்காக வரும். நம்ம ஹீரோ உடனே சொல்லுவான், நீ ஃபாஸ்டா தான் இருக்க, அட்லீஸ்ட் அந்த யோம்காவை விட ஃபாஸ்டா இருக்க அப்படின்னு சொல்லி மேலாப்ல திரும்பி பார்த்து அந்த கத்தியை தன்னோட வாயால பிடிச்சிருவான். இப்ப இதை அந்த பொண்ணு சுத்தமா எதிர்பார்த்திருக்காது. உடனே அந்த பொண்ணோட கழுத்தை பிடிச்சு அந்த பொண்ணை கார்னர் பண்ணிடுவான். ஆனா அந்த பொண்ணு
அப்பயுமே நம்ம ஹீரோவோட கழுத்துலயும் ஒரு த்ரெட்டை கரெக்டா சுத்தி இருக்கும். இப்ப இதை பார்த்த உடனே பரவாயில்லையே, இதை எப்ப பண்ண அப்படின்னு கேட்பா. இந்த பொண்ணு உடனே சொல்லும், நான் தான் சொன்னேன்ல என்னைய அவ்வளவு சீக்கிரம் குறைச்சி இற போட்டுறாது அப்படின்னு. இப்ப மட்டும் நான் லைட்டா ஸ்ட்ரென்த் போட்டேன்னா உன்னோட மொத்த கழுத்தையும் என்னால வெட்டிட முடியும். அதனால நீ நான் கேட்கிற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லியே ஆகணும். தேவையில்லாம எதுவும் ட்ரை பண்ணாதன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ தன்னோட கையில டெத் கீயை கொண்டு வந்து அந்த த்ரெட்ல லைட்டா கையை வைப்பான். வச்ச உடனே அந்த பொண்ணு இவ்வளவு நேரமா இன்டர்னல் எனர்ஜி போட்டுருந்துச்சுல, அது எல்லாமே டிஸ்போஸ் ஆகி போயிடும். என்னாச்சு, இந்த த்ரெட்டை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையேன்னு சொல்லும் போது இப்ப அந்த பொண்ணோட விழாவிலே ஒரு அடி அடிச்ச உடனே அந்த பொண்ணு கீழே விழுந்துரும். இப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், பரவாயில்ல, நீ பாஸ் ஆயிட்ட. நான் உன்னைய சோஹா கிட்ட கொடுத்துடலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு பதிலா நீ எப்படி இருக்கியோ அப்படியே நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணு ஏற்கனவே ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவோட கன்னத்துல கிழிச்சிருக்கோம்ல, அந்த ரத்தத்தை லைட்டா தொடச்சு அந்த பொண்ணோட வாயில வச்சிருவான். அவ்வளவுதான். அந்த பொண்ணு இதை பார்த்த உடனே, ஐயோ இது பாய்சன் ஆச்சே, அதுவும் ரொம்ப லீத்தலான பாய்சனா இருக்கும் போலயே, என்னோட கீயை சர்க்குலேட் பண்ணியே ஆகணும்னு இரும ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தேவை. நீ என்னோட லாயல் டாகா மாறணும். அப்படி மாறினா நான் வேணும்னா நீ கேட்ட அந்த பவரை தரேன். இப்ப இது கேட்டதும் இந்த பொண்ணும் கேட்கும், நீ அதுக்காக இவ்வளவு பண்ணணுமா, பாய்சன்லாம் யூஸ் பண்ணுமான்னு கேட்கும்போது நான் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டேன். அதுவும் இல்லாம நீ தானே சொன்ன இதுக்கான விலையை தரேன்னு, அப்ப அதை கேட்கறது தானே முறை அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பான். இப்ப நம்ம ஹீரோவோட கண்ணை பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வரும். ஒரு கில்லிங் ஸ்டார் அப்படின்னா என்னன்னு அந்த பொண்ணும் கேட்டிருக்கோம். உடனே அவங்க அப்பா தான் சொல்லுவாரு, இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு ஆளு, அட்லீஸ்ட் ஒரு 100 வருஷத்துக்கு ஒருத்தன் தான் பிறப்பான். அவன் கிட்டத்தட்ட எல்லாரையுமே கொல்றதுக்காகவே பிறந்த ஒரு ஆளு. அப்படி கொல்றதுல ஒரு சந்தோஷத்தை பார்ப்பான். அந்த இருக்கிறது தான் அப்படி ஒரு குவாலிட்டி தான் ஒரு அசாசினுக்கே பெஸ்டான குவாலிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லும். அது ஒரு டேலண்டான அந்த பொண்ணு கேட்கும் போது, ஆமா, ஒருத்தவங்களை கொல்லும் போது எந்தவித பதட்டமும் இல்லாம அவங்களை உயிரை எடுக்கிறோமேன்னு சொல்லி எந்தவித பயமும் இல்லாம, ஏன் அதுல சந்தோஷத்தை பார்க்கறான்ல, அவன் இருக்கிறதுலே ஒரு மோசமான ஆளா இருப்பான். அவன் தான் ஈவிலே மொத்தமா உருவம் எடுத்து பிறந்தா எப்படி இருக்கும், அப்படி ஒரு ஆளு தான் அந்த கில்லிங் ஸ்டார். ஒருவேளை நீ என்னைக்காவது இந்த மாதிரி ஒரு கில்லிங் ஸ்டாரை பார்த்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டோ அவங்க கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் வச்சுக்காத, அந்த இடத்துல இருந்து உடனே ஓடிரு அப்படின்னு அவங்க அப்பா அன்னைக்கே வந்து வார்ன் பண்ணியிருப்பாரு. இப்ப இந்த பொண்ணு இவனோட கண்ணை பார்த்த உடனே அதே கில்லிங் ஸ்டார் தன்னோட கண்ணு முன்னாடி வந்துட்டான்றது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிடும். ஆனா இப்ப அந்த பொண்ணால தப்பிச்சு போகவே முடியாது. நான் ஏன் இதை பண்ணோன்னு அந்த பொண்ணை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனா நம்ம ஹீரோ இவ்வளோத்தையும் இந்த பொண்ணு பண்ணதுக்கு அப்புறம் சும்மா விட்டுருவானா என்ன, கண்டிப்பா இந்த பொண்ணையும் தனக்கேத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிடுவான். தன்னோட பிளான்ஸ்க்கு இந்த பொண்ணையும் வச்சுக்கிடுவான். அவ்வளவுதான். இப்ப நம்ம ஜியோங்கு மறுபடியும் அந்த காரிடார்ல நடந்து போவான். ஒரு பக்கம் ஸ்கார்லெட் டெத் வேலியை சேர்ந்த டாட்டூ மண்டைய இயோங்கா, இன்னொரு பக்கம் மோஹா பொண்ணு. இதை பார்த்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். என்னது, இவன் 2 பேரையுமே சபார்டினேட்ஸா எடுத்துக்கிட்டானா? ஆனா எப்படி, ஏற்கனவே ஃபர்ஸ்டா வந்த ஒரு ஆளு, யார் தாண்டா நீ அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் தன்னோட ரூம்ல இருந்து மோக்யூச்சுனும் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலா அந்த செகண்ட் ட்ரையல் நடந்தப்ப நம்ம மோக்யூச்சுனும் அந்த குரூப்ல இருந்தா. ஆனாலும் நம்ம ஹீரோ இவங்க எல்லாரையும் சாகிற அளவுக்கு அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா நம்ம மோக்யூச்சுன் அவன் கண்டுக்கவே இல்லை. அப்ப நம்ம மோக்யூச்சுன் உண்மையிலேயே அவனோட சீரியஸான முகத்தை பார்த்தான். அப்பவே அவனுக்கு புரிஞ்சிருச்சு, நான் செத்தாலும் இவன் கவலைப்பட போறது இல்லையா, நம்ம 2 பேரும் ஹாஃப் பிரதர்ஸா இருக்கலாம், அதுவும் இல்லாம அவனுக்கு என்னை பிடிக்காதுதான், இருந்தாலும் இவன் இவ்வளோ ஈவலா இருப்பான்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. இவன் இப்படியா இருந்த ஆளே கிடையாதே, அப்படி என்னதான் இவனை இப்படி மாத்திருச்சு? ஏதோ ஒண்ணு, அவன் என்னைய பத்தி கவலைப்பட போறது இல்லைன்னா நானும் இனிமேல் அவனை பத்தி கவலைப்பட போறது இல்லை. இனிமேல் இந்த ஒரு இடத்துல நான் எனக்காக மட்டும் சர்வைவ் ஆக போறேன், என்ன மட்டும் உயிரோட வச்சுக்கணும்னு நினைக்க போறேன், மத்த யாரை பத்தியும் எனக்கு கவலை கிடையாது. இந்த செகண்ட் ட்ரையல் முடிஞ்ச உடனே ஃபார்பிடன் பாத்லாக்கை எடுத்த உடனே நம்ம மோக்யூச்சு நினைச்சிருப்பான் தான் ஒருத்தன் தான் இந்த பீக் ரேம்ல இருப்பான், மத்தவங்க யாராலும் இருக்க முடியாது அப்படின்னு. ஆனா அங்க நிறைய பேர் பீக் ரேம்ல இருந்திருப்பாங்க. அதை பார்த்தோன்னே தான் இவனுக்கு புரிய வந்திருக்கும், உலகம் ரொம்ப பெருசு அப்படின்னு. தன்னை மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்றது அவனுக்கு அப்பதான் தெரிய வந்திருக்கும். ஸோ அப்பவே முடிவு பண்ணிடுவான் தான் இன்னும் ஸ்ட்ராங்கரா மாறணும். ஏன்னா இங்க சர்வைவ் ஆகணும்னா கண்டிப்பா அவன் ஸ்ட்ராங்கா இருந்துதான் ஆகணும், அது தனக்காக ஒரு முடிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப டக்குன்னு ஒருத்தன் கதவை திறந்து உள்ள வருவான். இதை பார்த்த உடனே எனக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு, ஆனா இப்ப நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன், இது மோக்ஸ்வார்ட் மைனரோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் தானே, ஆர்த்தோடாக்ஸை சேர்ந்த ஒரு ஆளு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்பான். இதை கேட்டதும் நம்ம மோக்யூச்சுனுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும். இவன் மாசாங்காச்சே, இவன் இங்க என்ன பண்றான்? செகண்ட் ட்ரையல்ல நம்ம மோக்யூச்சுனோட குரூப்ல தான் இந்த மாசாங்க இருந்திருப்பான். சோ இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டு வால்வு சாவெல்லாம் தாண்டி வந்திருக்கானுங்க. ஆனா இந்த மாசாங்குக்கு
மோக்ஸ்வாட் மேனரோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எப்படி தெரிய வந்துச்சு, இவனுக்கு எப்படி இதை பத்தி தெரியும்னு நம்ம மோக்யூச்சனுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும். நம்ம மோக்யூச்சனும் கேட்பான், இதை பத்தி உனக்கு எப்படி தெரியும்னு. உடனே இந்த மாசாங்க என்ன சொல்லுவான்னா, அதை பத்தி எதுக்கு கவலைப்படுற, நீ ஆர்த்தடாக்ஸை சேர்ந்த ஒரு ஆளு, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஆர்த்தடாக்ஸ் முறிமை இந்த மோக்ஸ்வாட் மேனர் மொத்தமா பீட்ரே பண்ணிடுச்சா அப்படின்னு கேட்பான். இதை கேட்டதும் அவனும் இல்லைன்னு சொன்ன உடனே, அப்ப நீ இங்க ஒரு ஹையரப்பா மாறுறதுக்கு வரலையா, ஹெவன் அர்த் அசோசியேஷனுக்கு வேற எதுக்காக வந்த அப்படின்னு கேட்பான். நீ என்ன பேசுறனே எனக்கு புரியலையே நம்ம மோக்யூஷன் கேட்கும்போது, இரு உனக்கு தெரியாதுன்னு மட்டும் சொல்லாத, இந்த கார்ப்ஸ் பிளட் வேலியில ஃபைனல் ட்ரையல கிளியர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எல்லாருமே 5 கிங்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அத்தோட அவங்க இந்த ஹெவன் அர்த் அசோசியேஷன்ல ஒரு ஹையரப்பா மாறிடலாம் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டதும் நம்ம மோக்யூச்சனுக்கு தூக்கி வாரி போட்டுரும். ஏன்னா இப்பதான் அவனுக்கு புரியவே வரும், இந்த கார்ப்ஸ் பிளட் வேலியில எல்லாரும் எதுக்காக உயிர் போற அளவுக்கு அடிச்சுக்கிறாங்க, எல்லாரும் ஏன் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்கன்னு அவனுக்கு அப்ப புரிஞ்சிருக்காது, இப்பதான் புரிய வந்திருக்கும். ஹெவன் அர்த் அசோசியேஷன்ல ஒரு ஹையரப்பா மாறுறதுன்றது இருக்கிறதுலயே அவங்க லைஃபே செட்டில் ஆன மாதிரி. அப்படி மட்டும் அவங்க மாறிட்டாங்க, முரீம்ல அவங்களுக்குன்னு ஒரு பேரை அவங்களால உருவாக்கிட முடியும். ஸோ அப்படி ஒரு விஷயம் தான் இந்த ஹெவன் அர்த் அசோசியேஷன்ல பெரிய ஆளா மாறுறதுன்றது. இப்ப இதுக்காக தான் எல்லாரும் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு இவனுக்கு இப்பதான் புரிய வந்திருக்கு. ஆனா இவனும் அதே மாதிரியான சண்டையை போட்டிருக்கான். கடைசியில எதிரிகளோட கூட்டத்துல வந்து அவனுங்களுக்கு தலைவனா மாறுறதுக்கான இவ்வளோத்தையும் பண்ணேன் அப்படின்னு மோக்யூச்சனுக்கே வருத்தமா இருக்கும். அப்ப இந்த மாசாங்கும் கேட்பான், அப்ப உனக்கு உண்மையிலே தெரியாதா, ஆமா எதுக்காக தான் நீ இங்க வந்த, எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்பான். என்னைய ஹாஸ்டேஜா எடுத்துட்டு வந்தாங்க, எதுக்காக கூட்டிட்டு வந்தாங்கன்னு எனக்கே தெரியாதுன்னு நம்ம மோக்யூச்சனும் சொல்லிடுவான். இப்ப இந்த மாசாங்கும் இதை கேட்டு யோசிச்சுட்டு, சாரி ஆரம்பத்துல என்னால உன்னைய நம்ப முடியல, ஏன்னா ஆர்த்தடாக்ஸை சேர்ந்த ஒரு ஆளு இங்க இருக்கானே, ஒருவேளை நீங்களும் ஆர்த்தடாக்ஸ் முனியமுக்கு மொத்தமா துரோகம் பண்ணிட்டீங்களோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு, அதனாலதான் உன்னை நம்பாம இருந்தேன். ஆனா இப்ப நான் உன்னை நம்புறேன். ஆக்சுவலா நான் ஆர்த்தடாக்ஸ் அலியன்ஸை சேர்ந்த ஒரு ஸ்பை அப்படின்னு சொல்லுவான், நான் ஹிடன் ஃபோர்ஸை சேர்ந்தவன் சொல்லுவான். இதை கேட்டதும் நம்ம மோக்யூச்சனுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். ஆக்சுவலா இப்ப கரண்ட்ல முரீம்ல மொத்தம் 3 ஸ்ட்ராங்கஸ்டான ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதுல ஒண்ணுதான் இந்த ஆர்த்தடாக்ஸ் அலியன்ஸ், இன்னொன்னு அன்ஆர்த்தடாக்ஸ் அலியன்ஸ், அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது ஹெவன் அர்த் அசோசியேஷன். இந்த ஆர்த்தடாக்ஸ் அலியன்ஸ்ல மொத்தம் 4 பிரிவு இருக்கும். இந்த 4 பிரிவுல 4வது பிரிவு இன்ஃபர்மேஷன் அப்புறம் அசாசினேஷன், இது எல்லாத்தையும் பாத்துக்கிற ஒண்ணுதான் இந்த ஹிடன் ஃபோர்ஸ். இப்படி ஒரு பிரிவு எங்கள்கிட்ட கிடையவே கிடையாதுன்னு ஆர்த்தடாக்ஸ் அலியன்ஸ் ஆரம்பத்துல இருந்து மறுத்து பேசிக்கிட்டே இருப்பானுங்க. அந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த ஹிடன் ஃபோர்ஸ்ல ஒண்ணு இருக்கிறது யாருக்குமே தெரியாது. இதை ஒரு கட்டுக்கதையா மட்டும் தான் எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இது உண்மையிலே இருக்குன்றது இப்ப நம்ம மோக்யூச்சனுக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் இப்படி ஒரு முக்கியமான விஷயத்த தாங்கிட்ட எதுக்காக சொல்லணும்னு நம்ம மோக்யூச்சனுக்கு ஒரு கேள்வி வரும். அதை கேட்கவும் செய்வான். இப்ப அந்த மாசாங்கும் சொல்லுவான், ஏன்னா சிச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு, சிச்சுவேஷன் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு, அந்த ஒரு காரணத்தினாலதான் எங்களுக்கு மத்தவங்க கிட்ட இருந்து ஹெல்ப் தேவை. ஆக்சுவலா 15 பேரு இந்த கார்ப்ஸ் பிளட் வேலிக்குள்ள வந்திருப்பானுங்க. 15 பேருமே ஃபர்ஸ்ட் ட்ரையல்ல பாஸ் ஆயிட்டானுங்களாம். ஆனா 11 பேரு செகண்ட் ட்ரையல்ல செத்து போயிட்டானுங்களாம். இதுக்கான காரணம் ஒருவேளை அந்த மான்ஸ்டரா நம்ம மோக்யூச்சன் கேட்கும்போது, அதுவும் ஒரு பிரச்சனை தான், ஆனா அதை விட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, அது என்னன்றது உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லுவான். வேற யாரும் கிடையாது, இன்னொரு மான்ஸ்டர் நம்ம மோ கியோங்வான் தான். இந்த 11 பேர் செத்து போனானுங்கல்ல, அதுல 9 பேரை கொன்னது நம்ம ஹீரோ தான். இப்ப இதை பத்தி பேசுறதுக்காக தான் நம்ம மாசாங் வந்திருக்கான். நீங்க 2 பேரும் ஒரே பேரை வச்சிருக்கிறதுனால எங்க நீயும் அவனோட சைட்ல இருப்பியோன்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு, அதனாலதான் நான் ஆரம்பத்திலே வந்து உன்கிட்ட பேசல. ஆனா அந்த செகண்ட் ட்ரையலோட எண்டுல அவன் உன்னையும் சாகிற அளவுக்கு அடிச்சுக்கோன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு அப்பதான் இது தெரிஞ்சிச்சு, நீயும் அவனும் ஒரே சைட்ல இல்லைன்னு. இருந்தாலும் நீங்க 2 பேரும் பிரதர்ஸ், அதனாலதான் இதை நாங்க உன்கிட்ட முன்னாடியே சொல்ல வரோம். நாங்க மோ கியோங்வானை கொல்ல போறோம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சிச்சுவேஷன், அதனாலதான் எங்களுக்கு உன்னோட ஹெல்ப்பும் வேணும், எங்களுக்கு வேற வழியும் கிடையாது, எங்களுக்கு இருக்கிறதுலே பெரிய ஆபத்தா அவன் தான் வருவான்னு தோணுது, அதனால அவனை இப்பவே கொன்னே ஆகணும் அப்படின்னு அவன் சொல்லுவான். இப்ப இது சொன்னதும் நம்ம மோக்யூச்சனும், ஆனா அவன் அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு தெரியும் அவன் எப்படி ஒரு பைத்தியக்கார இன்சேனான ஒரு ஆளு அப்படின்னு, ஆனா அதே அளவுக்கு இன்சேனான ஒரு ஆளு எங்க கிட்டயும் இருக்கு, அவ ஏற்கனவே அவனை பார்க்க போயிட்டா அப்படின்னு இந்த மாசாங் சொல்லுவான். இப்ப இன்னொரு பொண்ணு நம்ம மோ கியோங்வானை பாக்குறதுக்காக போயிருக்கோம். இந்த ஹிடன் ஃபோர்ஸ் இருக்கானுங்கல்ல, இந்த ஹிடன் ஃபோர்ஸ்லயும் டிங் ரெஜிமெண்ட் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கான். ஸோ இவனுங்க எல்லாருக்குமே வித்தியாசமான ஒரு நிக்நேம் இருக்கும். அவங்களோட நிக்நேம் என்ன தெரியுமா, மான்ஸ்டர்ஸ். இதுக்கு ஒரு காரணம், அவனுங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்களாம். ஆனா இன்னொரு காரணமும் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இவங்க யாருமே நார்மல் மனுஷங்க மாதிரியே இருக்க மாட்டாங்களாம். இந்த ஒரு பொண்ணும் அப்படிதான். இந்த பொண்ணோட உடம்புல அதிகப்படியான எக்ஸ்பிரிமெண்ட்ஸா பண்ணியிருக்கானுங்க. அந்த ஒரு காரணத்தினால இந்த பொண்ணுக்கு வலினா என்னன்னே தெரியாம போயிடுச்சான். அதுக்கு பதிலா இந்த பொண்ணுக்கு எப்பெல்லாம் வலி ஏற்படுதோ அப்பெல்லாம் அதுல இருந்து சந்தோஷம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சான். இப்ப எப்படி நம்ம ஹீரோவுக்கு மத்தவங்களை கொல்லும் போது ஒரு சந்தோஷம் கிடைக்குதோ, அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணையே டார்ச்சர் பண்ணும் போது சந்தோஷம் கிடைக்குமா.
ஸோ அந்த மாதிரி ஒரு வேர்டான ஒரு கிரேசியான பர்சனாலிட்டி இருக்கிற ஆளு தான் இந்த பொண்ணு. இப்ப இந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். நம்ம ஜியோவும் கேட்பா, யார் நீ அப்படின்னு. நீ மோக்யோங்வான் தானே, நான் உன்கிட்ட பேசணும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே ட்ரெஸ் எல்லாம் கழட்டிடுவோம். கழட்டிட்டு இப்ப நம்ம பேசலாமா அப்படின்னு கேட்கும். நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு ஒரு இன்டிஃபரண்டான ரியாக்ஷன் கொடுப்பான். அவன் அதை பெருசா கண்டுக்கவே மாட்டான். உள்ள இருக்க நம்ம ப்ளூ ஸ்பிரிட் இருக்குமே, அதுதான் ரொம்ப ஆச்சரியமான ரியாக்ஷன் கொடுக்கும். இப்ப நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை அடிச்சு அந்த பெட்ல படுக்க போட்டிருப்பான். உடனே சோகாவும் கேட்கும், மாஸ்டர் எதுக்காக இந்த பொண்ணு வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. எனக்கு தெரியல, இந்த பொண்ணு உடனே என் மேல வந்து ஜம்ப் பண்ணுச்சு, அதனால டக்குன்னு நானும் இந்த பொண்ணை அடிச்சு இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு. இப்போ உடனே ப்ளூ ஸ்பிரிட் தான் சொல்லும் அந்த பொண்ணு எந்த காரணத்துக்காக வந்திருக்குன்னு. இதை கேட்டோன்னு எல்லாம் வெக்கப்பட்டு தெரியும் இந்த சோகாலாம். இப்போ உடனே நம்ம ஜியோங்க சொல்லுவான், சரி இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், பேசாம இந்த பொண்ணை எழுப்பி இந்த பொண்ணு எதுக்காக வந்திருக்குன்னு கேட்கலாமா அப்படின்னு சொல்லும் போது சோகா உடனே மாஸ்டர் 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 அப்படின்னு சொல்லும். சரி நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோன்னு சொல்லிடுவான். உடனே இந்த சோகா தான் அந்த பொண்ணோட உடம்ப போய் ப்ரொசஸ் பண்ண போகும். இன்னொரு பக்கம் நம்ம மோக்யூச்சனும் மாசாங்கும் வேக வேகமா நம்ம ஜியோங்கோட ரூமுக்கு ஓடி வந்துகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, நம்ம மோக்யூச்சன் மாசாங்கோட காலில் போய் விழுந்திருப்பான். அதுவும் எதுக்காக அப்படின்னா, நம்ம ஹீரோவை மன்னிக்கணும் அப்படின்றதுக்காக. என்னதான் அவன் மாறி இருந்தாலும் அவன் இன்னமும் தன்னோட பிரதர் தான் அப்படின்னு நம்ம மோக்யூச்சன் நம்புவான். சோ தன்னோட பிரதருக்கு தனக்கு தெரிஞ்சே இந்த மாதிரி ஒரு மோசமான விஷயம் நடக்கக்கூடாது, அதை தடுத்தே ஆகணும்னு சொல்லி தான் இந்த ஒரு தடவை மட்டும் அவனை மன்னிச்சு விட சொல்லி கேட்பான். அவன் மாறி இருந்தாலும் அவனும் மோக்ஸ்வாட் மேனரை சேர்ந்தவன் தான். சோ அவனை பேசி நான் வலிக்கு கொண்டு வரேன் அப்படின்னு நம்ம மோக்யூச்சன் சொல்லியிருப்பான். சரி இதெல்லாம் ரொம்ப லேட் ஆகிறதுக்குள்ள வா உடனே போவோம்னு சொல்லிட்டு ஜியோங்கோட ரூமுக்கு இவனுங்க 2 பேரும் கிளம்பியிருப்பானுங்க. அப்ப நம்ம மாசாங் சொல்லியிருப்பான், எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காது, இருந்தாலும் நீ நல்லவன், இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் உனக்கு இந்த ஒரு வாய்ப்பை தரேன், நீ அவன் கிட்ட பேசி எப்படியாவது நம்ம வழிக்கு கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவான். நம்ம மோக்யூச்சனும் போறப்ப யோசிப்பான், அவனும் ஒரு ஆர்த்தடாக்ஸை சேர்ந்த ஒரு ஆளு தான், அவன் இப்ப மாறிட்டான், ஆனா அவன் ஆர்த்தடாக்ஸ்ன்றத அவன் இன்னும் மறந்துருக்க மாட்டான், கண்டிப்பா அவன்கிட்ட பேசி புரிய வச்சிடலாம், கண்டிப்பா அவன் நம்ம கூட வந்து சேர்ந்துக்குருவான்னு நம்ம மோக்யூச்சனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். இப்ப இவனுங்க 2 பேரும் ஓடி வந்துகிட்டு இருக்கும் போது நம்ம ஜியோங்கோட ரூமுக்கு வெளில அதிகமான அளவு கூட்டம் இருக்கும். எதுக்காக இந்த மாதிரி நிக்கிறாங்க, இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மாசாங்குக்கு மட்டும் ஒரு அதிர்ச்சி. ஏன்னா அங்க யாரையும் இழுத்துட்டு போவாங்க. அப்படி இழுத்துட்டு போறவங்க நம்ம மாசாங் கூட வந்த அந்த ஸ்பைஸ் ஒரு 2 பேர் இழுத்துட்டு போவாங்க. இவங்க தான் அந்த ஸ்பைஸ்னு அவனும் சொல்லுவான். இப்ப இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த காட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஹீரோவை பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க. இருக்கிறதுலே நீ ஒரு பெரிய விஷயத்த அச்சீவ் பண்ணியிருக்க, உண்மையிலே ரொம்ப சூப்பர், நீ இந்த ஸ்பைஸை ஈஸியா கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோவை போட்டு பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா 15 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம ஹீரோ இந்த கியூ சோகா போய் அந்த உடம்புல உட்கார்ந்த உடனே என்ன கதை அப்படின்றத நல்லாவே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா. இவனுங்க எல்லாரும் ஸ்பைஸ், இவனுங்க ஆர்த்தடாக்ஸ் ஆடியன்ஸை சேர்ந்த ஹிடன் ஃபோர்ஸ்ல இருந்து வந்திருக்கானுங்க, இவனுங்க இந்த ஹெவன் ஆர்த் அசோசியேஷன்ல என்ன இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்கானுங்க. மாஸ்டர் அது மட்டும் கிடையாது, இங்க இன்னமும் மொத்தம் 4 ஸ்பைஸ் இருக்காங்க இந்த பொண்ணையும் சேர்த்து அப்படின்னு நம்ம சோகா வேற சொல்லும். இப்ப இதை கேட்ட உடனே நம்ம ப்ளூ ஸ்பிரிட் வந்து சொல்லும், இவங்க என்ன முட்டா பசங்களா இருக்கானுங்க, ஒரு ஸ்பைக்கு இன்னொரு ஸ்பைக்கும் அவங்க யார் யாருன்னு அடையாளம் தெரியாம இருந்தாதானே அவங்க ஒருத்தவங்க செத்து போயிட்டாங்க கூட இந்த மிஷனை அவங்களால எடுத்துட்டு போக முடியும், இவனுங்க எல்லாரும் யார் யாருன்னு தெரிஞ்சு வச்சிருக்கானுங்க, சரியான முட்டா பீஸுங்களா இருக்காங்களேன்னு நம்ம ப்ளூ ஸ்பிரிட் சொல்லும். இது ஒரு லாஜிக்கலான கேள்விதான். இருந்தாலும் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் எல்லாரும் எதுக்காக ஆர்த்தடாக்ஸ் அன்ஆர்த்தடாக்ஸ்னு பிரிஞ்சிருக்காங்க, அது ஒன்றும் அவ்வளவு எஃபிஷியண்டா இல்லையேன்னு கேட்பான். இப்போ உடனே ப்ளூ ஸ்பிரிட் தான் சொல்லும், அது அந்த மாதிரி இருந்தாலும் ரொம்ப ஆபத்தும் அதில் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு பக்கத்துல இருக்கிறவங்களும் அவங்க பக்கத்துல தான் நியாயம் அதிகமா இருக்கு, அவங்க தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி அவங்களோட நியாயத்தை பேசுவாங்க. அந்த ஒரு காரணத்தினாலேயே இவங்களுக்குள்ள சண்டையும் வரும். ஏன் ஒரு சில பேர் அவங்களோட உயிரை கூட இதுக்காக கொடுப்பாங்க. இது உண்மையிலே ஒரு மோசமான விஷயம்னு நம்ம ப்ளூ ஸ்பிரிட் சொல்லும். இப்ப ப்ளூ ஸ்பிரிட்டும் கேட்கும், சரி இப்ப என்ன பண்ண போற, இவங்க எல்லாருமே ஒன்னதான் இருக்கிறதுலே பெரிய ஆபத்தான்னு நினைக்கிறாங்க, சோ அதனால அவங்க ஒன்னதான் கொல்லணும்னு நினைக்கிறாங்க, இப்ப நீ இதுக்கு என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கும்போது உடனே கியூசஹாவும் வந்து கேட்கும், மாஸ்டர் நான் வேணா இந்த பொண்ணை கொன்றவா அப்படின்னு. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் யோசிச்சுட்டு இல்ல வேணாம், அதை விட இன்னும் ஒரு பெட்டரான ஐடியா எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த பெட்டரான ஐடியா தான் இது. இந்த ஸ்பைஸை அந்த பொண்ணை வச்சே யார் யாருன்றதை கண்டுபிடிச்சு அவங்க எல்லாரையும் காட்ஸ் கிட்ட மாட்டி விட்டுட்டான். இப்ப காட்ஸும் இவனை பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ இதுக்காக ரொம்ப எஃபோர்ட் போடணும்னு அவசியம் கிடையாது. இந்த 3வது ட்ரையலை பொறுத்த வரைக்கும் அவன் யாரையும் கொல்லக்கூடாது. ஸோ இவனா போய் இவங்களை கொன்னு அந்த மாதிரி சமாளிக்கிறதெல்லாம் ரொம்ப அப்படியே இழுத்துட்டு போற மாதிரி வேலை. அதுக்கு பதிலா இவங்க தான் ஸ்பைஸ், இவனுங்க ஹெவன் ஆர்த் அசோசியேஷனை இந்த மாதிரி வேவு பார்க்க வந்திருக்கானுங்கன்னு சொல்லி காட்ஸ் கிட்ட சொல்லிட்டா அவனுங்களே பாத்துக்கிருவானுங்க. அதுல ஒரே கல்ல 2 மாங்காய் அடிச்ச மாதிரி ஒரு பக்கம் நம்ம ஹீரோவுக்கு பேரும் கிடைக்கும், இன்னொரு பக்கம் இந்த ஸ்பைஸ் எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாவே காலி பண்ணிட்டான். இப்ப ரொம்ப வேகமா இந்த இடத்துக்கு ஓடி வந்த நம்ம மாசாங்க பார்த்த உடனே இந்த கியூசோகா
இவனும் ஒரு ஸ்பை தான், இவனும் எங்கள்ல ஒரு ஆளு தான் அப்படின்னு போட்டு கொடுத்துரும். இப்போ உடனே அவன் மாசாங்கும் தெரிச்சு அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சிருவான். அவனை துரத்திட்டு போய் காட்ஸும் அவனை பிடிச்சிருவாங்க. இப்போ நம்ம மோ கியூச்சனுக்கு நம்ம ஹீரோ மேல பயங்கரமான அளவு கோபம் வரும். உடனே நம்ம ஹீரோ கிட்ட போய் பேசணும் அப்படின்னு சொல்லுவான். என்ன அப்படின்னு கேட்கும்போது, நீ என்ன பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியுதா, நீ ஒரு ஆர்த்தடாக்ஸை சேர்ந்தவன் தானே அப்படின்னு அவன் கேட்கும்போது, நீ மெச்சூரிட்டியே இல்லாம பேசுற, உன்னையும் ஒரு ஸ்பையா இவங்க எல்லாரும் பார்க்கணும்னு நினைக்கிறியா என்ன? உன்னோட மூஞ்சிலேயே உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாமே எழுதி ஒட்டி இருக்கே, நீ ஒரு தடவை கூட யோசிக்கலையா? கார்ஸ்பிளட் வேலி மாஸ்டருக்கு இது எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சிருக்கும்ன்றது, இவங்க எல்லாரும் ஸ்பைஸ்ன்றது அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நீ யோசிச்சு பார்க்கவே இல்லையான்னு சொல்லுவான். இந்த ட்ரையல் எல்லாமே முடிஞ்ச உடனே இந்த கார்ஸ்பிளட் வேலி மாஸ்டர் ஒரு சில பேரை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. நான் இதை அப்பவே கவனிச்சிட்டேன். இருந்தாலும் இவங்க எல்லாரும் ஸ்பைஸ்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது எதுக்காக அப்படின்னு எனக்கு புரிய வந்திருக்கு. நான் எதுவும் சொல்லலைனாலும் வேலி மாஸ்டர் இது எல்லாத்தையும் பண்ணியிருப்பாரு. இருந்தாலும் நம்ம 2 பேரும் ஒரே ஃபேமிலின்றதுனால இந்த வார்னிங்கை மட்டும் நான் உனக்கு கொடுக்குறேன். நீ ஒருவேளை மோக்ஸ்வார்ட் மேனரை பத்தி கவலைப்பட்டேனா சும்மா லூசுத்தனமா எதுவும் பண்ணிக்கிட்டு தெரியாத. முக்கியமா உனக்கு சர்வைவ் ஆகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா எதையும் கிறுக்குத்தனமா பண்ணிடாத அப்படின்னு சொல்லிடுவான். இப்போ இந்த இடத்துல இருந்து கிளம்புன உடனே நம்ம மோ கியூச்சன் மறுபடியும் கேட்பான், கார்ஸ்பிளட் வேலியோட ரிசல்ட்ல என்ன ஆகும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. அதை பத்தி எனக்கு என்ன கவலைன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுவான். நம்ம மோ கியூச்சன் இதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். இப்போ உடனே ப்ளூ ஸ்பிரிட்டும் கேட்கும், இவனையும் கொல்லலையா, இவனையும் இப்படியே விட்டுட்டு போறியே, இவன் பின்னாடி பிரச்சனையா வரமாட்டானான்னு கேட்கும்போது, இல்ல இவன் என்னோட பிரதர், அந்த ஒரு காரணத்தினாலேயே இவனை நான் கொன்னேனா சந்தேகமே என் மேலதான் வரும், அது கொஞ்சம் பெரிய பிரச்சனை ஆயிடும். அந்த ஒரு காரணத்தினால போகட்டும், இவனை போக போக பாத்துக்கிடுவோம், அப்புறமா தேவைப்பட்டா அதுக்கப்புறமா எதுனாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். இப்போ உடனே வேலியில இருந்திருக்க ஒரு காடு வந்து நம்ம ஹீரோவை கூப்பிடுவாங்க. எதுக்காகனா வேலி மாஸ்டர் நம்ம ஹீரோவை பார்க்கணும்னு சொல்றாரு அப்படின்னு. இப்ப அந்த இடத்துக்கு போன உடனே இந்த வேலி மாஸ்டரும் நம்ம ஹீரோவுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ அவரோட ரூம்குள்ள வந்த உடனே இவனை பார்த்து சொல்லுவாரு, வா வந்து உட்காரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. ஸோ இந்த வேலி மாஸ்டருக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வந்துருச்சு நம்ம ஹீரோ மேல. அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம ஹீரோவை தனியா கூப்பிட்டுருக்காரு. அதுவும் இல்லாம இந்த சிமேமோரியோ இருக்குல்ல, இந்த சிமேமோரியோ ஒரு சேஃப்டி மெக்கானிசம் மாதிரி தான். ஸோ எல்லாருமே அவங்களோட ஃபிளாக்ஸ் பக்கத்திலே இருக்கணும், பாஸ் ஆக போறவங்க எல்லாரும் அந்த பிளாகை விட்டு வெளில வந்துடவே கூடாது அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த சிமேமோரியோவை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா அதையே வந்து ஒருத்தன் கொல்லுவான் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அதை ஒருத்தனால கொல்ல முடியும், அதுவும் இன்டர்னல் எனர்ஜி இல்லாம ஒருத்தனால அது மேல கை வைக்க முடியும்னு கூட யாரும் யோசிச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோ அதோட தாடையே பிச்சு அந்த பக்கமா போட்டிருப்பான். இதை பார்த்த உடனே தான் வேலி மாஸ்டருக்கு இன்னும் சந்தேகம் அதிகமா இருக்கும். சோ கண்டிப்பா இவனை கூப்பிட்டு விசாரிச்சே ஆகணும் தான் நம்ம ஹீரோவை இப்ப கூப்பிட்டுருப்பாரு. வேலி மாஸ்டர் நம்ம ஜியோங்க பார்த்து கேட்பாரு, நீ மோ கியோங்வான் தானே, உன்னையும் உன்னோட பிரதர் மோ கியூச்சனையும் மோக்ஸ்வார்ட் மேனர்ல இருந்து இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க, ஆமா தானே அப்படின்னு. நம்ம ஹீரோவும் ஆமான்னு சொன்னதும், எனக்கு இந்த ஒரு விஷயம் தான் புரியவே இல்லை, உங்க 2 பேரையும் ஹாஸ்டேஜஸா கொண்டு வந்தாங்க, அப்படி இருக்கிறப்ப எந்த காரணத்துக்காக நீ ஆர்த்தடாக்ஸை சேர்ந்த ஸ்பைஸை போட்டு கொடுத்த? உன்னோட ஆன்சர் நான் ஏத்துக்கிற மாதிரி இருக்கணும், ஏன்னா இதுலதான் உன்னோட உயிர் அடங்கி இருக்குன்னு அவர் சொல்லுவாரு. இப்ப வெளி உலக பார்வை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோவும் ஆர்த்தடாக்ஸை சேர்ந்த ஒரு ஆளு தான். ஹாஸ்டேஜஸா எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா எனிமீஸ்ட போய் ஆர்த்தடாக்ஸ் பத்தி போட்டு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா நம்ம ஹீரோ அதை செஞ்சிருக்கான். இந்த ஒரு காரணத்தினாலதான் வேலி மாஸ்டருக்கு இவன் மேல சந்தேகம் வந்திருக்கு. இப்ப வேலி மாஸ்டர் ரொம்ப வேகமா தன்னோட கத்திய நம்ம ஹீரோவோட கழுத்துக்கிட்ட வச்சிருப்பாரு. அவரோட அந்த ஃபியரியான கீயை பார்த்த உடனே நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிடும். இந்த ஒரு எனர்ஜியை பார்த்து தான் ப்ளூ ஸ்பிரிட் அப்ப சொன்னுச்சு, இவர்கிட்ட பிரச்சனையே வச்சுக்க கூடாது அப்படின்னு. இவரு அந்த பிளேட் கிங் அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு. இப்ப எனக்கு புரியுது இவரு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பார் அப்படின்னு. இப்ப என்ன பண்றதுன்னு நம்ம ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப ப்ளூ ஸ்பிரிட் இது எல்லாத்தையும் கீழ இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம், அந்த டால்ல இருந்து. அதை பார்த்த உடனே ப்ளூ ஸ்பிரிட் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லும், இந்த ஒரு எனர்ஜியா, இதை பார்த்துட்டு மோட்டல், நான் நினைச்சதை விட இது நல்லாவே போயிடும், நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுன்னு சொல்லும். இப்ப உடனே வேலி மாஸ்டரும் கேட்பாரு, நீ அமைதியா இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது, நீ உடனே எனக்கு ஒரு பதில் சொல்லலைனா நான் உன்னை இங்கேயே கொண்டுருவேன் அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோ ப்ளூ ஸ்பிரிட் என்ன சொல்லுதோ அதை அப்படியே சொல்லுவான். லீ ஹவுஸ் ஹோல்ல இருக்கிறவங்க எல்லாரும் இந்த ஃபியரி டான்கியை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு கத்துக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்னு. இதை கேட்டதும், உனக்கு இது எப்படி அப்படின்னு கேட்க வருவாரா? எப்படி எனக்கு இந்த ஸ்கார்லட் ஃப்ளேம் ஸ்வாட் டெக்னிக் பத்தி தெரியும் கேட்க வரீங்களா, இதை தான் நீங்க கேட்க போறீங்களா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னதும் அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடும். இந்த ஒரு டெக்னிக்கை பத்தி வெறும் 4 பேருக்கு தான் தெரியும். அதுல அசோசியேஷனோட லீடரும் ஒரு ஆளு. ஒருவேளை அசோசியேஷனோட லீடர் இந்த ஒரு காரணத்துக்காக தான் இவனுக்கு இங்க கொண்டு வந்திருக்காரா? என்ன டெஸ்ட் பண்ணுன்றதுக்காக தானா? இத்தனை வருஷம் ஆகியும் அவருக்கு இன்னமும் என் மேல நம்பிக்கை வரலையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப அசோசியேஷன் லீடர் ஏற்கனவே இதை பத்தி சொல்லியிருப்பாரு. 4 ஜெனரேஷனா உங்களோட லாயல்ட்டியை நீங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீ
இப்போ உன்னோட ஜெனரேஷன்லயே அதை ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா லீ ஹவுஸ் ஹோல்டுக்கு திரும்பியும் கிங் அப்படின்ற பட்டத்தை எடுத்துக்கிறதுக்கு நான் அனுமதி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார். நான் இவ்ளோ பண்ணியும் பத்தலையா, அவருக்கு இன்னமும் என் மேல சந்தேகம் இருக்கான்னு இந்த வேலி மாஸ்டர் ரொம்ப அதிர்ச்சியில இருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோவும் கேட்பான், லீ ஹவுஸ் ஹோல்டுக்கு இனி யார் கிங்ன்ற டைட்டில் இருக்கணுமே, அப்படி இருக்கிறப்ப கார்ப்ஸ் பிளட் வேலியில நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. உடனே வேலி மாஸ்டர் கேட்பாரு, அசோசியேஷன் லீடர் சொல்லி தான் இங்க வந்தியா, மறக்காம என்கிட்ட உண்மையை சொல்லுன்னு கோவப்பட்டு கேட்பாரு. நம்ம ஹீரோ உடனே ஒரு ஸ்டான்ஸை எடுப்பான். இந்த ஸ்டான்ஸை பார்த்த உடனே அவருக்கு அது என்னன்றது தெரிஞ்சிடும். நம்ம ஜியோங்க வாயை திறந்து சொல்லணும்னு கூட அவசியம் இருந்திருக்காது, ஏன்னா இவருக்கே இது தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்குவாடோட ட்ரெஜெக்டரி பாடியோட சென்டர்ல இருக்கிற 8 வைட்டல் பாயிண்ட்ஸை கார்னர் பண்ணும். இந்த ஒரு மூமெண்ட்ல எந்த விதமான தப்புமே இருக்காது. இதை உண்மையிலே பண்ணா எந்த ப்ரெஷரை ஃபீல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரெஷரை தான் இப்ப இவர் ஃபீல் பண்ணியிருப்பாரு. இது அதே டெக்னிக் தான் தன்னோட தாத்தா அடிக்கடி பேசின ஒரு டெக்னிக், அந்த மார்ஷியல் ஆர்ட் டெக்னிக், த லூனார் வெயின் ஸ்வாட் ஆர்ட். இப்ப இதை வேலி மாஸ்டர் சொன்னதும் நம்ம ஹீரோவும் சொல்லுவான், ஓ உன்னால இதை கண்டுபிடிக்க முடியுதா, லீ ஹுவாமுனோட பேரை மாதிரி தெரிஞ்சிச்சு, அதனால உன்னால இதை கண்டுபிடிக்க முடியாதோன்னு எனக்கு தோணுச்சு, ஆனா பரவாயில்ல கண்டுபிடிச்ச அப்படின்னு. இப்ப இதை கேட்டதும் வேலி மாஸ்டருக்கே அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா லீ ஹுவாமுன்றது அவங்க தாத்தாவோட பேரு தான். அவங்க தாத்தா இந்த வேலி மாஸ்டரோட சின்ன வயசுல இருக்கும்போது சொல்லியிருப்பாரு, என்னோட லார்ட், நான் அவங்களுக்காக தான் என்னோட வாழ்க்கையே அர்ப்பணிச்சேன், அவங்க நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ மோசமான ஒரு துரோகி கிடையாது அப்படின்னு. இவர் சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க தாத்தா கிட்ட போய் கேட்டிருப்பாரு, நம்ம ஃபேமிலி உண்மையிலேயே ஒரு துரோகிகளோட ஃபேமிலியா அப்படின்னு. இதை கேட்கும் போதே வேலி மாஸ்டரோட முகத்துல நிறைய காயங்கள் இருக்கும். இதெல்லாம் வந்ததுக்கான காரணம் அசோசியேஷனோட ட்ரைனிங் ஹால் அவரை யூஸ் பண்ணும்போது மற்ற பசங்க எல்லாரும் இவரை போட்டு அடிப்பாங்க. இதுக்கான காரணம் இவங்க ஃபேமிலிய ஒரு அவமானமா தான் இந்த அசோசியேஷன்ல இருக்கிறவங்க எல்லாருமே பார்ப்பாங்க. ஏன்னா இவங்க தாத்தா இருக்கார்ல, இவங்க தாத்தா லூனார் வெயினோட மாஸ்டரை தான் தன்னோட லார்டா ஏத்துக்கிட்டாரு. இப்படி நம்மளை அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்களான்னு நம்ம வேலி மாஸ்டர் கேட்கும் போது அவங்க தாத்தா சொல்லியிருப்பாரு, ரிசல்ட் என்னவா இருந்தாலும் சரி நம்ம லார்ட்க்கு தான் உண்மையா இருக்கணும், அவங்களோட மக்கள் தான் நம்ம அவங்க மேல நம்பிக்கை வச்சுதான் ஆகணும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. ஆனாலும் இந்த ஒரு ரீசனிங்க அவரால் ஏத்துக்கவே முடியல. ஏன்னா ஒரு சின்ன பையனா இருந்து இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து தன்னை ஹராஸ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அதெல்லாம் எதுக்காக அப்படின்னு அவருக்கு சுத்தமா புரியல. இதுக்கு பதிலா நம்ம அசோசியேஷனோட ஹெட்டுக்கிட்டே நம்மளோட லாயல்ட்டியை கொடுத்துருக்கலாமே, ஏதோ ஒரு லார்டுக்காக இதை எதுக்காக பண்ணணும், ஏன்னா உங்க லார்ட்னால தான் நம்ம இந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கோம், நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளு, ஆனாலும் கிங்குன்ற பட்டம் கூட இல்லாம உங்களை ஒரு வேலி மாஸ்டரா வச்சிருக்காங்க, இது எல்லாத்தையும் என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, ஆனா இப்படி இருந்தும் கூட நீங்க இன்னமும் அந்த லாயல்ட்டியை வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, இதை தன்னால ஏத்துக்கவே முடியலன்னு அங்க இருந்து அப்பவே ஓடி இருப்பாரு. இதை பத்தி யோசிக்க அவருக்கு கோவம் தான் வந்திருக்கும். ஏன்னா இன்னொருத்தவங்க பண்ண தப்புக்காக நான் ஏன் தண்டனை அனுபவிக்கணும்னு சின்ன பையனா இருக்க அவரால் இதை ஏத்துக்கவே முடியல. இருந்தாலும் அவங்க கிராண்ட் ஃபாதர் எப்பயுமே அவங்களோட லார்ட் மேலதான் நம்பிக்கையை வச்சிருப்பாரு, அதை தான் அவரால் சுத்தமா ஏத்துக்கவே முடியல. இதுக்கப்புறம் அவங்க கிராண்ட் ஃபாதர்ட்ட பேசுறதே நிப்பாட்டிட்டாரு, தன்னுடைய மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல மட்டும் கவனம் செலுத்தணும்னு முடிவு பண்ணாரு. சோ அப்படிதான் இந்த ஸ்கார்லட் ஃப்ளேம் ஸ்வாட் டெக்னிக்ல 5th மாஸ்டரையும் ரீச் பண்ணாரு. இவங்களோட ஃபேமிலியில 20 வயசுக்கு முன்னாடி ரீச் பண்ண ஆள் இவர் தான். இவரு இந்த 5th மாஸ்டரை ரீச் பண்ண உடனே இதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியும்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தா அவரோட தாத்தாவே 8th மாஸ்டரை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு மேல அவரால் ஃபர்தரா இம்ப்ரூவ் பண்ணவே முடியல. சோ கண்டிப்பா இவரால இந்த 8th மாஸ்டரையும் தாண்டி 9th 10th கண்டிப்பா போக முடியும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. தன்னோட ஃபேமிலி இத்தனை வருஷமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த தன்னாலதான் பூர்த்தி பண்ண முடியும்னு சொல்லி அவரு ரொம்ப ஆசையில இருந்தாரு. ஆனா அது கொஞ்சம் பேராசையா இருந்துச்சு. பேராசை எப்பயுமே அவங்களுக்கே பாய்சனா மாறிடும். சோ அப்படிதான் இவருக்கும் மாறுனுச்சு. 5th லெவல ஃபுல்லா மாஸ்டரி பண்றதுக்கு முன்னாடி அடுத்த லெவலுக்கு போக கூடாது அப்படின்னு வார்னிங் கொடுத்தும் அதை இவர் ட்ரை பண்ணாரு. ட்ரை பண்ணதுக்கான விளைவுகளையும் இவர் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஏன்னா இந்த ஸ்கார்லட் ஃப்ளேம் ஸ்வாட் டெக்னிக் இருக்குல்ல, இது ஒருத்தவங்களோட பாடியில இருக்கிற அந்த ஃபியரி எனர்ஜியை இன்னும் அதிகப்படுத்தும். ஆனா அந்த ஃபியரி எனர்ஜி ரொம்ப அதிகமாகும் போது, அதாவது இந்த ஃப்ளேம்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாகும் போது அதை கண்ட்ரோல் பண்றதுக்கான திறமை உங்கள்கிட்ட இல்லைன்னா அதுவே உங்களோட உடம்ப எரிக்க ஆரம்பிச்சிடும். சோ அந்த மாதிரிதான் இந்த ஒரு ஃப்ளேம்ஸ் எல்லாமே இவரோட உடம்ப எரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அந்த நேரத்துல அவங்க தாத்தா தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அவர் இந்த மொத்த ஃப்ளேம்ஸையும் அவருக்குள்ள இழுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனா இவங்க தாத்தாவும் சரி அப்பாவும் சரி இவங்க 2 பேராலையுமே இந்த கீயை மொத்தமா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அந்த ஒரு காரணத்தினால இந்த ஒரு ஃப்ளேம்ஸை எடுக்கிறவங்க தாத்தா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே எரிஞ்சு சாக ஆரம்பிச்சிருவாரு. தன்னோட கண்ணு முன்னாடியே அவரோட தாத்தாவை இழந்துட்டாரு. அதுக்கான காரணமும் தான் தெரிஞ்ச உடனே அந்த ஒரு குற்ற உணர்ச்சியை நம்ம வேலி மாஸ்டர் ரொம்ப கொள்ள ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப அழுதுகிட்டு இருந்தாரு. இருந்தாலும் அவங்க தாத்தா கடைசி வரைக்கும் சிரிச்சுட்டே செத்து போயிட்டாரு. இதுக்கப்புறம் இவரும் போய் அவரோட அப்பா கிட்ட நடந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லி அவர்கிட்ட தண்டனையும் கேட்டிருக்காரு. ஆனா அவங்க அப்பா இவரை மன்னிச்சு விட்டுட்டாரு. ஏன் அவரோட ஃபேமிலியில இருக்க யாருமே இவர் மேல ஒரு குறை கூட சொல்லல. ஏன்னா அவங்க தாத்தா கண்டிப்பா இவருக்கு மேல குறை சொல்லியிருக்கவே மாட்டாரு. அதனால நாங்க மட்டும் எதுக்காக சொல்லணும் அப்படின்னு இவங்க எல்லாருமே விட்டுட்டாங்க. அப்ப அவங்க அப்பா
இவங்க தாத்தா கடைசியா எழுதின ஒரு போயமை கொடுப்பாரு. இதை படிச்சு பாரு அப்படின்னு. அதை படிக்கும் போதுதான் இவர் சொல்லியிருப்பாரு, அவங்க தாத்தா கடைசியில எழுதின போயம்ல கூட அவங்களோட லார்ட பத்தி தான் எழுதியிருப்பாரு. எவ்வளவு காலம் கடந்து போனாலும் கண்டிப்பா என்னோட லார்ட மட்டும் நான் மறக்கவே மாட்டேன் தான் அவங்க தாத்தா கடைசியா எழுதியிருப்பாரு. கடைசி வரைக்குமே அவங்க தாத்தாவுக்கு அவங்க லார்ட் மேல இருந்த லாயல்ட்டி கொஞ்சம் கூட மாறவே இல்லை. ஆனா அவரோட பேரனே அந்த லாயல்ட்டியை இன்சல்ட் பண்ணா. அப்பதான் இந்த வேலி மாஸ்டரும் முடிவு பண்ணாரு, என்னோட தாத்தா எது மேல நம்பிக்கை வச்சாரோ அதே விஷயத்து மேல தானும் நம்பிக்கை வைப்பேன் அப்படின்னு. தனக்கு இதனால எவ்வளவு அவமானம் வந்தாலும் சரி, இதனால எத்தனை காலம் தான் வெயிட் பண்ண வேண்டியது இருந்தாலும் சரி, இந்த மாஸ்கை போட்டு நான் எல்லாரையுமே ஏமாத்துவேன். என்னோட லார்ட திரும்பி பார்க்குற வரைக்கும் நானும் கண்டிப்பா வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு. இந்த ஒரு காரணத்தினாலதான் இவருக்கும் இந்த டெக்னிக்கை நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க தாத்தா இதை பத்தி நிறைய தடவை சொல்லியிருப்பாரு. இதை பத்தி உனக்கு எப்படி தெரியும், யார் நீ அப்படின்னு திரும்பியும் கோவமா கேட்பாரு. ஏன்னா இந்த ஒரு டெக்னிக்கை யாராலையுமே யூஸ் பண்ணவே முடியாது. இந்த டெக்னிக் அழிஞ்சு போச்சு. இந்த டெக்னிக்கு மிச்சம் இருக்கிற ஸ்கிரிப்சர்ஸை கூட யாராலையுமே படிக்க முடியல. அது கூட இப்ப தொலைஞ்சு போச்சு. அப்படி இருக்கிறப்ப யாரு நீ அப்படின்னு கேட்ட உடனே நம்ம ஹீரோ சொல்லுவான், இதை நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றதை விட காட்டிட்டா இன்னும் பெட்டரா இருக்கும், அதனால நீங்களே பாருங்கன்னு சொல்லி ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவான். இப்ப வேலி மாஸ்டர் தான் கண்ணு முன்னாடி பார்ப்பாரு. இவங்கள பத்தி அவங்களோட தாத்தா எப்பயுமே சொல்லியிருப்பாரு. இந்த அசோசியேஷன்லயே எல்லாரோடவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரொம்ப அழகான ஒரு ஆளு. அவங்கள பார்த்ததும் நம்ம வேலி மாஸ்டர் அவங்க காலிலேயே விழுந்து, நான் லீ ஜியோஎம், லீ ஹவுஸ் ஹோல்டோட பேட்ரியாக், லூனார் வெயினோட மாஸ்டர் கிட்ட என்னோட வணக்கங்களை சொல்லிக்கிறேன் அப்படின்னு அவங்க காலில் விழுந்து கேட்பாரு. நம்ம ப்ளூ ஸ்பிரிட் தான் அவங்க தாத்தாவோட அந்த லார்ட், இந்த லூனார் வெயினோட மாஸ்டர். இப்ப ப்ளூ ஸ்பிரிட்டும் சொல்லும், நீங்க எப்பயுமே எனக்கு லாயலா இருப்பீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. உண்மையிலேயே அந்த நம்பிக்கையை காப்பாத்திட்டீங்க பாத்தியா மோட்டல் அப்படின்னு நம்ம ஹீரோ வேற பார்த்து கேட்கும். நம்ம ஜியோங் உடனே யோசிப்பான், ஒரு வெஞ்ச்ஃபுல் ஸ்பிரிட்டா மாறினதுக்கு அப்புறமும் இன்னமும் மனுஷங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கா, முட்டாள்தனமா இருக்கு. இருந்தாலும் தனக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயமும் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அது என்னன்னா, 100 வருஷம் ஆகியும் கூட இன்னமும் அவங்களோட லாயல்ட்டியை அவங்க அப்படியே வச்சிருக்காங்க. இது தனக்கு உண்மையிலே ஆச்சரியமான விஷயமா இருக்குன்னு சொல்லுவான். என்ன இருந்தாலும் தன்னை சுத்தி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது தன்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கணும், அது தான் பிளான் பண்ண மாதிரி தான் நடக்கணும்னு நினைக்கிறவன் தான் நம்ம ஹீரோ. அப்படி இருக்கிறப்ப இந்த சிச்சுவேஷனை அப்படியே போக விட்டுருவானா? உடனே ப்ளூ ஸ்பிரிட்டை சீல் பண்ணிடுவான். சீல் பண்ண உடனே ப்ளூ ஸ்பிரிட்டும் கேட்கும், ஏண்டா மோர்டல் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. உடனே நம்ம வேலி மாஸ்டரும் கேட்பாரு, என்னாச்சு, அவங்க எங்க போனாங்க, அவங்கள திரும்பி வெளில கொண்டு வா, நான் உங்கள்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க கண்ணு முன்னாடி தான் இருக்காங்க, நான் தான் அவங்களோட வெசல் அப்படின்னு இவங்க 2 பேரையும் பார்த்து சொல்லுவான். இது 2 பேருக்குமே அதிர்ச்சியா இருக்கும். இப்ப நம்ம வேலி மாஸ்டர் கிட்ட எதுக்காக இந்த மாதிரி சொன்ன அப்படின்னா, ப்ளூ ஸ்பிரிட் வேணா வேலி மாஸ்டரா நம்பலாம், இந்த லீ ஃபேமிலியை நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். அட்லீஸ்ட் இப்போதைக்கு நான் அவங்கள நம்பல. இவரை என்னோட கண்ட்ரோல் கீழே வச்சிருக்கிறது தான் நல்லது. ஏன்னா 100 வருஷத்துக்கான லாயல்ட்டி வச்சிருக்கார்ல, அதை நான் யூஸ் பண்ணிக்க போறேன்னு முடிவு பண்ணிட்டான். இப்ப அவர்கிட்ட ஒரு டெக்னிக்கை எழுதி கொடுப்பான். இதை பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சிடும். இதை பத்தி அவங்க தாத்தாவும் சொல்லியிருப்பாரு. இந்த ஸ்கார்லெட் ஃப்ளேம் ஸ்வாட் ஆர்ட் அப்படின்றத இவங்க தாத்தாவும் இவங்க லார்ட், அதாவது நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டும் ஒன்னா சேர்ந்து தான் உருவாக்கியிருப்பாங்க. ஆனா அதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள ஒரு பெரிய பேட்டில் நடந்து அதுக்கப்புறமே அந்த இன்சிடென்ட்னாலேயே அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியாம போயிடுச்சு. இப்ப அந்த கம்ப்ளீட் பண்ண டெக்னிக்கை தான் ஒரு பேப்பர்ல எழுதி அதை கொடுத்திருப்பான். இதை பார்த்த உடனே இவருக்குமே அதிர்ச்சியா இருக்கும். அதை படிச்சு பார்த்துட்டு, இது உண்மையிலே நீங்க இவ்வளவு ஈஸியா கொண்டு வந்துட்டீங்களா, எனக்கு உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு, நீங்க சூப்பர் அப்படின்னு சொல்லுவாரு. ஈஸி, இதை செத்ததுக்கு அப்புறம் தான் என்னாலே கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னு ப்ளூ ஸ்பிரிட்டும் அந்த டால்ல இருந்து சொல்லும். ஆக்சுவலா ப்ளூ ஸ்பிரிட் ஒரு தப்பு பண்ணிடுச்சு. நம்ம வேலி மாஸ்டர் அந்த கத்தியை எடுத்து நம்ம ஹீரோட கழுத்துல வச்ச உடனே அந்த ப்ராமிஸ் பத்தி, லீ ஃபேமிலி பத்தி, அந்த டெக்னிக் பத்தின்னு எல்லாத்த பத்தியும் நம்ம ப்ளூ ஸ்பிரிட் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடுச்சு அந்த டால்ல இருந்து. அது எல்லாத்தையும் கேட்டு ஞாபகத்துல வச்சுக்கிட்டா நம்ம ஹீரோ. சோ இப்ப அதை தனக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டான். ஆனா அதுலயுமே பாதி டெக்னிக்கை மட்டும்தான் எழுதி கொடுத்திருப்பான். உடனே அவரும் இதுல பாதி டெக்னிக் தான் இருக்குது அப்படின்னு கேட்கும் போது அது கம்ப்ளீட் ஆயிடுச்சுதான். ஆனா நான் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். ஏன்னா இப்ப திரும்பியும் உங்களோட ஃபேமிலியோட சோசியல் ஸ்டேட்டஸை அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, அதுவும் ஹெவன் எர்த் அசோசியேஷன்ல. அப்ப திரும்பி ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டதும் திரும்பி அவர் காலில் விழுந்து, நான் அந்த டெக்னிக்காக இந்த காலில் விழுகல, என்னோட லாயல்ட்டியை நான் திரும்பியும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நீங்க ஸ்பிரிட்டா மாறினதுக்கு அப்புறமும் எங்களுக்காக வந்திருக்கீங்க, அதை நான் ஏத்துக்கிறேன். இனிமேலும் என்னோட லாயல்ட்டி உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப இதை பார்த்த உடனே ப்ளூ ஸ்பிரிட்டும் சொல்லும், இப்போ உனக்கு புரியுதா, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியா தான் லீ ஃபேமிலி இருந்தாங்க, அதனால இவரை சந்தேகப்படுறதை விட்டுட்டு நீ தாராளமா நம்பலாம். நீ எதுக்காக இதெல்லாம் பண்றன்னு எனக்கு புரியுது. உனக்கு அவர் மேல நம்பிக்கை இல்ல, அதனாலதான் நீ பாதி டெக்னிக்கையும் கொடுத்துருக்க. ஆனா நான் நம்புறேன். இருந்தாலும் நீ பண்றது எனக்கு புரியுது, அதனால இதை பத்தி நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா லீ ஃபேமிலிக்கு எதிராக நீ ஏதாவது பிளான் போடணும்னு நினைச்ச, கண்டிப்பா அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு ப்ளூ ஸ்பிரிட் சொல்லிடும். இப்போ உடனே நம்ம வேலி மாஸ்டரும் கேட்பாரு, எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் டவுட்டாவே இருந்துச்சு லார்ட், நான் அதை மட்டும் கேட்டுக்கவா அப்படின்னு. அது என்ன அப்படின்னா,
த கிரேட் பேட்டில் ஆஃப் ஹியூனிங். அன்னைக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு? அந்த ஒரு பேட்டில்னால தான் உங்களை துரோகின்னு சொல்லி முடிவு பண்ணி உங்களே அன்னைக்கு கொண்டுட்டாங்க. அதுவும் அந்த பேட்டில்ல நீங்களும் செத்து போயிட்டீங்க. அப்படி என்னதான் நடந்துச்சு அன்னைக்கு? உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்க. மொத்த உண்மையை எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ உடனே நம்ம ஹீரோவும் ப்ளூ ஸ்பிரிட்டை பார்ப்பான். உடனே ப்ளூ ஸ்பிரிட், என்ன எதுக்காக பாக்குற? நீயே கண்டுபிடிச்சுக்கோ. நீ தானே ஏதோ ஒரு பிளான் போட்டு என்னை சீல் பண்ண. அப்ப நான் எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டேன். அப்படி இல்லைன்னா அவர்கிட்ட இதெல்லாம் பொய் அப்படின்றத ஒத்துக்கிட்டு என்னைய ரிலீஸ் பண்ணு. நான் இது எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் நம்ம ப்ளூ ஸ்பிரிட் சொல்லும். ஆனா அப்படியே நம்ம ஹீரோ கேட்டுருவானா என்ன? நம்ம ஹீரோ உடனே அந்த வேலி மாஸ்டரே பார்த்து கேட்பான். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றத நீங்க சொல்லுங்க. ஹெவன் அர்த் அசோசியேஷன்ல அப்படி அன்னைக்கு நடந்த விஷயங்கள் பத்தி ஏதாவது ஒண்ணு சொல்லியிருப்பாங்கல்ல, அது என்னன்றத நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவான். அதாவது அவங்களோட வெர்ஷன் என்ன, எதுக்காக துரோகின்னு சொல்றானுங்கன்னா அவனுங்க ஒரு ரீசன் வச்சிருப்பானுங்களா அந்த கதை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவான். இப்ப அதை கேட்டுட்டு அதுக்கேத்த மாதிரி இதை அப்படியே அவன் மேனிபுலேட் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிடுவான். உடனே வேலி மாஸ்டரும் இதை நான் சொல்லலாமான்னு தரலையே அப்படின்னு சொல்லும் போது பரவாயில்ல சொல்லுங்கன்றுவான். உடனே மோர்டல் நிப்பாட்டு அப்படின்னு ப்ளூ ஸ்பிரிட்டும் கத்தும். ப்ளூ ஸ்பிரிட், நீயாவே இது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்கணும், ஆனா சொல்லாம விட்டுட்டீல, அதனால இப்போதைக்கு கொஞ்ச நேரம் பேசாதன்னு சொல்லி டாலை உள்ள தெரியவான். இருந்தாலும் அப்படி என்னதான் நடந்திருக்கும்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்குமே ஆரம்பத்துல இருந்து ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே தான் இருக்கும். லூனார் வெயினோட லீடர் அதுதான் நம்ம ப்ளூ ஸ்பிரிட். இன்னொரு பக்கம் இந்த ஹெவன் அர்த் அசோசியேஷன். இவங்க 2 பேருக்கு நடுவுல அப்படி என்னதான் நடந்துச்சு? 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பேட்டில்ல அப்படி என்னதான் நடந்துச்சு? இந்த உண்மை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பான். எதுக்காக நம்ம ப்ளூ ஸ்பிரிட் இப்படி ஒரு வெஞ்ச்ஃபுல் ஸ்பிரிட்டா மாறணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பான். இப்ப நம்ம வேலி மாஸ்டரும் இது என்ன அப்படின்றத சொல்ல வரும்போது கரெக்டா பின்னாடி இருந்து ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்கும். டக்குன்னு அதை சென்ஸ் பண்ணிட்டு இவங்களும் உடனே திரும்பி பார்ப்பாங்க. நம்ம வேலி மாஸ்டரும் நம்ம ஹீரோவும் அதை பார்த்த உடனே நம்ம வேலி மாஸ்டர் அது எதுவும் அவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்காதுன்னு நினைக்கிறேன், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவாரு. ஆனாலும் நம்ம ஹீரோ, வேலி மாஸ்டர் லீ நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கொஞ்ச நேரம் மட்டும் வெளில போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவசர அவசரமா கிளம்புவான். அப்படி எந்த காரணத்துக்காக நம்ம ஹீரோ இவ்வளவு அவசரமா கிளம்புறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா, நம்ம கியூசோஹா இருக்குல்ல, அத இந்த அண்டர் வேர்ல்ட் அசசின் பெவிலியனோட அந்த பெவிலியன் மாஸ்டரும் ஷாமான் ஷோவும் பிடிச்சிட்டாங்க. இப்ப அதுக்காக தான் நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பி வரான். ஏன்னா அது நம்ம ஹீரோவுக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ உடனே அந்த பெவிலியன் மாஸ்டரும் சொல்லுவாரு, ஓஹோ இங்கதான் இருக்கியா, என்னோட இன்செக்ட் பாய்சனு இங்கே தான் இருந்திருக்கா அப்படின்னு. சோ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, இந்த பெவிலியன் மாஸ்டரும் ஷாமான்ஸும் அவங்க பாட்டுக்கு இந்த கூ பாய்சனை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க கிளம்புனாங்கல்ல, அதாவது விடிய காலையில அவங்க கிளம்பிட்டு அப்படியே இது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இதை ட்ரேஸ் பண்ணி நடந்து வந்துகிட்டே இருப்பாங்க. சோ அப்பதான் ஒரு கேரேஜை பார்த்திருப்பாங்க. சோ அந்த கேரேஜ்ல இருக்க கார்டும் சொல்லியிருப்பாரு, நான் ஸ்பைஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு, அதாவது ஸ்பைஸை வேற இடத்துக்கு கொண்டு போறேன்னு. இதை கேட்ட உடனே இவரும் சரி இந்த ட்ரையல்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சா, எவ்வளவு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் சொல்லு அப்படின்னு இந்த பெவிலியன் மாஸ்டரும் கேட்டிருப்பாரு. அப்ப அந்த காட் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நடக்கல, சொல்ற மாதிரி ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நடந்துச்சு. மோகியோவான்னு சொல்லப்படுற ஒரு பையன் ஒரு பிக் மாதிரி சவுண்ட் பண்ண ஒரு மான்ஸ்டரை மட்டும் கொன்னுட்டான் அப்படின்னு அந்த காட் சொல்லுவாரு. இதை கேட்டதும் பெவிலியன் மாஸ்டருக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். என்னது, ஹண்டர் ஆஃப் த வீக் செத்து போச்சா, அதை ஒருத்தன் கொன்னுட்டானா அப்படின்னு ஆச்சரியமா கேட்பாரு. இப்போ உடனே இந்த பேரை கேட்டதும் நம்ம ஷாமான்சோ, மாஸ்டர் நான் சொன்னேன்ல அது அந்த பையன் தான், அந்த பையனை தான் எக்ஸாம்ல இருந்து வெளில எடுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ பெவிலியன் மாஸ்டரும், என்னது ஷாமான் ஆர்ட்ஸை 1 மாசம் கூட கத்துக்காத ஒரு பையன் ஹண்டர் ஆஃப் த வீக்கை கொன்னுட்டானா, இது உண்மையா மட்டும் இருந்துச்சு, இது ஒரு சூப்பரான டேலண்ட், அவனை நான் கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாரு. இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நம்ம தொலைச்ச விஷயத்த நம்ம கூட கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கர்ஸ்டு எனர்ஜி பேரியரை உருவாக்குவாரு. இந்த கர்ஸ்டு எனர்ஜி பேரியரை பார்த்த உடனே ஷாமான்சோ யோசிப்பாரு, இது நார்மலா 3 லெவலையும் தாண்டின ஷாமானால மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், இது கிட்டத்தட்ட ஹையர் லெவல் ஸ்பிரிட்ஸ் இருக்காங்கல்ல அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டொமைன் மாதிரி. நம்ம ப்ளூ ஸ்பிரிட் கூட பிளட் பேரியர்னு ஒன்று உருவாக்குனுச்சுல, ஸோ அதே மாதிரியான ஒன்று தான். இதை எதுக்காக இப்ப யூஸ் பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா அந்த கேரேஜ்ல இருந்து நம்ம சோஹா வெளில வந்து விழுகும். சோ நம்ம சோஹாவை இவர் சென்ஸ் பண்ணியிருப்பாரு, அதனாலதான் இந்த இடத்துக்கும் வந்திருப்பாரு. இப்போ உடனே நான் நினைச்ச மாதிரியே நீ இங்கதான் இருக்க, என்னோட இன்செக்ட் பாய்சன் இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப இந்த இன்சியோவோக் அந்த பெவிலியன் மாஸ்டர் இருக்கார்ல, இவரு இதுக்கு முன்னாடி 64 ஷாமான் பெவிலியன்ஸ்ல ஒரு ஆளா தான் இருந்தாரு. சோ அந்த இடத்துல தான் தன்னோட காலங்களை கழிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா இவரு மத்தவங்க மாதிரி இல்லாம கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சான ஆளு. இவருக்கு இந்த இன்செக்ட் பாய்சன் ஆர்ட் இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான ஷாமானிசம்ல தான் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இவருக்கு 60 வயசு ஆனப்ப இவர் மவுண்ட் மாவோ அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல ஒரு குகையை கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த குகையில எக்கச்சக்க ஷாமான் டெக்னிக்ஸ் இருந்துச்சு. ஆனா இதுல இருக்கிற முக்காவாசி ஷாமான் டெக்னிக்ஸை 64 ஷாமான் பெவிலியன்ஸை சேர்ந்தவங்க எல்லாருமே பேன் பண்ணிட்டானுங்க. சோ அந்த ஒரு காரணத்தினால இவரும் அந்த பெவிலியன்ல இருந்து வெளில வந்து ஹெவன் அர்த் அசோசியேஷன்ல சேர்ந்துட்டாரு. இங்க வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஷாமானாவும் மாறிட்டாரு. சோ இப்படிதான் இவரோட வாழ்க்கை போயிருக்கு. இப்ப இவரும் தன்னோட எனர்ஜி பேரியரை உருவாக்குனது மூலமா நம்ம ஷாமான் சோவாலையும் கியூசோஹாவை பார்க்க முடிஞ்சிச்சு.
நார்மலா ஷாமான் ஷோவால இந்த ஸ்பிரிட்ஸை பார்க்க முடியாது. ஏற்கனவே இந்த ஷாமான் ஷோவே சொல்லியிருப்பாரு. இப்ப நம்ம சோஹாவுக்கும் தெரிஞ்சு போயிடும் இந்த ஆளால தான் இப்படி மாறினேன் அப்படின்னு. ஏன்னா இந்த ஆள் தான் தன்னை உள்ள தூக்கி போட்டான்றது நம்ம சோஹாவுக்கு தெரிஞ்சிடும். இருந்தாலும் இந்த ஆளை உடனே நம்ம சோஹாவால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு டொமைனை உருவாக்குற அளவுக்கு இந்த ஆள் ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னா நம்மளால இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது. நம்ம மாஸ்டர் கிட்ட தான் ஓடி ஆகணும்னு நம்ம சோஹாவும் வேக வேகமா ஓட ஆரம்பிச்சிடும். உடனே நம்ம ஷாமான் ஷோ அவரோட டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம சோஹாவை அடிச்சு கீழே தள்ளிடுவாரு. இப்ப சோஹாவும் சொல்லும், ஷாமான் நான் உன்னை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன், நான் கண்டிப்பா உன்னை கொல்லுவேன்னு சொல்லும் போது இந்த பெவிலியன் மாஸ்டர், நீ இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட வச்சிருக்கியா, நான் தான் உன்னோட பேரண்ட், அதை மறந்து போயிட்டியா என்ன, இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல நீ என்னோட அடிமையா மாறிடுவ. இப்ப ஷாமான் ஷோவையும் பார்த்து சொல்லுவாரு, இதை நல்லா கவனி, இதை என்னோட ஃபெமிலியர் ஸ்பிரிட்டா மாத்த போறேன் அப்படின்னு. நார்மலா வெஞ்ச்ஃபுல் ஸ்பிரிட்ஸ் எதையுமே ஃபெமிலியர் ஸ்பிரிட்ஸா மாத்தவே முடியாது. நார்மல் ஷாமான்ஸ் யாராலையும் கண்டிப்பா முடியாது. ஆனா இதை மட்டும் தான் சாதிச்சுட்டா கண்டிப்பா அதையும் தன்னோட ஃபெமிலியர் ஸ்பிரிட்டா மாத்திர முடியும்னு இவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். இப்ப இந்த டெக்னிக் முடிஞ்சதும் இப்ப பேசு, நான் தான் இனிமேல் உன்னோட மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாரு. இவர் சிரிக்கிறத பார்த்த உடனே சே வாய மூடு, நீ போய் எங்கேயாவது செத்துறியா அப்படின்னு நம்ம யூசோஹா சொல்லும். இதை கேட்டதும் இவருக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும். என்னது இந்த டெக்னிக் ஃபெயில் ஆயிடுச்சான்னு நினைப்பாரு. இப்ப கரெக்டா ஃப்ரேம்குள்ள நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுப்பான். சார் நீங்க வேற ஒருத்தரோட ஒரு பொருள்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இப்ப இதை பார்த்ததும் சோஹா மாஸ்டர் அப்படின்னு கத்தும். இதை பார்த்ததும் இவருக்கும் கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும். என்னது இவன் தான் மாஸ்டரா அப்படின்னு. இப்ப ஷாமான் ஷோவும் சொல்லுவாரு, மாஸ்டர் நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல அந்த பையன் இவன் தான் அந்த மோ கியோங் வான் அப்படின்னு. இப்ப ஷாமான் ஷோவும் இவர் யாருன்றதை அறிமுகப்படுத்தி வச்ச உடனே நம்ம ஹீரோவும் அவனோட வணக்கங்களை சொல்லலான்னு போவான். ஆனா அந்த பெவிலியன் மாஸ்டர், அதெல்லாம் விடு, நீ தான் இதோட ஓனரா, அதை மட்டும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்பாரு. இப்போ உடனே நம்ம ஹீரோ யோசிக்க ஆரம்பிச்சிருவான். இப்ப அவரும் என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லு, இல்லைன்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு தன்னோட பவரை ரைஸ் பண்ணுவாரு. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோவும் ஆமா நான் தான் அதோட ஓனர் அப்படின்னு சொல்லுவான். சரி அதுக்கு ஏதாவது ஒரு உத்தரவு கொடு, நீ என்ன சொல்றல எனக்கு பிரச்சனையே கிடையாது, ஏதாவது ஒன்று அதை பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம ஹீரோ உடனே சோஹா இங்க வா அப்படின்னு கூப்பிடுவான். நம்ம சோஹாவும் அப்படியே பொறுமையா நடந்து போய் நம்ம ஹீரோ பின்னாடி ஒளிஞ்சுக்கிறோம். இப்ப நம்ம ஷாமான் ஷோவும் கேட்பாரு, நீ அப்படி என்ன பண்ண, உடனே எல்லா உண்மையும் சொல்லுனோனே. நான் அப்படி எதுவும் பண்ணல, இருந்தாலும் நான் எதையும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவான். இதை கேட்டதும் ஓ நீ என்னையே இந்த மாதிரி இது பண்ணணும்னு நினைக்கிறியா, நான் இதெல்லாம் சும்மா விட மாட்டேன், இப்பவே உன்னை பேச வைக்கிறேன் பாருன்னு சொல்லி அந்த கர்ஸ்டு பீட்ஸ் இருக்குல்ல நம்ம ஹீரோட கையில ஒன்னு போட்டார்ல அதை ஆக்டிவேட் பண்ணுவாரு. அது ஆக்டிவேட் ஆன உடனே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருவான். நம்ம ஹீரோ யோசிப்பான், ஓஹோ இதுகிட்ட இந்த மாதிரி ஒரு பவர் இருக்கா, இதை வச்சா நம்ம டார்கெட்டை ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்ம என்ன சொல்றோமோ அதை கண்டிப்பா பண்ணுவாங்க, பரவாயில்ல, இருந்தாலும் இது ஒண்ணு என் மேல ஒர்க் ஆக போறது இல்ல, ஏன்னா நான் உண்மையான பேரை கொடுக்கவே இல்லை. இப்ப என்ன பண்ணலாம் நம்ம ஹீரோவும் யோசிப்பான். சரி அவருக்கு ஏத்த மாதிரியே கொஞ்ச நேரம் நடிப்போன்னு சொல்லி டக்குன்னு அவரோட கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவான். இதை பார்த்த உடனே இந்த கர்ஸ்டு பீட்ஸை ஏன் நீ அவன் மேல போட்டியானோன்னு, ஆமா மாஸ்டர் இவன் ஒபீடியன்டான ஆளு கிடையாது, அதனாலதான் இந்த கர்ஸ்டு பீட்ஸை யூஸ் பண்ண வேண்டியதா போச்சுன்னு நம்ம ஷாமான் ஷோவும் சொல்லுவாரு. நம்ம பெவிலியன் மாஸ்டரும் இந்த ஷாமான் ஷோவை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டுக்குருவாரு. இருந்தாலும் இந்த பெவிலியன் மாஸ்டர் நம்ம ஹீரோவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. நீங்க என்ன பண்றீங்க நம்ம ஷாமான் ஷோ கேட்டதும், இது ஒழுங்கா ஒர்க் ஆயிருக்கா இல்லையான்றதை நீ உறுதிப்படுத்திக்க வேணாமா, அதுக்குதான் இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லி நம்ம ஹீரோவோட கழுத்திலே ஏறி மிதிச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்பையும் நம்ம ஹீரோ அசையாம இருப்பான். சரி இப்ப இவனை எழுப்பி என்ன நடந்துச்சு கேளு அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம ஷாமான் ஷோ நம்ம ஹீரோவை எந்திரிக்க சொல்லி, என்னாச்சுன்னு எனக்கு மறைக்காம உண்மையை சொல்லு, இந்த வெஞ்ச்ஃபுல் ஸ்பிரிட்டை எப்படி நீ உன்னோட ஃபெமிலியர் ஸ்பிரிட்டா மாத்துனேன்னு சொல்லு அப்படின்னு கேட்பாரு. நம்ம ஹீரோ உடனே அசோசியேஷன் லீடர் அப்படின்னு சொல்லுவான். இது கேட்டதும் இந்த பெவிலியன் மாஸ்டர் அதிர்ச்சியாகி, என்னது அசோசியேஷனோட லீடரா, அவரை பத்தி எதுக்காக பேசுற, அவருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்பாரு. நம்ம ஹீரோ மறுபடியும் அசோசியேஷன் லீடர் அப்படின்னு சொல்லி அடுத்து வாய்க்குள்ளே முழுங்கிக்க ஆரம்பிப்பான். நீ என்ன சொல்றன்றது எனக்கு புரியல, அசோசியேஷன் லீடருக்கும் இதுக்கும் அப்படி என்னதான் சம்பந்தம், அவர் அப்படி என்ன பண்ணாரு, அவர் இங்க வந்திருக்காரா அப்படின்னு கேட்ட உடனே நம்ம ஹீரோ அசோசியேஷன் லீடர்னு மறுபடியும் சொல்லிட்டு அவரோட நெஞ்சிலே கையை விட்டு அந்த ஹார்ட்டை பிடிச்சு நசுக்கிடுவான். இப்ப அவரை பார்த்து சொல்லுவான், அசோசியேஷனோட லீடர் இங்க எதுக்காக வரணும் அப்படின்னு. இது அவர் சுத்தமா எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. நம்ம ஷாமான் ஷோலாம் அதிர்ச்சியில இருப்பாரு. அந்த பெவிலியன் மாஸ்டரும் தன்னோட இன்னொரு கையை வச்சு ஏதாவது ஒரு ஷாமான் டெக்னிக்கை யூஸ் பண்ணிடலான்னு கொண்டு போவாரு. அந்த மாதிரிலாம் எந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண விட மாட்டேன்னு சொல்லி அந்த கையை பிடிச்சிருவான். என்னதான் நீங்க ஸ்ட்ராங்கான ஷாமானா இருந்தாலும் உங்களோட பாடி ஒரு நார்மல் ஹியூமனோட பாடி தான், அதை என்னால ஈஸியா கொன்ற முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் இந்த பக்கம் இது பண்ணிக்கிட்டு இருக்கும் போது, இன்னொரு பக்கம் நம்ம ஷாமான் ஷோவும் திரும்பி அந்த கர்ஸ்டு பீட்ஸை ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ணுவாரு. சே
ஏன் இவன் ரீஸ்ட்ரெயின் ஆக மாட்டான், என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கும். நம்ம ஷாமான்சோ இந்த ஹீரோவோட டேலண்ட பார்த்த உடனே அதனால கொஞ்சம் ஏமாந்து போய் நம்ம ஹீரோவை கண்ட்ரோல் பண்ணிட முடியும்னு நினைச்சிருப்பாரு. ஆனா அது முட்டாள்தானோன்னு அவருக்கு இப்பதான் புரிய வந்திருக்கும். உடனே பின்னாடி ஜம்ப் பண்ணி 5th கோல்டன் டிவைன் ஜெனரல் அப்படின்னு ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாரு. 5th ஃபீனிக்ஸ் சன் ஆர்மி. இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ண உடனே 2 வில்லோ ஸ்பிரிட் டிவைன் ஜெனரல்ஸ் வெளில வருவாங்க. சோ அந்த பொம்மை இருந்துச்சுல, அந்த பொம்மையில இருந்து 2 பெரிய ஜெனரல்ஸை உருவாக்குவாரு. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். அது என்ன ஷாமானிசம், அதை பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு, நான் கத்துக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு போலயே மாஸ்டர் அப்படின்னு நம்ம ஷாமான் ஷோவை பார்த்து கேட்பான். வாய மூடு, நீ எப்ப என்னைய மாஸ்டரா பார்த்திருக்கான்னு அவரும் கேட்கும்போது ஒரு தடவை மாஸ்டர்னா எப்பயுமே மாஸ்டர் தான் நம்ம ஹீரோவும் சொல்லுவான். இப்ப நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் பெரிய பிரச்சனை இருக்கு. ஏன்னா இந்த வில்லோ ஸ்பிரிட் ஜெனரல்ஸோட எனர்ஜி கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. இதோட ஷாமான் ஷோவை ஃபேஸ் பண்ணணும்னா யூசோஹா மட்டும் பத்தாது, ஆனா ப்ளூ ஸ்பிரிட்டையும் அதே நேரத்துல கூப்பிட முடியாது. ஏன்னா வேலி மாஸ்டர் அந்த மாதிரி ஏமாத்துனதுனால ப்ளூ ஸ்பிரிட் கொஞ்சம் கோபத்துல இருக்கு. சோ நான் தான் இதை சமாளிக்கணும். ஆனா என்ன பண்றதுன்னு யோசிப்பான். அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஐடியா வரும். சரி, நான் வேணா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தரேன் அப்படின்னு ஷாமான் ஷோவை பார்த்து சொல்லுவான். அவர் உடனே நீ என்ன பண்ண போறேன்னு கேட்கும்போது டக்குனு பக்கத்துல இருந்து அந்த பெவிலியன் மாஸ்டரோட ஹார்ட்டை வெளில இழுத்துருவான். இழுத்த உடனே அவரு செத்து போயிடுவாரு. என்ன பண்ற அப்படின்னு அவர் கத்துவாரா? அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், நான் இந்த டிசிபிள் உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை தரப்போறேன், அதை மறுக்க போறீங்களா என்ன அப்படின்னு கேட்பான். ஏன்னா இப்ப நீங்க பெவிலியன் மாஸ்டரா மாறுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி உங்க கதவை தட்டுது. நீங்க தான் அதை திறக்கணுமா வேணாமான்றத முடிவு பண்ணணும்னு சொல்லுவான். இதை கேட்டதும் ஷாமான் ஷோக்கே அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா இப்ப பெவிலியன் மாஸ்டர் செத்து போயிட்டாரு. பெவிலியன் மாஸ்டரோட டிசிபிள் யாரு? நம்ம ஷாமான் ஷோ. ஸோ செத்து போயிட்டாருன்னா அடுத்து நம்ம ஷாமான் ஷோ தானே பெவிலியன் மாஸ்டரா மாறணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி தான் நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ உடனே ஷாமான் ஷோ சொல்லுவாரு, எனக்கு ஒன்றும் அவர் மேல அவ்வளோ அஃபெக்ஷன்லாம் இல்லை, அவர் செத்ததை நினைச்சு எனக்கு கவலைலாம் இல்லை. ஆனா ஒரு டிசிபிளா இருந்து என்னோட மாஸ்டரை என்னால காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. இது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு பெவிலியன் மாஸ்டரா என்னை யாரும் ஏத்துக்கவே மாட்டாங்க. என்னோட பொசிஷன் இன்னும் ஆபத்துல முடிஞ்சிரும். இப்ப நீ சொல்றதை என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லுவாரு. நம்ம ஹீரோ உடனே இதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, 5th கோல்டன் கீ மெடிசினல் சன் அப்படின்னு சொல்லுவான். இப்ப அவரோட ஹார்ட் எடுத்து அதுல இருக்கிற ரத்தத்தை அவரோட வாயிலே ஊத்துவான். இது 6% ஸ்பிரிட் சம்மனிங் டெக்னிக். இதை பத்தி நம்ம ஷாமான் ஷோ தான் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாரு. இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒரு ஜாம்பியை ஒருத்தரால் உருவாக்க முடியும். அதுக்கு ஒருத்தவங்களோட ஹார்ட்டை எடுத்து அதுல இருக்கிற ரத்தத்தை திருப்பி அவங்களுக்கே கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது சுத்தி இருக்கிற டெத் கீ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அது மூலமா இந்த ஷாமான் டெக்னிக்கை யூஸ் பண்ணோம்னா இறந்து போன ஒருத்தரை ஜாம்பியா திரும்பி கொண்டு வர முடியும். இந்த ஒரு டெக்னிக்கை நிறைய பேர் பேன் பண்ணிட்டாங்க, அதனால இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கான காரணம் இன்னொரு பெரிய பிரச்சனையும் இந்த டெக்னிக்ல இருக்கு. இந்த டெக்னிக்கோட எஃபிஷியன்சி தான். ஏன்னா இதை யூஸ் பண்றதுக்கு நிறைய டெத் கீ தேவை. நார்மலா நிறைய பேரை கொண்டா மட்டும்தான் அந்த அளவுக்கு டெத் கீ கிடைக்கும். வெறும் ஒருத்தரை திருப்பி உயிரோட கொண்டு வரணும்னாலே அந்த அளவுக்கு டெத் கீயை உடனே யாராலையும் சேர்க்கவே முடியாது. ஸோ கண்டிப்பா நம்ம ஹீரோவால இதை பண்ணவே முடியாதுன்னு தான் நம்ம ஷாமான் ஷோ நினைப்பாரு. ஆனா நம்ம ஹீரோ அதை பண்ணியிருப்பான். இப்ப இதை எப்படி இவன் பண்ணான்னு அவருக்கு இன்னும் அதிர்ச்சியா இருக்கும். இப்போ உடனே நம்ம ஹீரோ சொல்லுவான், இதுதான் என்னோட ஆஃபர். நான் உங்களுக்கு இந்த ஜாம்பியோட கண்ட்ரோலை தரேன். நீங்க உங்களோட மாஸ்டரை ஒரு பப்பட் மாதிரி யூஸ் பண்ணி பெவிலியன் மாஸ்டர் பொசிஷனுக்கு நீங்களே போய்க்கோங்க. இனிமேலும் உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தேவையில்லையான்னு கேட்பான். இப்ப ஷாமான் ஷோ உடனே உண்மையிலே எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு, சரி நீ என்ன சொல்லணுமோ சொல்லு, நான் கேட்கறேன்னு சொல்லுவாரு. இப்ப நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து இன்னொரு பக்கம் நம்ம யூசோஹாவுக்கு டெத் கீயை கொடுத்துக்கிட்டு இருப்பான். இப்ப இந்த ஷாமான் ஷோ இது எல்லாத்துக்கும் முன்னாடி 3 கண்டிஷன்ஸை மட்டும் செட் பண்ணணும்னு சொல்லுவாரு. அது என்ன அப்படின்னா, முதல் கண்டிஷன் எந்த காரணத்துக்காக இந்த கர்ஸ்டு பீட்ஸ் ஒர்க் ஆகாம போச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் பாரு. ரெண்டாவது கண்டிஷன் எப்படி இந்த 6% ஸ்பிரிட் சம்மனிங் டெக்னிக் சக்சஸ்ஃபுல்லா மாறுனுச்சு. அண்ட் மூணாவது கண்டிஷன் தனக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. இதுதான் நம்ம ஷாமான் ஷோவோட 3 கண்டிஷன்ஸ். நம்ம ஹீரோவும் சரி இது எல்லாத்தையும் நானும் ஏத்துக்கிறேன், அதுலயும் முக்கியமா அந்த 3வது கண்டிஷனுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குன்னு சொல்லி அந்த கர்ஸ்டு பீட்ஸை கழட்டி அவர்கிட்டே தூக்கி போடுவான். அதை பார்த்ததும் இத என்ன பண்ணும் அப்படின்னு அவர் கேட்கும்போது அதை கையில போட்டுக்கிட்டு உங்களோட லாயல்ட்டியை நீங்க எனக்கு கொடுக்கணும். நீங்க ஒருவேளை என்னோட நாயா மாறிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் எதுக்காக உங்களை டிஸ்டர்ப் பண்ண போறேன்னு கேட்பான். இப்ப இதை கேட்டதும் அவருக்கு கோவம் அதிகமாகும். நம்ம ஹீரோ ஆனா சீரியஸா சொல்லுவான். இதை பார்த்ததும் அவருக்கு கோவம் அதிகமாகும். என்னைய அவ்வளவு சாதாரணமா எடை போட்டுட்டியா, நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா என்னால இன்னமும் கூட இந்த கர்ஸ்டு பீட்ஸை உனக்கு போட்டு விட முடியும். இப்பயும் என்னால உன்னை என்னோட நாயா மாத்த முடியும்னு சொல்லுவாரு. டக்குன்னு அந்த வில்லோ ஸ்பிரிட் ஜெனரல்ஸை வச்சு அட்டாக் பண்ணுவாரு. நம்ம ஹீரோவும் அதுங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இந்த கண்டிஷன்ஸ்க்கான பதில சொல்றேன்னு சொல்லுவா. முத கேள்வி என்ன, எந்த காரணத்துக்காக இந்த கர்ஸ்டு பீட்ஸ் ஒர்க் ஆகாம போச்சு அதானே.
ஏன்னா மோ கியோங்-வான் என்னோட உண்மையான பேரே கிடையாது. என்னோட உண்மையான பேரு ஜியோங். நீங்க அந்த கர்ஸ்டு பீட்ஸை வச்சு உங்களோட பிளெட்ஜை கொடுக்கும்போது இந்த பேரை தான் யூஸ் பண்ணணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவான். இப்ப இதுக்கு இந்த மாதிரி ஒரு கேவலமான ட்ரிக்கு போய் நம்ம ஏமாந்துட்டோமேன்னு அவருக்கே வருத்தமா இருக்கும். திரும்பியும் டாலிஸ்மனை எடுத்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணணும்னு நினைப்பாரு. இப்ப நம்ம ஹீரோவால இந்த வில்லோ ஸ்பிரிட் ஜெனரல்ஸை தனியா சமாளிக்கிறது கஷ்டம் தான் நம்ம ஷாமான்சோ நினைப்பாரு. அதுவும் இல்லாம இந்த ஸ்பிரிட் பாய்சன், அதாவது நம்ம கியூசோஹா இருக்குல்ல, அதோட ஸ்பிரிட் பவரை இப்ப அவ இறந்திருக்கா நம்ம பெவிலியன் மாஸ்டர் அட்டாக் பண்ணதுனால. சோ அந்த ஸ்பிரிட் பவரை ரெக்கவர் பண்ணிட்டு வந்து நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்றதும் கஷ்டம். சோ கண்டிப்பா நம்ம ஹீரோவை இப்படியே சமாளிச்சிடலாம், நம்ம ஹீரோவை இப்படியே பிடிச்சு அவனை தன்னோட கண்ட்ரோல் கீழே எடுத்துட்டு வந்துடலான்னு இந்த ஷாமான்சோ மறுபடியும் தப்பு கணக்கு போடுவாரு. இப்ப நம்ம ஹீரோவை எல்லா பக்கம் தாக்கி நம்ம ஹீரோவை கார்னர் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. நம்ம ஹீரோவால எதுவும் பண்ண முடியல அப்படின்றத தெரிஞ்ச உடனே தன்னோட தாலிஸ்மனை வெளில எடுத்து இம்பீரியல் இங்கர்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய லைட்டிங் அட்டாக்கை கொண்டு வருவாரு. இந்த ஒரு லைட்டிங் அட்டாக்கை கொண்டு வந்ததும் அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு இந்த ஷாமான்சோவும் சொல்லுவாரு. ஆனா எதுவும் முடியலன்னு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சோஹா அவரை கட்டி போடு அப்படின்னு சொல்லுவான். உடனே எல்லா பக்கம் செயின்ஸ் வந்து இந்த ஷாமான்சோவை பிடிக்க ஆரம்பிச்சிடும். இவருக்கே அதிர்ச்சி ஆயிடும். எப்படி, இதுக்கு வாய்ப்பே கிடையாதே, அந்த ஸ்பிரிட் அதுக்குள்ளே அதோட ஸ்பிரிட் பவரை திரும்பி ரெக்கவர் பண்ணிடுச்சா, டெத்கி இல்லாம அதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாதேன்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப இவரை பிடிச்சதுனால இவரோட பேலன்ஸ் மிஸ் ஆக ஆரம்பிச்சிடும். பேலன்ஸ் மிஸ் ஆன உடனே ஷாமான் டெக்னிக்கும் போயிடும். அவரோட அந்த வில்லோ ஸ்பிரிட் டால் உடைய ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோ இப்ப சொல்லுவான், நீங்க கேட்டீங்களே அந்த ரெண்டாவது கண்டிஷன், எந்த காரணத்துக்காக இந்த 6% ஸ்பிரிட் சம்மனிங் டெக்னிக் சக்சஸ்ஃபுல்லா மாறுனுச்சு தானே, அதுக்கான காரணம் என்னோட டியான்டியான் ஃபுல்லாவே டெத்கி மட்டும்தான் இருக்கு, அப்புறம் எப்படி சக்சஸ்ஃபுல்லா மாறாம இருக்குன்னு கேட்பான். நம்ம ஷாமான்சோவுக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா அவர் தலையில விழுந்துகிட்டே இருக்கு. முதல்ல அவரோட மாஸ்டரை கொண்டுட்டான், ரெண்டாவது அவனோட பேரு மோ கியோங்-வான் இல்லன்றதே தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப என்னடானா அவனோட டியான்டியான் ஃபுல்லா டெத்கி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டாரு. இதை அவரால் நம்பவே முடியாது. இப்ப நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த கர்ஸ்டு பீட்ஸை கையில எடுத்து, என்ன இப்ப நீங்க பிளட்ஜ சொல்றதுக்கு தயாரா இருக்கீங்களான்னு கேட்பான். அவர் உடனே இல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்ப்பாரு. அப்ப நம்ம ஹீரோவோட கண்ணில் இவர் முடியாதுன்னு சொன்னாருன்னா இவரை இன்னமும் டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சந்தோஷத்தோட இருப்பான். அந்த சந்தோஷத்தை பார்த்ததும் இல்ல இவன் தன்னைய டார்ச்சர் பண்ணணும் தான் நினைக்கிறான், என்னைய அப்படியே சும்மாவே விடமாட்டான்றது தெரிஞ்சிடும். தெரிஞ்ச உடனே அவராவே இந்த கர்ஸ்டு பீட்ஸை வாங்கி அதை தன்னோட கையில போட்டு இந்த பிளட்ஜையும் எடுத்துக்கிடுவாரு. இப்ப நம்ம ஜியோங்கும் சொல்லுவான், ஹா ஒரு டிசிபிளுக்காக நீங்க இவ்வளோ பண்றீங்களே, உங்களை மாதிரி ஒரு மாஸ்டரை நான் பார்த்ததே கிடையாது, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். இப்ப இதை பார்த்ததும் அவர் யோசிப்பாரு, நான் ஒரு மனுஷனை டிசிபிள் ஆக்கணும்னு நினைக்கல, ஒரு டீமனை டிசிபிள் ஆக்கணும்னு நினைச்சிருக்கேன்னு. இப்ப நம்ம ஷாமான்சோவும் நம்ம பெவிலியன் மாஸ்டரோட ஜாம்பியை கூப்பிட்டுட்டு தன்னோட இடத்துக்கு போயிட்டு இருப்பாரு. இது எல்லாம் எப்படி இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும். ஆக்சுவலா அவரால் எல்லாத்தையுமே சமாளிச்சிட முடியும், வெறும் ஒருத்தனை மட்டும்தான் சமாளிக்க முடியாது. அவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் யோசிப்பாரு. அவன் யார் அப்படின்னா, சின்ன வயசா இருந்தாலும் ரொம்ப சீக்கிரமாவே சன்ராங் ஷாமானா மாறின ஒரு ஆளு, 2 மித்திக்கல் பீஸ்ட தன்னோட ஃபெமிலியர் ஸ்பிரிட்டா வச்சிருக்கிற ஆளு. அவன் தான் சீனியர் டிசிபிள் ஜோ தேச்சோங், நம்ம ஷாமான்சோவோட சீனியர். அவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் யோசிப்பாரு. இதை பத்தி நம்ம ஹீரோ கிட்டையும் சொல்லியிருப்பாரு. ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்லியிருப்பானா, இதுல மட்டும் நீங்க சக்சஸ்ஃபுல்லா மாறினீங்கன்னா நீங்க பெவிலியன் மாஸ்டரா மாறிடுவீங்க, அப்படி இருக்கிறப்ப 1-2 விஷயத்த நீங்களா தான் கண்டுபிடிச்சு ஆகணும், என்ன எல்லாத்தையும் வாயில வச்சு என்னால ஊட்டி விட முடியுமான்னு கேட்டிருப்பான். இப்ப இவரும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே நடந்து வந்துகிட்டு இருப்பாரு. ஒருவேளை இவர் மட்டும் சக்சஸ்ஃபுல்லா மாறிட்டாரு, பெவிலியன் மாஸ்டர்ன்ற பட்டமும் கிடைச்சிரும், இன்னொரு பக்கம் இருக்கிறதுலே ஒரு பெஸ்டான ஷாமானோட மாஸ்டர் அப்படின்ற பட்டமும் கிடைக்கும், தனக்கு இது எல்லாமே கிடைக்கும். ஆனா ஃபெயிலியர் ஆனா அவ்வளோதான், சாவு கன்ஃபார்ம், எது நடந்தாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் இதை ஒரு கை பாத்திரலான்னு சொல்லி ஒரு முடிவோட தான் இருப்பாரு. இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கிற மாதிரியே அவருக்கு தோணும். ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அது என்னன்றதை அவரால் கண்டுபிடிக்கவே முடியாது. என்னன்னு தெரியாமே அவர் பாட்டுக்கு போயிட்டு இருப்பாரு. ஆனா அது என்னன்றது நம்ம ஹீரோவுக்கு தான் தெரியும். அது என்ன அப்படின்னா, கர்ஸ்டு பீட்ஸோட பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அவனோட உண்மையான பேரை அவர்கிட்ட சொல்லிட்டு அதை மறக்க வச்சுட்டான். இந்த கர்ஸ்டு பீட்ஸ் அவர் போட்டுக்கிட்ட உடனே நம்ம ஹீரோவும் தன்னோட பேரை மறந்துட சொல்லியிருப்பான். அவரும் மறந்துருப்பாரு. செக் பண்ணி பாக்குறதுக்காக தன்னோட பேர் என்னன்னு கேட்டிருப்பான். அவர் என்னடானா மோ கியோங்-வான்னு சொல்லியிருப்பாரு. சோ கர்ஸ்டு பீட்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஒரு பவர் இருக்குன்றத நம்ம ஹீரோக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். இதனாலேயே இந்த பீட்ஸ் எதுவும் எக்ஸ்ட்ரா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்ப ஷாமான்சோ சொல்லியிருப்பாரு, இல்ல இந்த பீச்ல எக்ஸ்ட்ராலாம் எதுவும் கிடையாது, இது வெறும் 1 மட்டும் தான் எங்க கிட்ட இருக்கு. இதை உருவாக்குனது 6 டிவைன் ஷாமான்ஸ்ல ஒரு ஆளான கோல் சுப்ரீம், அவர் தான் இதை உருவாக்குனாரு. மொத்தம் 4 உருவாக்கி இருப்பாரு. அதுல 1 இவங்களோட மாஸ்டருக்கு கிஃப்டா கொடுத்திருப்பாரு.
இவங்களோட மாஸ்டரும், அதாவது இந்த பெவிலியன் மாஸ்டரும் இதை பத்தி வருஷ கணக்கா படிச்சு இதை எப்படியாவது திரும்பி உருவாக்கிடணும்னு நினைச்சிருப்பாரு. ஆனா இதோட சீக்ரெட் என்னன்னு அவரால் கண்டுபிடிக்கவே முடியல. சோ இதனால நம்ம ஹீரோவுக்கு இது எக்ஸ்ட்ராவா கிடைக்காதுன்னு சொல்லிடுவாரு. நம்ம ஹீரோவுக்கு இதை கேட்டு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் 3 இருக்குன்னு சொல்றாருல, அது என்னைக்காவது ஒரு நாள் தான் கிட்ட வரும்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம ஹீரோ இன்னொரு பக்கம் திரும்பி வேலி மாஸ்டரை பாக்குறதுக்காக வந்திருப்பான். இப்ப வேலி மாஸ்டர் கிட்ட நம்ம எதோட விட்டுட்டு போனோமோ அதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லுவான். நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டோட அந்த பாஸ்ட் சொல்ல ஆரம்பிங்க, அது என்னன்றதை தெரிஞ்சுக்கிறோம்னு நம்ம ஹீரோவும் சொல்லுவான். இப்ப வேலி மாஸ்டரும் இதை சொல்ல ஆரம்பிக்கும் போது நம்ம ப்ளூ ஸ்பிரிட் மோர்டல் மோர்டல்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ நான் பிஸியா இருக்கேன் அப்புறமா சொல்லுன்றுவான். உடனே ப்ளூ ஸ்பிரிட்டும் சொல்லும், நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், இப்போதைக்கு இதை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்காத. ஏன்னா போக போக நீயாவே இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிருவ. ஒருவேளை நான் சொல்ற மாதிரி செஞ்சீனா தாட் எயிட் ஷேட்டரிங் டெக்னிக்ஸ்ல இருக்கிற ஒரு டெக்னிக்கை நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லும். இது கேட்டோடனே நம்ம ஹீரோக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதை பத்தி கேட்டப்ப நம்ம ப்ளூ ஸ்பிரிட் ஒரு சின்ன க்ளூ கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. ஆனா இப்ப என்னடானா இதை பத்தி தானே சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லுது. அந்த அளவுக்கு இந்த பாஸ்ட நான் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு இந்த ப்ளூ ஸ்பிரிட் நினைக்குதா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கும் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். சரி, ஒருவேளை நீயே சொல்லி தரீனா எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டு 2 விரலை காட்டுவான். என்னது, இதெல்லாம் அநியாயம், உனக்கு 2 டெக்னிக் வேணுமான்னு ப்ளூ ஸ்பிரிட் உடனே அப்படியே கோபமா கேட்கும். இல்லைனா என்னால முடியாது, எனக்கும் இதுல இருந்து ஏதாவது ப்ராஃபிட் வேணும்ல, ஒருவேளை நீ 2 சொல்லி தரீனா நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்றவான். இப்ப என்ன பண்ண போறேன்னு கேட்ட உடனே ப்ளூ ஸ்பிரிட் சரி சரி சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிடும். நம்ம ஹீரோவும் சரி வேலி மாஸ்டர், நான் உங்ககிட்ட கொஞ்சம் மன்னிப்பு கேட்டுக்கணும், இத அப்புறமா வேற ஒரு நாள்ல வந்து நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பக்கமா கிளம்பிடுவான். இப்ப நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டும் யோசிக்கும், இந்த தாட் எயிட் ஷேட்டரிங் டெக்னிக்ஸ்ல ஒரு டெக்னிக்கை கத்துக்கிட்டாலே அதுக்கு பல விதமான யூசஸ் இருக்கு. ஆனா இதை தப்பான நேரத்துல கத்துக்கிட்டா அது இன்எஃபிஷியன்ட்டா போயிடும். அந்த ஒரு காரணத்தினாலதான் நம்ம ஹீரோவுக்கு கரெக்டான நேரம் வர வரைக்கும் இதை பத்தி சொல்லித்தர வேணான்னு நம்ம ப்ளூ ஸ்பிரிட் நினைச்சிருக்கோம். ஆனா நம்ம ஹீரோ பாஸ்ட பத்தி தெரிஞ்சுக்கிறத விட இதை கத்துத்தரது எவ்வளவோ மேல்னு நம்ம ப்ளூ ஸ்பிரிட் நினைக்கும். ஆனா அது கூட கிடையாது. நம்ம வேலி மாஸ்டர் இப்ப சொல்ல போறது ஒரு பொய்யான கதை தான் அப்படின்றது நம்ம ப்ளூ ஸ்பிரிட்க்கு நல்லாவே தெரியும். சோ தன்னோட வாழ்க்கையை பத்தின ஒரு பொய்யான கதையை கேட்கறதுக்கு நம்ம ப்ளூ ஸ்பிரிட்கே விருப்பம் கிடையாது. உண்மையை எல்லாரும் மறைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளூ ஸ்பிரிட்கே ஒரு வருத்தம் இருக்கும். அதனாலதான் இதை கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி அது நினைக்கும். இப்ப நம்ம ஹீரோவும் கிளம்புன உடனே நம்ம வேலி மாஸ்டரும் இதை பத்தி நீங்க இப்பவே தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்னு கேட்பாரு. இல்ல, கரெக்டான டைம் வரும்போது அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிடுவான். இப்ப நம்ம ஹீரோவும் கிளம்புறதுக்கு முன்னாடி என்னோட மார்ஷியல் ரேம் எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னு நம்ம வேலி மாஸ்டரை பார்த்து கேட்பான். நீங்க உண்மையை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவான். அவரை யோசிச்சு பார்த்துட்டு உங்களோட கீயை பார்த்தா நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ரேட்டா இருப்பீங்க அப்படின்னு எனக்கு தோணுதுன்னு பாரு. ஆனா ப்ளூ ஸ்பிரிட் சொன்னுச்சுல நம்ம ஹீரோவோட கீ மட்டுமே அல்டிமேட் பீக் லெவல்ல இருக்கு அப்படின்னு. அப்படி இருக்கிறப்ப இவர் மட்டும் ஏன் ஃபர்ஸ்ட் ரேட்னு சொல்றாரு? ஒருவேளை இவரால தன்னோட எனர்ஜியை டிடெக்ட் பண்ண முடியலையான்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப ப்ளூ ஸ்பிரிட்டும் சொல்லும், நார்மல் மனுஷங்களால டெத் கீயை டிடெக்ட் பண்ண முடியாது. சோ அந்த ஒரு காரணத்தினாலதான் அவரு நீ ஃபர்ஸ்ட் ரேட்ல இருப்பேன்னு சொல்லி நினைக்கிறாரு அப்படின்னு. இப்ப நம்ம ஹீரோவுக்கு இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா வேலி மாஸ்டர் மாதிரி இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஆளாலேயே தன்னோட கீயை டிடெக்ட் பண்ண முடியல அப்படின்னா என்னோட பவர்ஸை நான் ஈஸியா மறைச்சிட முடியும், எல்லார்ட்ட இருந்தும் என்னோட பவர்ஸை நான் ஈஸியா மறைச்சு வச்சிட முடியும் நம்ம ஹீரோ யோசிப்பான். இப்போ உடனே வேலி மாஸ்டரும் கேட்பாரு, நீங்க எதுவும் உங்களோட உண்மையான ஸ்ட்ரென்த்தை ஹைட் பண்றீங்களான்னு. இல்ல, நீங்க பாக்குறது தான் என்னோட உண்மையான ஸ்ட்ரென்த் நம்ம ஹீரோவும் சொல்லிடுவான். இவர்கிட்டயும் உண்மையான ஸ்ட்ரென்த்தை சொல்ல வேணாம் அப்படின்னு. உடனே இதை கேட்ட உடனே வேலி மாஸ்டருக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும், இவ்வளவுதானா அப்படின்னு. ஆனாலும் நம்ம ஹீரோ சொல்லுவான், நீங்க ரொம்பலாம் வருத்தப்படாதீங்க, நான் இந்த பாடியை இப்ப ரீசெண்டா தான் எடுத்தேன், வெறும் 2 வாரத்துக்கு முன்னாடி தான். 2 வாரத்துக்கு முன்னாடி எடுத்து இந்த பாடியை திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ட்ரெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா நான் இந்த பாடியை பொசஸ் பண்ணும்போது இந்த பாடி 3rd ரேட்ல கூட கிடையாது, இந்த பாடிக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸே தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். இப்ப இதை கேட்டதும் நம்ம வேலி மாஸ்டருக்கு உண்மையிலேயே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா வெறும் 2 வாரத்துல 3rd ரேட் கூட இல்லாத ஒரு பாடியை ஃபர்ஸ்ட் ரேட்டுக்கு கொண்டு வரதுன்னா அது உண்மையிலே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அப்ப நீங்க பழைய லைஃப்ல இருந்த லெவலுக்கு போறதுக்கு இன்னும் எவ்வளவு காலம் ஆகும்னு நம்ம வேலி மாஸ்டரும் கேட்பாரு. நம்ம ஹீரோவும் யோசிப்பான், ப்ளூ ஸ்பிரிட் உண்மையான லெவலை சொல்லவே இல்லை, இருந்தாலும் ப்ளூ ஸ்பிரிட் கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங்கான ஆளா தான் இருக்கணும்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிருவான். இப்ப நம்ம ஹீரோவும் ஸ்ட்ராங்கா மாறிதான் ஆகணும். ஏன்னா அவன் ஸ்ட்ராங்கா மாறினா மட்டும்தான் அவனால இவங்க 2 பேரோட எனிமீஸையுமே ரிவெஞ்ச் எடுக்க முடியும். ஸோ அவன் ரிவெஞ்ச் எடுக்கிற காலத்தை தான் அவன் கண்டிப்பா சொல்லி ஆகணும். நார்மலா ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு 10 வருஷம் கூட வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. ஏன்னா அந்த கரெக்டான டைம் வர வரைக்கும் ஒரு வேலையை செய்யக்கூடாது அப்படின்றது தான் அதோட அர்த்தம். ஆனா 10 வருஷம்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகம். அவ்வளோ காலம்லாம் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தன்னோட கையை காட்டுவான். அதை பார்த்த உடனே நம்ம வேலி மாஸ்டருக்கு இன்னும் அதிர்ச்சியா இருக்கும். என்னது, அதுக்குள்ளேயே உங்களால இதை பண்ணிட முடியுமான்னு கேட்கும்போது நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டும் கேட்கும், உனக்கு என்ன மூளையில குழம்பி போயிடுச்சா அப்படின்னு. ஏன்னா நம்ம ஹீரோ எத்தனை விரல தெரியுமா காட்டியிருப்பான்? வெறும் 2.
2 வருஷத்துக்குள்ள அவன் எவல்யூஷனரி ரியல்மை ரீச் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். இந்த எவல்யூஷனரி ரியல்ம்ன்றது என்ன அப்படின்னா, இது கிட்டத்தட்ட இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்டான மார்ஷியல் ஆர்டிஸ்ட்லாம் ரீச் பண்ணக்கூடிய ஒரு ரியல்ம். இதுல ஒருத்தவங்களோட ஸ்பிரிச்சுவல், பிசிக்கல், மென்டல் இது எல்லாமே ஒரு மாதிரி ஒரு பேலன்ஸ்ல இருக்கும். அது மட்டும் கிடையாது, அவங்க கிட்ட 5 கீ ஹார்மனைசேஷனும் இருக்கும். 5 எனர்ஜியையும் அவங்களோட கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. இப்ப கரண்ட்ல பீக்ல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரு ரியல்ம்ல தான் இருக்காங்க, இந்த லெவல்ல தான் இருக்காங்க. 6 ஹெவன்ஸும் சரி, 8 ஸ்டார்ஸும் சரி. இப்ப இந்த மாதிரியான ஒரு லெவலை 2 வருஷத்துக்குள்ள ரீச் பண்ணணும்னா அது உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம்னு வேலி மாஸ்டர்லாம் கண்ணீர் விட ஆரம்பிச்சிருவாரு. உடனே ப்ளூ ஸ்பிரிட்டும் சொல்லும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அதெல்லாம் நடக்கிறதுக்கு சுத்தமா வாய்ப்பு கிடையாது. உனக்கு நீ 2 வருஷம் முடிஞ்சோடனே தான் உனக்கு புரிய வரும் என்னோட லெவல் எவ்வளவு பெரிய லெவல் அப்படின்னு. உன்னால கண்டிப்பா 2 வருஷத்துக்குள்ள ரீச் பண்ண முடியாது. ஒருவேளை நீ அப்படி ரீச் பண்ணிட்டீங்கன்னா நான் உன்னை இனிமேல் மாஸ்டர்னு கூப்பிட்டு காலத்துக்கு உன்னோட அடிமையா இருப்பேன்னு நம்ம ப்ளூ ஸ்பிரிட் சொல்லும். நம்ம ஹீரோ உடனே அதை பார்த்து அந்த ப்ராமிஸை என்னைக்கும் மறந்துடாத அப்படின்னு சொல்லுவான். இப்ப நம்ம மோக்யூச்சுன் ஒரு வித்தியாசமான பொருளை தன்னோட கையில வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். இந்த பொருள் எங்கிருந்து தெரியுமா வந்துச்சு? நம்ம மாசாங் கிட்ட இருந்து. நம்ம மாசாங் அந்த காட்ஸ் கிட்ட மாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம மோக்யூச்சுன் கிட்ட இந்த பொருளை கொடுத்து இதை எனக்காக வச்சுக்கோன்னு சொல்லியிருப்பான். ஒரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம மோக்யூச்சுன் தான் நம்ம மாசாங்கோட அந்த நிலைமைக்கு காரணம்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா இவன் மட்டும் அந்த நேரத்துல அவன் அங்கே கூட்டிட்டு போகாம இருந்திருந்தானா நம்ம மாசாங் மேபி தப்பிச்சு போயிருக்கலாம். ஆனா நம்ம மோக்யூச்சுனே அவன் சாவுக்கு காரணமாயிட்டான். இதை நினைச்சு அவன் மேல அவனுக்கே கோவம் வரும். இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையும் இந்த மோக்யோங்வான் இப்படி பண்ணிட்டானேன்னு நம்ம ஹீரோ மேலேயும் கோவம் வரும். போட்டு அந்த செவுத்தை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டே இருப்பான். இவன் பண்ண எல்லா விஷயத்தையும் யோசிச்சு அவன் மேல ரொம்ப கோவப்படுவான். இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் காரணம் தான் ஸ்ட்ராங்கா இல்லாம போனதுதான்னு அவனுக்கே தெரியும். ஏன்னா ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ண தெரியாம தான் நம்ம மோக்யூச்சுன் இருக்கான். இவன் இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டு இப்பயும் தன்னோட நார்மல் லைஃபுக்கு தான் போயிடலாம், இந்த ட்ரையலை மட்டும் கம்ப்ளீட் பண்ணா போதும்னு சொல்லிட்டு அவன் நம்பிக்கிட்டு இருக்கான். தன்னோட சர்வைவல் ரேட்டை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் ஸ்ட்ராங்கா மாறினா மட்டும்தான் இந்த இடத்துல இருந்து அவனால தப்பிக்க முடியும்னு அவனுக்கு தெரியல. ஸோ சர்வைவ் பண்றதுக்கு பதிலா நான் ஸ்ட்ராங்கா மாற போறேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல, எல்லாரையும் என்னோட காலு கீழே கொண்டு வர அளவுக்கு நான் ஸ்ட்ராங்கா மாறுவேன்னு சொல்லி திரும்பியும் இந்த வுட் ஹார்ட் ஸ்வாட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவா. அந்த சீக்ரெட் மேனுவல்ல இருந்துச்சுல, ஸோ அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி திரும்பி எனர்ஜி கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவா. இப்போ நம்மளுக்கு நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டும் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லும், எனக்கு 20 வருஷம் ஆச்சு அந்த எவல்யூஷனரி லெவலை ரீச் பண்றதுக்கு, நீ அதை 2 வருஷத்திலே ரீச் பண்ணிடுவியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. நம்ம ஹீரோவும் சொல்லுவான், நீ எந்த ஒரு விஷயத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி முடிவெடுக்க கூடாது அப்படின்னு. அவங்க தாத்தா எப்பயுமே இதை பத்தி சொல்லுவாராம். அவங்க தாத்தா இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு. அது நம்ம ஹீரோவுக்கு ஞாபகம் வரும், உன்னோட பர்சனாலிட்டி அப்படின்னு. இப்ப இதை சொன்னதும் டக்குன்னு நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். என்னாச்சு? அது என்னது? நான் ஏதோ ஒரு விஷயத்த மறந்த மாதிரி எனக்கு தோணுதே. நான் என்னோட தாத்தாவை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா என்னோட தலையை யாரோ வந்து வெட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஏதோ என்னோட தலைக்குள்ள யாரோ ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சு வச்ச மாதிரி இருக்கு. நான் அதை பார்க்க கூடாதுன்னு என்னோட தலைக்குள்ளேயே அதை பூட்டி வச்ச மாதிரி இருக்கு. அதை பத்தி யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப வலி ஏற்படுது. ஒருவேளை என்னோட தாத்தா தான் அதை மறைச்சு வச்சிருப்பாரோ, இது எல்லாமே என்னோட தாத்தாவோட இதுவோ அப்படின்னு நம்ம ஹீரோக்கு டவுட் வர ஆரம்பிச்சிடும். சரி, அந்த மெமரிஸ் பத்தி அப்புறமா தெரிஞ்சுக்கலாம், இப்ப மற்றதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலி மாஸ்டரை பார்த்து, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணும். ஃபேண்டம் ஸ்வாட் யாரு அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்போ இதை கேட்டதும் அவரும் ஃபேண்டம் ஸ்வாடா அப்படின்னோடனே, ஆமா, நான் இப்போ இருக்கிற முறையும் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அதனாலதான் ஃபேண்டம் ஸ்வாட் பத்தி கேட்கறேன்னு சொல்லுவான். இப்போ அவரும் இந்த ஃபேண்டம் ஸ்வாட்னா யாருன்றத சொல்லுவாரு. இவன் 6 7 8 ஸ்டார்ஸ்ல ஒரு ஆளு. அவன் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஆளு. ஏன்னா அவன் கூட டியூவல்ல சண்டை போட்ட யாருமே இது வரைக்கும் ஜெயிச்சதே கிடையாது. அவன் தான் எல்லா தடவையுமே ஜெயிச்சிருக்கான். அவனோட உண்மையான பேர் என்னன்றது யாருக்குமே தெரியாது. அவன் எங்க இருந்து வந்திருக்கானும் தெரியாது. அவன் திடீர்னு ஒரு நாள் இந்த முறிமுக்குள்ள வந்து எல்லா ஆர்த்தடாக்ஸ் மாஸ்டர்ஸ் கூடயும் சண்டை போட்டான். சண்டை போட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டான். இதை வேலி மாஸ்டர் சொன்னதும் நம்ம ஹீரோவும் யோசிப்பான். அந்த மேனர் மாஸ்டரோட உடம்புல இருந்தா அந்த ஸ்காரை வச்சு ஃபேண்டம் ஸ்வாட கண்டுபிடிச்சிடலாம் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். ஆனா இப்ப இது போக போக இன்னும் கஷ்டமாயிட்டே போகுதே அப்படின்னு. இப்ப வேலி மாஸ்டர் சொல்லுவாரு, ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் இது வரைக்கும் அவரோட டியூவல்ல சர்வைவ் ஆயிருக்காரு. அது யார் அப்படின்னா, இந்த ஹெவன் அர்த் அசோசியேஷன்லயே 5 கிங்ஸ் இருக்காங்கல்ல, அதுல டோட் பாய்சன் கிங்னு ஒருத்தர் இருக்காரு, பேக் சஹா. அவர் ஒருத்தர் மட்டும்தான் இந்த ஃபேண்டம் ஸ்வாட் கூடயே இது வரைக்கும் சண்டை போட்டு உயிரோட இருந்திருக்காராம். அவர் இன்னமும் உயிரோடவும் இருக்காராம். இவர் தான் கடைசியா நம்ம ஃபேண்டம் ஸ்வாட் கூட சண்டை போட்டிருப்பாராம். அதுக்கப்புறம் ஃபேண்டம் ஸ்வாட் இந்த மாதிரி எந்த ஒரு டியூவல்லையும் சண்டை போடவே இல்லையா. நம்ம ஹீரோ இதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு, நான் இன்னொன்னு கேள்விப்பட்டேனே, இந்த ஃபேண்டம் ஸ்வாட் இந்த ஹெவன் அர்த் அசோசியேஷனை சேர்ந்தவர்னு, அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஏன்னா மோக்யூச்சுன் இந்த கதையை தான் சொல்லியிருப்பான்.
அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம ஹீரோ இந்த ஹெவன் அர்த் அசோசியேஷனுக்கே கிளம்பி வந்திருப்பான். இப்ப வேலி மாஸ்டரும் சொல்லுவாரு, அந்த மாதிரியான ரூமர்ஸும் இருந்துச்சு. ஏன்னா இந்த ஃபேண்டம் ஸ்வாட் கூட சண்டை போட்டு உயிரோட இருக்கிற ஒரே ஒரு ஆளு ஹெவன் அர்த் அசோசியேஷனை சேர்ந்தவர் தான். அது மட்டும் கிடையாது, அந்த ஒரு காரணத்தினாலேயே அசோசியேஷன் லீடரோட பர்சனல் பாடி கார்டா தான் இவர் இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு சில ரூமர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வேலி மாஸ்டர் சொல்லுவாரு. இப்ப இதை கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கும் பர்சனல் பாடி கார்டா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பான். இப்ப ப்ளூ ஸ்பிரிட் தான் சொல்லும், இந்த பர்சனல் பாடி கார்டுன்றது என்னன்னா அசோசியேஷனோட லீடர் கூட அவங்க எப்பயுமே இருப்பாங்களாம், அவளோட சைடை விட்டு எப்பயுமே போகவே மாட்டாங்களாம். இப்ப நம்ம ஹீரோவும் சொல்லுவான், சோ யாருக்குமே இந்த ஃபேண்டம் ஸ்வாட் யாருன்றத பத்தி தெரியாது அப்படிதானே அப்படின்னு. நம்ம வேலி மாஸ்டரும் ஆமா மேபி டோட் பாய்சன் கிங்குக்கு தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்ப நம்ம ஹீரோ அவனோட ரெண்டாவது கேள்வியை கேட்பான், இந்த கார்ப்ஸ் பிளட் வேலி எதுக்காக நடக்குது அப்படின்னு. இந்த கார்ப்ஸ் பிளட் வேலி எதுக்காகனா டேலண்டடான இண்டிவிஜுவல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். அவங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சு அவங்க எல்லாருக்கும் டெஸ்ட் வச்சு அதுல யாரு ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்கள இந்த ஹெவன் அர்த் அசோசியேஷன்ல சேர்த்துக்கிறதுக்கான ஒரு பிளான் தான் இந்த கார்ப்ஸ் பிளட் வேலியே. அதுவும் இந்த ஃபைனல் ட்ரையல் அவங்க கடந்து வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஹையர் அப்ஸ் இருக்காங்கல்ல, இந்த 5 கிங்ஸ் மாதிரியான ஆளு, அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதுதான் இந்த கார்ப்ஸ் பிளட் வேலியோட நோக்கமே. இதை பத்தி நம்ம வேலி மாஸ்டர் சொன்னதும் நம்ம ஹீரோவும் யோசிப்பான், டிசிப்ளா மாற முடியும், அதுவும் 5 கிங்ஸ்க்கு ஒரு ஆளா மாற முடியும். அப்ப டோட் பாய்சன் கிங்குக்கு டிசிப்ளா மாறிட முடியும். சரி அப்படின்னு. இப்போ உடனே வேலி மாஸ்டரும், நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க இனிமேலும் இந்த ட்ரையல்ஸ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நான் உங்களை வெளில எடுத்துடுறேன், நீங்க டைரக்டாவே இந்த ஃபைனல் ட்ரையலை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு அறிவிச்சிடுறேன்னு சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோ இல்ல வேணாம், இது எப்பயும் போற மாதிரியே போகட்டும், நான் இந்த ஃபைனல் ட்ரையலை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா நீங்க தானே சொன்னீங்க என்னால இந்த 5 கிங்ஸ்ல யாராவது ஒருத்தருக்கு டிசிப்ளா மாற முடியும்னு, இதை நமக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம ஹீரோ சொல்லுவான். அது தனக்கு புரியலையே நம்ம வேலி மாஸ்டர் கேட்கும்போது, வெளியில இருந்து ஏற்படுற ஒரு காயத்தை விட உள்ள இருந்து ஏற்படுற ஒரு காயம் ரொம்ப வலிக்கும்ல, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவான். இப்ப இதை கேட்டதும் அவருக்கு புரிஞ்சிடும். இப்ப இன்னொரு பக்கம் நம்ம மோ கியூச்சுன் இந்த வுட் ஹார்ட் ஸ்வாட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக்கை வச்சு எனர்ஜி கல்டிவேஷன் பண்ணுவான்ல, இதை ரொம்ப நாள் அவன் பண்ணாம இருந்திருப்பான். ஏன்னா இதோட சைடு எஃபெக்ட்ஸ்னால இதை பண்ணாம விட்டுருப்பான். ஆனா இது தன்னை ஸ்ட்ராங்கா மாத்துதுன்றது அவனுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால இதை திரும்பியும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவான். ரொம்ப ரொம்ப சீக்கிரமா அவன் ஸ்ட்ராங்கா மாறணும்னா இதுதான் ஒரே வழி அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பான். இந்த மோ கியோங்கவான எப்படியாவது தடுத்தே ஆகணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் யோசிப்பான், இந்த டோட் பாய்சன் கிங்கோட டிசிப்ளா மாறணும்னா கண்டிப்பா நான் அந்த ஃபைனல் ட்ரையலை கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். அப்பதான் என்னால ஃபேண்டம் ஸ்வாட் பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபைனல் ட்ரையலை எப்படி இருந்தாலும் நான் ஜெயிச்சே தீருவேன்னு ஒரு பக்கம் நம்ம ஹீரோ யோசிப்பான். இன்னொரு பக்கம் இந்த ஃபைனல் ட்ரையல்ல வந்து கண்டிப்பா நான் உன்னை தோக்கடிச்சே தீருவேன்னு மோ கியூச்சுன்னு யோசிப்பான். கண்டிப்பா இவங்க 2 பேருக்குள்ள தான் இந்த ஃபைனல் ட்ரையல்ல சண்டை வரப்போகுது. ஆனா சண்டையில யார் ஜெயிக்க போறாங்கன்றத நம்ம ஃபைனல் ட்ரையல்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மோ கியூச்சுன் அவனுமே ஒரு மார்ஷியல் ஆர்ட் ஜீனியஸ், ஆனா நம்ம ஹீரோ ஒரு நடமாடும் ஜீனியஸ். ஸோ ஃபைனல் ட்ரையலுக்குள்ள நம்ம ஹீரோ இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டு இந்த மோ கியூச்சுன் கூட சண்டை போட முடியுமா? இந்த ஃபைனல் ட்ரையல்ல ஜெயிச்சு நம்ம ஹீரோ இந்த டோட் பாய்சன் கிங்கோட டிசிப்ளா மாறி அந்த ஃபேண்டம் ஸ்வாட் பத்தி கத்துக்கிடுவானா? என்ன நடக்க போகுதுன்றத நம்ம அடுத்து வர சாப்டர்ஸ்ல பார்ப்போம். ஸோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.